எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். மற்றவர்கள் இணையட்டும். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் என்னன்னு சொல்லிச்சனால் அடுத்த இன்னொரு அத்தியாயம், அதாவது தாவண விதி கோவைன்ற 6வது அத்தியாயம். எங்களுக்கு தெரியும், தாவண விதி கோவையில் இருக்கிற அத்தியாயத்தில் 1 - 5 அத்தியாயங்களுக்கு பதிலாக எங்களுக்கு பரீட்சைக்கு வர்றது அரசு சேவான குழுவினுடைய நடைமுறை விதிகள். ஏனைய அத்தியாயங்கள் தொடர்பாக அதில் இருக்கிற முக்கியமான விடயங்கள், பரீட்சைக்கு தேவையான விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம். அப்போ அதில் இன்றைக்கு நாங்கள் 6வது அத்தியாயம் தொடர்பான விடயத்தை பார்ப்போம். அதில் சேவைப்பதிவுகள், அறிக்கைகள், சான்றிதழ்கள் போன்ற விடயங்கள் இந்த 6வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இதுவும் ஒரு முக்கியமான விடயம். இதுலேயும் சில விடயங்கள் அடிக்கடி வினாவுக்கு வார ஒரு விடயமா இருக்குது. நாங்கள் அதை பார்ப்போம். பொதுவாக இங்கே வரலாற்று தாழ்ப்புன்றது அவைன்ற சேவைப்பதிவுகள் மற்றும் சேவை சான்றிதழ் வழங்குறது போன்ற விடயங்கள் முக்கியமானது. அப்போ பொதுவாக ஒரு வரலாற்று தாழ் பேணைக்குள்ள நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பல விடயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதில் நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தணும். எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு அலுவலர்களுக்கும் அவர்களுடைய சேவை வரலாற்றை காட்டுற, அவர்களுடைய நியமனத்தில் இருந்து அவர்களுடைய அரச சேவையில அவர்களுடைய சகல விடயங்களையும் குறிச்சு போன்றதுதான் வரலாற்று தாள். எனவே அது தொடர்பான ஏற்பாடுகள் தான் இதுல சொல்லப்பட்டிருக்குது. அலுவலர் ஒருவருடைய வரலாற்று தாள், பெயர் வழி கோப்பு, செயலாற்றுக அறிக்கை, அந்தரங்க அறிக்கை போன்றவற்றில் சரிதானே. இதுல என்றாலும் குறிக்கப்படுற பாதகமான குறிப்புகள், அதாவது அலுவலருக்கு எதிரான குறிப்புகள் அவருக்கு தெரியப்படுத்தப்பட வேணும். அப்ப ஒரு அலுவலருக்கு நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் தெரியப்படுத்தலைன்னு சொல்லி சொன்னால், அவர் சம்பந்தமான குறிப்புகள் சம்பந்தமான எந்த விடயத்தையும் தெரியப்படுத்தலை என்றால் அதனுடைய கருத்து அவர் தொடர்பான பாதகமான குறிப்பு எதுவுமே அதுல இல்லைன்னு சொல்லி. சரிதானே. பாதகமான குறிப்புகள் உள்ளடக்கப்படுமாக இருந்தால் அது கண்டிப்பாக அலுவலருக்கு தெரியப்படுத்த வேணும். அப்ப அதை ஞாபகம் வச்சிருங்க. இதுல என்ன எந்த ஒரு விடயத்துல என்ன வரலாற்று தாளில் ஏதேனும் சேர்க்கிறேன் என்ன, அல்லது அவருடைய சுயவிவர கோவையில் என்னென்ன, செயலாற்று அறிக்கையில் என்னென்ன, அல்லது அந்தரங்க அறிக்கை யாருக்கு அனுப்பப்படுறது, எவ்வளவு காலத்துக்கு ஒரு அனுப்பப்படுறது போன்ற விடயங்களை நாங்க பார்ப்போம். இதுல இருக்கிற பல விடயங்கள் சில நேரம் நடைமுறையோட ஒத்து வராத விடயங்களா இருக்கும். ஆனா பரீட்சை நோக்கத்துக்கு தாபன விதி கோவையில் இருக்கிற இந்த ஏற்பாடுகளை நாங்கள் கண்டிப்பாக தெரிந்து வச்சிருக்க வேண்டியிருக்கும். சாதாரணமா நீங்கள் ஒரு பர்சனல் ஃபைல் செய்கிற ஆளா இருந்தா கூட இதுல சொல்ற சில விடயங்கள் இப்ப நடைமுறையில இல்லை. அதுக்கு மாற்றா சில வழிகளை நாங்கள் பயன்படுத்துறோம். ஆனால் அதை அப்படி விளங்கிக் கொள்ளுங்க. ஆனால் பரீட்சை நோக்கத்துக்கு இதுல இருக்கிற விடயங்கள் தாபன விதி கோவையில இந்த மாற்றமும் செய்யப்பட இல்லை. வினாக்களுக்கும் இதுல இருக்கிற விடயங்கள் தான் வருது. எனவே பாதகமான குறிப்புகள் எது வேண்டாலும் அலுவலருக்கு தெரியப்படுத்த வேணும். அப்படி அவருக்கு தெரியப்படுத்துவதற்கான சான்றிதழ் உரிய சாதனத்துல ஒன்றில் குறிப்பிடப்பட்டிருக்கணும், அல்லது அதோட இணைக்கப்பட்டிருக்க வேணும். எனவே அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டது என்றதுக்குரிய ஆதாரம் கண்டிப்பாக அதோட இணைக்கப்பட்டிருக்க வேணும், அல்லது அந்த ஆவணத்துல குறிக்கப்பட்டிருக்க வேணும். பொதுவாக சுயவிவர கோவை அல்லது வரலாற்று தாள் பேணப்படுறதுக்குரிய பிரதானமான நோக்கங்கள் பலது இருக்குது. இரண்டால் வரலாற்றுத்தாள் பேணப்படுறதுன்ற நோக்கங்கள் என்று கேட்டால், அல்லது சுயவிவர கோவை ஒன்று பேணப்படுறதுன்ற நோக்கங்கள் என்று சொன்னால், அவருடைய அரச சேவையில அவர் சார்ந்த சகல செயற்பாடுகளையும் நாங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும். அதுல பல விடயங்கள் இருக்குது, எங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்ப்போம் ஒரு வரலாற்று தாளில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. எனவே சகல விடயங்களையும் அவர் சேவைக்கு சேர்ந்ததிலிருந்து அவருடைய சேவையில அவர் ஈட்டிக்கொண்ட சகல விடயங்கள், அவருக்கு நேர்ந்த சகல சேவை தொடர்பான விடயங்களும் அதுல குறிக்கப்பட்டிருக்கும். அதுல இன்னொரு பிரதானமான நோக்கம் அவருக்கு ஓய்வூதியத்தை பெற்றுக் கொடுக்கிறது. அப்ப ஓய்வூதியத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக முக்கியமானது அவருடைய வரலாற்று தாள். எங்களுக்கு தெரியும், ஓய்வூதியத்துக்கு நாங்கள் அவருடைய வரலாற்று தாளோட சேர்த்துத்தான் விண்ணப்பிக்கிறாங்க. ரைட், மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க தயவு செய்து. ரைட். அப்ப நான் என்னன்னு சொல்லி சொன்னால், ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகத்துக்கு ஒருவருக்கு ஓய்வூதியத்தை தாமதம் இல்லாம உரிய காலத்துல கொடுக்கக்கூடிய வகையில ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகத்துக்கு தேவையான தகவல்கள் சரிதானே. ஸ்கிரீன்ல ரைட், ஓகே. சரி, பெரும்பாலும் போனில் சின்ன பிள்ளைகள்கிட்ட கொடுக்காங்க, அல்லது கையில் நான் சொன்ன ஸ்க்ரீனில் நீங்கள்லாம் சில நேரம் அது இடையூறாக இருக்கும். தயவு செய்து ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் வகுப்பில் இணைஞ்சு கொள்வது நல்லம், அல்லது ஸ்க்ரீனில் கைப்படாத வகையில் பார்த்துக்கொள்ளுங்க. விசேடமாக சின்ன பிள்ளைகள்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நிற்காதீங்க. ரைட், ஓகே. அப்போ நான் பார்ப்போம் என்னென்னு சொல்லி சொன்னால்,
ரைட். அப்ப நான் பாப் என்னன்னு சொல்லி சொன்னால் ஓய்வூதிய பணிப்பாளர் நாயத்துக்கு தேவையான தகவல்கள் அது அதை உள்ளடக்கித்தான் வரலாற்றுத்தாள் பேணப்படுறது. எனவே அதுவும் ஒரு பிரதானமான நோக்கம். தனியே இப்ப அதுக்காகத்தான் சாரி ஒரு தடவை மைக் ஓன் பண்ணலாம நான் செய்து விடுறேன். கடைசியில் இருக்க ஞாபகப்படுத்துங்க, நான் எடுத்து விடுறேன். ஓகே. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுவும் ஒரு பிரதானமான நோக்கம். அப்ப வரலாற்று தாள் பேணப்படுறதுன நோக்கம் என்றால் தனிய ஓய்வூதிய பணிப்பாளருக்கு அந்த ஓய்வூதிய தேவைக்காக மட்டும் பேணப்படுறதுன்றது இல்லை. ஆனால் அதுவும் ஒரு பிரதானமான நோக்கம் என்றது ஞாபகத்துல வச்சிருங்க. அதை விட பல்வேறு நோக்கங்கள் இருக்கு. ஒரு அலுவலர் தொடர்பாக அவரால் சேவ காலத்துல அவர் பெற்ற பல விடயங்கள், சம்பளமற்ற லீவுகள், வெளிநாட்டு பயணங்கள், சம்பள லீவுகள், சம்பள ஏற்றங்கள் போன்ற பல விடயங்கள், சரிதானே, போன்ற பல விடயங்கள் அதுல உள்ளடக்கப்பட்டிருக்கும். அப்ப அலுவலர்களுடைய குணநலன் சேவை தொடர்பான உத்தியோகபூர்வ எழுத்தாவணங்கள் எப்பயுமே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில வச்சிருக்க கூடாது, சரிதானே. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில வச்சிருக்க கூடாது. பாதுகாப்பாக ஒரு அலுவலருடைய பொறுப்புல வச்சிருக்க வேணும். இப்ப சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் அதை நான் சொன்னேன், இதுல நாங்கள் கதைக்கிற பல விடயங்கள் எங்களுடைய நடைமுறைக்கு புறம்பானதா இருக்கும். இப்ப சில நேரம் ஒரு அலுவலர் தன் சார்ந்த ஒரு தகவல் தேவை என்றாலும் உடனே அவற்றை பர்சனல் ஃபைல் எடுத்து இருக்கக்கூடிய மாதிரி சில அலுவலகங்கள்ல இருக்குது. ஆனால் அப்படி வச்சிருக்க இயலாது. ஏன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு அலுவலருடைய பொறுப்புல பாதுகாப்பாக பூட்டி வச்சிருக்க வேணும். எனவே ஒரு அலுவலர் தன்னுடைய சுயவிவர கோவையை பார்க்கறதுக்கு உரிய ஏற்பாடுகள் இதுல சொல்லப்பட்டிருக்குது. அதன்படிதான் அவர் தன்னுடைய சுயவிவர கோவையை பார்க்கலாம் மொழியை சும்மா சாதாரணமாக எடுத்து கையாள முடியாது. அதுக்குரிய பொறுப்பான அலுவலர்களுடைய, அதுவும் விசேடமாக சிரேஷ்ட பதவிநிலை அலுவலர்களுடைய அல்லது சிரேஷ்ட அலுவலர்களுடைய பாதுகாப்புல அது இருக்க வேண்டும். எனவே அவர்கள் அடையக்கூடிய வகையில அவர்களுடைய ஆவணங்கள் வச்சிருக்க கூடாது என்றது சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது எங்களுக்கு தெரியும் வரலாற்று தாள் தொடர்பாக நாங்கள் பார்த்தோம் என்றால் ஏதேனும் ஒரு வகையில் அது நிரந்தரமாக இருக்கலாம் அல்லது தௌதிகான் கால அடிப்படையிலேயே இருக்கலாம். எங்களுக்கு தெரியும் நிரந்தர நியமனங்கள் எல்லாம் தௌதிகான் கால அடிப்படையில நியமிக்கப்படுறது. அது 1 வருடமா இருக்கலாம், 3 வருடமா இருக்கலாம். 1 வருட தௌதிகான் காலம் சில பகுதியினருக்கு ஏற்கனவே சேவையில இருக்கிற புதிய சேவையை பெற்றுக்கொள்றவர்களுக்கு சில நிபந்தனையின் அடிப்படையில தௌதிகான் காலம் 1 வருடமாக விதிக்கப்படலாம், அல்லது அது பொதுவாக 3 வருடமாக இருக்கும். அரசு சேவா ஆணைக்குழுவினுடைய நடைமுறை விதிகளை நாங்க பார்க்கலாம். அது தொடர்பாக விரிவா பார்ப்போம். அப்ப தௌதியான் கால அடிப்படையில நியமிக்கப்பட்ட என்ன அல்லது ஒப்பந்த அடிப்படையில நியமிக்கப்பட்ட என்ன அவர் நியமிக்கப்படவில்லை, அவருக்கான வரலாற்றுத்தாள் தயாரிக்கப்பட வேண்டும். அப்ப ஒரு சுயவிவர கோவையில பேணப்பட வேண்டிய ஆவணங்கள்ல ஒன்றாக அரசு சேவை ஆணைக்குழுவினுடைய நடைமுறை விதிகள்ல இந்த வரலாற்றுத்தாள் சொல்லப்படுது. சற்று வேறுபாடு இருக்குது. தாமன விதி கோவையினுடைய இந்த 6வது அத்தியாயத்துல சொல்லப்படுற விடயங்களுக்கும் அரசு சேவை ஆணைக்குழுவின நடைமுறை விதிகள்ல சொல்லப்படுற விடயத்துக்கும் அந்த வேறுபாட்டையும் விளங்கிக் கொள்வோம். அப்ப அதை விட அப்ப ஒப்பந்த அடிப்படை அல்லது தௌதியான் கால அடிப்படையில நிரந்தரமான நியமனத்தை தவிர அரசின்கள் தற்காலிகமான அல்லது ஏதேனும் ஒரு வகையான சேவை காலத்தை ஒருவர் நியமனத்தை பிறைக்குள்ள கொண்டிருப்பாராக இருந்தார், அதற்கு முன்னர் அது அமைய அடிப்படையிலேயோ அல்லது நாள் சம்பள அடிப்படையிலேயோ அல்லது சில நேரங்கள்ல பயிற்சி கால அடிப்படையில கூட ஏதேனும் ஒரு நியமனத்தை அவர் அரசு சேவையில ஏதேனும் ஒரு சேவையை அவர் முன்னர் ஆற்றி இருப்பாரா இருந்தால் நிச்சயமாக அந்த விடயங்கள் தொடர்பான அவருடைய முன்னைய சேவை தொடர்பான விவரங்களை முன்னைய திணைக்கள தலைவர்கிட்ட இருந்து பெற்று அதை எங்களுடைய சுயவிவர கோவையோடு இணைக்க வேண்டியது மிக முக்கியமானது. ஏனென்றால் அவர் ஓய்வுல செல்லைக்குள்ள அவருடைய சேவை காலத்தை கணிப்பிடைக்குள்ள அவருடைய நிரந்தர நியமனத்துக்கு முற்பட்ட நாள் சம்பள அடிப்படையிலானதும் சரி அல்லது பயிற்சி அடிப்படையிலானதும் சரி அல்லது எந்த வகையான ஒரு சேவை என்றாலும் அது ஓய்வூதிய நோக்கத்துக்காக கருத்துல கொள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே அதற்கேற்ற வகையில அவருடைய முன்னைய சேவை தொடர்பான விவரங்களை பெற்று, அதாவது அவர் முன்னர் எங்க கடமையாற்றினாரோ அந்த திணைக்கள தலைவர்கிட்ட இருந்து அந்த விவரங்களை பெற்று எங்களுடைய சுயவிவர கோவையில இட்டுக்கொள்றதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். அதே மாதிரி அது தொடர்பான குறிப்புகள் வரலாற்று தாள்ல இடப்பட வேணும். அவருடைய முன்னைய சேவை உங்களுக்கு வரலாற்று தாள் பார்த்துருப்பீங்க அல்லது பாருங்க. ஒவ்வொரு விடயமா நாங்க பார்க்கல, நீங்கள் அலுவலகத்துல வேலை செய்றீங்கன்னு உங்களுக்கு மிக இலகுவான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்தந்த ஆவணங்களை ஒருக்கா பார்த்து கொண்டீங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் எங்களுக்கு கூடுதலாக நிற்கும். எனவே வரலாற்று தாள்ல மேல அலுவலர் தொடர்பான அடிப்படை விடயங்கள் இருக்கிறதுக்கு மேலதிகமாக இந்த விடயமும் இருக்குது, அவருடைய முன்னைய சேவை தொடர்பான விடயம். அப்ப அந்த விடயங்கள் குறிக்கப்பட்டு அது அவருக்கு காட்டப்பட்டு அது சரியானதுன்றதை நாங்க குறிச்சு கொள்ளணும். எங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள்ல நடைமுறையில தெரியும், ஒருவர் ஓய்வுல போய்க்கல அவற்றை சேவை காலத்தை உறுதிப்படுத்துறதுக்காக அல்லது சேவை காலம் போதாம இருக்கைகள்ல முன்னைய சேவை தொடர்பான ஆவணங்களை தேட வழி கிடைக்கல சரியான சிரமம் இருக்கும். ஏனென்றால் அது பல வருடங்களுக்கு முற்பட்டதாக இருக்கும், ஏனென்றால் ஓய்வுல செல்ற காலத்துல. எனவே
அவற்றை பெற்றுக்கொள்றதுல சிரமங்கள் வரும். ஆனால் தாவண விதிக்கோவையினுடைய ஏற்பாட்டின்படி அது முதல் நியமனத்தின் பொழுது பெற்றுக்கொள்ளப்பட்டு வச்சிருக்க வேணும். வரலாற்று தாளிலே அது குறிக்கப்பட்டிருக்க வேணும். அதே நேரம் அலுவலர்கிட்ட அதை காட்டி அது சரியானது என்ற சான்றிதழ் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வேணும். அதே மாதிரி பேர்வழி பதிவு கோப்புகள் என்ற ஒரு விடயம் இருக்குது. பேர்வழி பதிவு கோப்பு என்றால் நாங்கள் இரண்டு பார்ப்போம். அது ஒரு சில வகையான அலுவலர்களுக்கு பேர்வழி கோப்புக்கு மாற்றாக அல்லது அதுக்கு மேலதிகமாக பேணப்படுற உண்டு. இதுவும் நடைமுறையில இல்லாத ஒரு விடயம். அதாவது நடைமுறைக்கும் இந்த தாபன விதிக்கோவை என்ற ஏற்பாட்டுக்கும் வேறுபாடா இருக்கிற விடயம். ஆனால் பரீட்சை நோக்கத்துக்காக பேர்வழி கோப்பு என்றால் என்ன, பேர்வழி பதிவு கோப்பு. பேர்வழி கோப்பு என்றால் உங்களுக்கு தெரியும், பர்சனல் ஃபைல். பேர்வழி பதிவு கோப்பு, பர்சனல் ரெக்கார்ட் ஃபைல். அப்ப இது சில வகையான அலுவலர்களுக்கு பண்றது, எந்த வகையான அலுவலர்களுக்கு யாரால பேணப்படுறது போன்ற விடயங்கள் எங்களுக்கு முக்கியமானது, அதை பார்ப்போம். அவ்வாறான அலுவலர்களுக்கு பெயர் வழி பதிவு கோப்பு பேணப்பட்டால் அவர்களையும் விசேடமாக புகையிரத திணைக்களம், போலீஸ், நில அளவை, கல்வி போன்ற அவர்களுடைய தேவைக்கேற்ப வேறு படிவங்கள் பேணப்படுற அலுவலர்களுக்கும் தவிர அப்படி பேணப்பட்டார். ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா அங்கேயும் கூட பல இடங்கள்ல பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அதாவது இந்த பொது படிவங்கள் தான் பயன்படுத்தப்படுது. ஆனால் வேறான ஒரு பதிவு வச்சிருக்கிற நடைமுறை ஒன்று இருந்தால், அதாவது வரலாற்று தாளுக்கு மாற்றாக ஒரு பெயர் வழி பதிவு கோப்பை பெறதா இருந்தால், அல்லது வேறு அவர்களுடைய திணைக்களம் சார்ந்த ஏதேனும் அவர்களுடைய சேவையை குறித்து வைக்கிறதுக்கான நடைமுறைகள் இருக்குமாக இருந்தால், அது விசேடமாக 4 திணைக்களங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. புகையிரத திணைக்களம், போலீஸ், மற்றது நில அளவை, கல்வி போன்ற திணைக்களங்கள். ஆனால் கல்வி திணைக்களங்கள் எல்லாம் இப்ப இந்த படிவங்கள் தான் பயன்படுத்தப்படுது. ஆனால் சில நேரங்கள்ல அந்த விடயத்தை ஞாபகம் வச்சிருக்காங்க. அவர்கள் தவிர சரிதானே. அப்ப இந்த 4 திணைக்களங்கள் அவர்கள் தங்களுக்கு அந்த படிவங்களை பேணினால் ஓகே. அப்படி பேணுவார்களா இருந்தால் அவர்கள் வரலாற்று தாளை இந்த பொது படிவத்துல பேணுறதுல இருந்து விலக்களிக்கப்படலாம். அதே மாதிரி பேர்வழி பதிவு கோப்பு பேணப்படுமாக இருந்தால் வரலாற்று தாள் பேணுறதுல இருந்து விலக்களிக்கப்படலாம். அப்ப கிட்டத்தட்ட நாங்க பார்த்தோம்னா 5 சந்தர்ப்பங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்படியான சொல்லிக்கலாம், அதை ஞாபகம் வச்சுக்கொண்டு வாங்க. அதெல்லாம் பெரிய அளவு பாடமாக்க வேண்டிய விடயங்கள் இல்லை. அப்ப அப்படி வேறு படிவங்கள் பேணப்படுற அலுவலர்களுக்கு தவிர ஏனைய சகல அலுவலர்களுக்கும் வரலாற்றுத்தாள் பேணப்பட வேணும். அப்ப வரலாற்றுத்தாள் பேணப்படுற படிவங்கள் அடிக்கடி வினவப்படுவது உண்டு. எனவே படிவங்களை ஞாபகம் வச்சிருங்க. என்ற வரைக்கும் நாங்கள் அந்தந்த சந்தர்ப்பத்துல பார்க்குற படிவ இலக்கங்களை நான் சொன்னால் தனியா குறிச்சு கொண்டு வந்தீங்கன்னா படிவ இலக்கங்களை இன்னொரு பக்கத்துல உங்களோட குறிப்பு புத்தகம் ஒன்று கோப்பி ஒன்று வச்சிருப்பீங்க. அதுல நீங்கள் தேவையான தகவல்களை வகுப்புல இருக்கைகளே நான் சொல்லிக்கல குறிச்சு கொள்வீங்க. அதுல இந்த படிவங்கள் வரைக்கும் அதை தனியாக குறிச்சு ஞாபகம் வச்சு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப எல்லா படிவங்களையும் சில நேரம் பாடமாக்குறது சிரமமா இருந்தாலும் சில நேரம் எங்களுக்கு கேட்கப்படுற படிவ இலக்கம் நினைவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது பல்வேறு வினாக்கள் என்றால் அதுல இருந்து தெரிஞ்செடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனவே படிவங்களை ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்க முயற்சி செய்யுங்க. அப்ப ஓய்வூதிய உரித்துடைய நிரந்தர அலுவலர்களுக்கு வரலாற்று தாள் பேணப்படுறது 53 ஆனா படிவத்துல. சரிதானே. 53 ஆனா படிவம் என்றது ஞாபகத்துல வச்சிருங்க. மாதாந்த சம்பளம் பெற அலுவலர்களுக்கு 234லையும், நாட்சம்பளம் பெறும் அலுவலர்களுக்கு 226 ஏழிலையும் 226 ஆனா படிவத்திலையும் வரலாற்று தாள் பேணப்படுறது இருக்குது. அப்ப 3 படிவங்கள் இருக்குது. 3 வகையான உத்தியோகத்தர்களுக்கு. நிரந்தர ஓய்வூதிய உத்தியோகத்தர்களுக்கு 53 ஆனாவிலையும், மாதாந்த சம்பளம் பெற தற்காலிக உத்தியோகத்தர்களுக்கு அப்ப நிரந்தரம் இல்லாம அல்லது அப்படியான உத்தியோகத்தர்களுக்கு 234 படிவத்திலையும், நாட்சம்பளம் பெற உத்தியோகத்தர்களுக்கு 226 ஆனா படிவத்திலையும் வரலாற்றுத்தாள் பேணப்படும். அப்ப 3 படிவ இலக்கங்கள் இருக்குது. PSPF அதாவது அரச சேவை சகாய நிதியம், அந்த நிதியத்துக்கு அதாவது ஓய்வூதிய உரித்தற்றவர்கள் கட்டாயம் இதுக்கு பங்களிப்பு செலுத்தணும். எங்களுக்கு தெரியும் எங்களுடைய பொதுவான நியதிகள் நிபந்தனைகள், நியமனத்தை கட்டுப்படுத்துற பொதுவான நியதிகள் நிபந்தனைகள் என்ற அடிப்படையில நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீங்க. அரச ஊழியர்கள் கண்டிப்பாக ஒன்றில் அவர்கள் ஓய்வூதிய உரித்துடைய அலுவலர்களாக இருந்தால் ஓய்வூதியத்துக்கு உதவுதொகை, விதவைகள் அனாதைகள் ஓய்வூதியத்துக்கு உதவுதொகை செலுத்த வேணும். அல்லது ஓய்வூதிய உரித்தற்ற அலுவலர்களாக இருந்தால் அரசு சேவை சகாய நிதியத்துக்கு கண்டிப்பாக அவர்கள் உதவுதொகை செலுத்த வேணும். சரியா. சிலருடைய வீடியோனா அது பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப PSPF செலுத்துற அலுவலராக இருந்தால் இலக்கமும் உதவுதொகையும் செலுத்த தொடங்கிய தேதியும் அதுல குறிப்பிட்டு பேண வேண்டும். அப்ப அதையும் ஞாபகத்துல வச்சிருங்க. அப்ப வரலாற்றுத்தாள் பேணப்படுற படிவங்கள் யாருக்கு என்ன வகையான வரலாற்று தாள்கள் பேணப்படுது.
போயிருந்த போலீஸ் நில கல்வி அந்த 4 திணைக்களங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அவர்களுடைய பதிவுகள் உரிய பதிவேடுகள்ல முறையாக பதிவு செய்யப்படுறத அந்த அந்த அதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் உறுதிப்படுத்துவார்கள். எனவே அவர்கள் தொடர்பான சகல சேவை தொடர்பான குறிப்புகளும் உரிய முறையில பதிவு செய்யப்படுகிறது. அதை அவர்களுடைய மேலதிகாரிகள் உறுதிப்படுத்துகிறார்கள் என்ற அடிப்படையில அவர்கள் வரலாற்றுத்தாள் இந்த படிவத்துல பேணுறதிலிருந்து விலக்களிக்க முடியும். சரிதானே? அப்ப அவர்கள் தாங்கள் வச்சிருக்க தங்களுக்குரிய படிவங்களையே பேணலாம். அப்படி இல்லை அதை முறையா பேணல அல்லது அதை தவிர்த்து அவர்கள் இந்த படிவத்தை பேணிக்கொள்ள முடியும். அப்ப அவர்களுக்கு அது விலக்களிக்கப்படுது. ஆனா காலத்துக்கு காலம் வழங்கிய சம்பளங்கள், சம்பளமற்ற விடுமுறைகள் என்பவற்றின் முழு விவரங்களும் உள்ளடக்கிய உறுதிப்படுத்தின பிரதி கணக்காய்வுக்கு சமர்ப்பிக்க வேணும். அப்ப என்ன பார்ப்போம், ஒரு கணக்காய்வாளர் நாயகத்துக்கு ஒரு அலுவலருடைய சேவை தொடர்பான சகல மாற்றங்களும் அறிவிக்கப்பட வேணும். எனவே நாங்க ஒன்றொன்றா ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க பின்னர் பார்ப்போம். கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அவருடைய சேவையோட தொடர்பாக, அவருடைய நலன்களுடைய கட்டுப்பாடு தொடர்பாக இருக்கிற சகல ஆவணங்களுடைய பிரதிகளும் கணக்காய்வுக்கு சமர்ப்பிக்கப்பட வேணும். அது சம்பள மாற்றங்களா இருக்கலாம், பதவி மாற்றங்களா இருக்கலாம், பதவியை பொறுப்பேற்றல் உறுதிப்படுத்தல் போன்ற பல விடயங்கள் நாங்கள் அதை பார்ப்போம். அப்ப கணக்காய்வுக்கு சமர்ப்பிக்கப்பட வேணும். கடைசியாக அவர்களுடைய இந்த விவரம் ஓய்வூதிய பணிப்பாளருக்கு அனுப்பி வைக்கப்பட வேணும். எங்களுக்கு தெரியும் வரலாற்று தாள்ல குறிக்கப்பட வேண்டிய விடயத்திலேயே இந்த விடயம் எல்லாம் குறிக்கப்படும். எனவே வரலாற்று தாளை நாங்கள் ஓய்வூதிய பணிப்பாளருக்கு அனுப்பி வைக்க வேணும். ஏனென்றால் ஓய்வூதிய கணிப்பீடு செய்யறதுக்கு மிக முக்கியமானது 3 விடயங்கள். ஒன்று ஒருவருடைய சேவக்காலம். அப்ப சேவக்காலத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஓய்வூதியம் கணிக்கப்படுது. இரண்டாவது அவர் இறுதியாக பெற்ற சம்பளம். அதுல பெரிய பிரச்சனைகள் வராது. இறுதியா அவர் ஓய்வுல போய்கள் என்ன சம்பளத்தை பெற்றுக் கொள்றாரோ அந்த சம்பளத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஓய்வூதியம் கணிக்கப்படுது. மூன்றாவது அவருடைய சம்பளமற்ற அரைச்சம்பள லீவுகள். இரண்டால் சம்பளமற்ற அரைச்சம்பள லீவுகளுக்காக ஓய்வூதியத்திலிருந்து குறைப்புகள் செய்யப்படுது. எனவே இந்த 3 தகவல்களும் மிக முக்கியமானது ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகத்துக்கு ஓய்வூதியத்தை கணிப்பீடு செய்வதற்காக. அப்ப அந்த விடயத்தையும் நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா சரி. சில நேரம் ஓய்வூதியம் அல்லது பர்சனல் ஃபைல் செய்யறாக்களுக்கு அதை விளங்கும், மற்றாக்கள் அதை பொதுவா விளங்கி கொள்ளுங்க. அப்ப அதுக்காக தான் அந்த வரலாற்றுத்தால் அதன் உறுதிப்படுத்தி அனுப்பி வைக்கப்படுகிறது. மற்றது இந்த 3ஐயும் வச்சு கொண்டுதான் நாங்கள் ஒருவருடைய ஓய்வூதியத்தை கணிப்பீடு செய்யறோம். சரிதானே? 3 விடயங்கள் ஓய்வூதிய கணிப்பீட்டுக்கு மிக மிக முக்கியமானது, அடிப்படையானது. முக்கியமானதுன்றதை விட அடிப்படையானது. அது இல்லாட்டி ஓய்வூதியம் கணிப்பீடு செய்யலாது. ஒன்று அவருடைய சேவக்காலம். சரிதானே? அரசுல அவருக்கு இருக்கிற மொத்த சேவக்காலம் எங்களுக்கு தேவை. அந்த மொத்த சேவக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவர் இறுதியாக பெற்ற சம்பளத்தின் அடிப்படையில தான் அவருக்குரிய ஓய்வூதியம் கொடுக்க வேண்டிய வீதம் அந்த அட்டவணையில காட்டப்பட்டிருக்குது. அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும் அவருடைய சம்பளமற்ற அல்லது அரைச்சம்பள லீவுகளுக்காக குறைப்பனவுகள் செய்யப்பட்டு தான் ஓய்வூதியம் கணிப்பீடு செய்யப்படும். எனவே இந்த 3 தகவல்களும் மிக முக்கியமானது. அதையும் ஞாபகத்துல வச்சிருங்க. அப்ப வரலாற்றுத்தாள் யாருக்கு பேண தேவையில்லை. இது வினாவுக்கு உட்படுற ஒரு விடயம். அப்ப பொதுவாக நாங்கள் பார்த்தோம் எந்த அடிப்படையில் என்னன்னு எல்லாருக்கும் வரலாற்றுத்தாள் பேண வேணும். இப்ப வரலாற்றுத்தாள் பேணுறதுல இருந்து விலக்களிக்கக்கூடியார்கள் அங்க நாங்கள் பார்த்தது வேற. இப்ப போயிருது திணைக்களம், கல்வி திணைக்களம் போன்ற 4 திணைக்களம் பார்த்து அது வரலாற்றுத்தாள் பேணுறதுல இருந்து விலக்களிக்கப்படுறதுடைய நகரம் அவர்கள் அதுக்கு சமனான ஒரு பதிகொண்ட வச்சிருக்கிறோம்ன்றதால. ஆனா வரலாற்றுத்தாள்ன்றது தேவையில்லை என்று நாங்க முடிவெடுக்கக்கூடிய பகுதியினர். அப்ப வினாவை இதை பற்றி கேட்கிறார்கள், அதை பற்றியா இதை பற்றியான்றதை விளங்கி நாங்கள் விடையளிக்க வேண்டி இருக்கும். எனவே அது தொடர்பான தெளிவு இருந்தா சரி. அப்ப அங்க நாங்க பார்த்தது பெயர் வழி பதிவு கோப்பு பண்றார்கள். அடுத்தது கல்வி திணைக்களம், நில அளவை திணைக்களம், போலீசார் போன்ற திணைக்களங்கள்ல கடமையாற்ற அலுவலர்கள் அவர்கள் புகையிரதம். இந்த 4 திணைக்களத்திலேயும் கடமையாற்ற அலுவலர்கள் தங்களுக்கென்று தனியான படிவங்களை தனியான பதிவுகளை பேணுகிறார்கள் என்றால் அது சரியாக எல்லாமே முறையா பதிவு செய்யப்படுது என்று அவர்களுடைய மேலதிகாரிகள் உறுதிப்படுத்துகிறார்கள் என்றால் இந்த படிவங்களை பேணுறதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறார்கள். எனவே வரலாற்றுத்தாள் பேணுறதிலிருந்து விலக்களிக்கப்படுபவர்கள் அல்ல அவர்கள். சரிதானே? அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. இந்த படிவத்தை பேண தேவையில்லை, அவர்கள் தங்களுக்குரிய படிவத்தை பயன்படுத்தலாம் என்றுதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இங்க நாங்க பார்க்கிற விடயம் என்னென்றால் வரலாற்றுத்தாள் பேண தேவையில்லாதாக, வரலாற்றுத்தாள் என்ற ஒன்று இந்த படிவத்திலையும் பேண வேண்டிய அவசியம் இல்லாதாக்கெல்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்குது. எனவே 3 பகுதியினர் இங்க இருக்குது. ஒன்று மாற்றுநிலை பணியாளர். எங்களுக்கு தெரியும் மாற்றுநிலை பணியாளர் என்றது ஒருவர் நிரந்தர பதவி வகிக்கிற ஒருவர் கடமைக்கு அவர் அனுமதி பெற்ற ஒரு லீவுல நீண்ட காலம் கடமைக்கு பெறாம இருக்கல
அவருடைய கடமைகள் பிற்போடப்பட முடியாதிருந்தால் விசேடமாக சிறு பணியாளர் தரத்தில் உள்ள காவலாளி, சுத்திகரிப்பு தொழிலாளர் போன்ற பதவிகள், அந்த பதவிகளை ஏனைய அலுவலர்கள்ட்ட கொண்டு செவிக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் அவர் லீவு முடிஞ்சு வரும் வரைக்கும் அவருக்காக பதிலீட்டு பணியாளர் அல்லது மாற்றுநிலை பணியாளர் ஏதோ ஒரு சொற்பதத்தை நாங்கள் பயன்படுத்தலாம். அப்ப அப்படியான ஒருவரை நியமிக்கிறது. அப்ப அப்படி நியமிக்கப்படுறவருடைய நியமனம் இவர் லீவு முடிஞ்சு வந்தாருன்னா முடிவிட்டுரும். இவர் வரும் வரைக்கும் அந்த அப்ப 2 நிபந்தனை இருக்குது. ஒன்று அது சிறு பணியாளர்களுக்குரிய தான் நியமனம் செய்கிறது, மாற்றுள்ள பணியாளர் ஏனைய பதவிகளுக்கு செய்யப்படுறது இல்லை. அதே நேரம் அது ஒரு அவசரமானதும் பிற்போட முடியாதும் ஏனைய அலுவலர்கள்ட்ட இருந்து பங்கிட்டு கொடுத்து செய்ய முடியாத ஒன்றா இருக்க வேணும். அப்ப அப்படியானவர்களுக்கு மாற்றுள்ள பணியாளர்களுக்கு அவர்களுக்கு வரலாற்றுத்தாள் பேண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அந்த குறித்த தரத்துக்கு நியமிக்கப்படக்கூடிய ஏதேனும் வாய்ப்பு இருந்தால், உள்ளிருக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டும், பொதுவா அவர்களுக்குரிய நிபந்தனை நாங்கள் அரசு சேவான குழுவினுடைய நடைமுறை விதிகள்ல பார்க்கலாம். அப்படி மாற்றுநிலை பணியாளர்களாக ஒருவர் நியமிக்கப்பட்டால் அவர் நிரந்தர நியமனத்தை கோர முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் கருத்தில் எடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி ஒருவர் நியமிக்கப்படையக்கில்ல அவர் நிரந்தர பதவிக்காக உள்ளிருக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கட்டாயம் அவருடைய முன்னைய சேவை காலம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் தானே. அப்படியான சந்தர்ப்பத்துல ஏதேனும் ஒரு பொருத்தமான வரலாற்று தாளை நாங்கள் பயன்படுத்தலாம். மற்றும்படி பொதுவாக மாற்றீட்டு பணியாளர்களுக்கு தேவையில்லை. 18 பணியாளர்களுக்கு வரலாற்று தாள் பேணப்பட வேண்டிய தேவையில்லை. எனவே வரலாற்று தாள் பேணுறதிலிருந்து விலக்களிக்கப்படுறார்கள் அல்லது தேவையற்றவர்கள் என்றால் ஒன்று மாற்றியுள்ள பணியாளர்கள். இரண்டாவது நாட்சம்பளம் பெறும் தற்காலிக அமைய ஊழியர்கள். அவர்களுக்கும் வரலாற்று தாள் பொதுவா தேவையில்லை. ஆனால் அவர்கள் தஜல்மா வேற திணைக்களத்துக்கு ஒரு நியமனத்தை பெற்று போனால் முன்னே அவர்களுடைய அமைய நியமனம் அல்லது நாட்சம்பள நியமனம் போன்ற தகவல்களை உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பதிவுகள் இருக்குமாக இருந்தால் தேவையில்லை. அது வச்சிருக்க வேணும் கட்டாயம். சரிதானே. ஏதேனும் ஒரு பையன் அவர்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் தானே. அப்ப அதுக்குரிய பதிவுகளை நாங்கள் வச்சிருக்க வேணும். ஆனால் வரலாற்று தாள் பண்றதிலிருந்து விலக்களிக்க முடியும். அதே மாதிரி ஒப்பந்த அடிப்படையில ஒப்பந்தக்காரரின் கீழே பணிக்கு அமர்த்தப்படுற பணியாளர்கள். அப்ப அது என்று சொல்லிச்சனால் இப்ப உதாரணமா நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இப்ப பாதுகாப்பு சேவை என்றால் நாங்கள் பாதுகாப்பு சேவைக்குரிய ஒப்பந்தத்தை யாரோ ஒரு ஒப்பந்தக்காரருக்கு கொடுத்திருக்கிறோம். அது மாதிரி சுத்திகரிப்பு சேவையை சொல்லலாம். அப்ப அவர்கள் தான் அந்த சேவைக்குரிய ஆட்களை பணிக்கு அமர்த்தினோம். அப்ப அவர்கள் ஆனால் எங்களுடைய அலுவலகத்தில் வேலை செய்யணும். எனவே அவர்கள் தொடர்பான பொறுப்பு முழுக்க ஒப்பந்தக்காரரை சார்ந்தது. எனவே அது தொடர்பாக அவர்களுக்கு வரலாற்று தாள் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அப்ப 3 வகையான ஆட்கள் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. இப்படி சொல்லிக்கல இதான சிறு குறிப்பு. அப்ப யாருக்கு வரலாற்று தாள் பண்ணப்பட தேவையில்லை என்றால் மாற்றுள்ள பணியாளர்களுக்கு, நாட்சம்பளம் பெறும் தற்காலிக அமைய ஊழியர்களுக்கு, அடுத்தது ஒப்பந்த அடிப்படையில ஒப்பந்தக்காரரின் கீழே பணிக்கமர்த்தப்படும் பணியாளர்களுக்கு. அரசின் கீழே ஒப்பந்த அடிப்படையில பணிக்கமர்த்தப்பட்டால் அவர்களுக்கு வரலாற்று தாள் பேணப்பட வேணும் என்று பார்த்தினாங்க. சரிதானே. அப்ப வடிவா அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அப்ப யாருக்கு வரலாற்று தாள் பேண தேவையில்லை. அப்ப இது வினாவுக்கு வரக்கூடிய ஒரு விடயம். வரலாற்று தாள் பேணைக்குள்ள நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அல்லது நிபந்தனைகள் போன்ற வினாக்கள் வரலாம். அப்ப வரலாற்று தாள் பொதுவாக திணைக்களத்துல வச்சிருப்போம். எப்பயுமே இணைந்த சேவை அலுவலர்கள் விடயத்துல இணைந்த சேவையில் பணிப்பாளர் நாயகத்திட்ட ஒன்று இருக்கும். அதே நேரம் திணைக்களத்துல ஒன்று இருக்கும். அப்ப 2 சுயவிவர கோவைகள் இருக்கும். எப்பயும் நியமன அதிகாரிகிட்ட ஒரு சுயவிவர கோவை இருக்கும், திணைக்களத்துல ஒரு சுயவிவர கோவை இருக்கும். சில நேரங்கள்ல இடமாற்றங்கள் வழங்கப்படையல திணைக்களம் மாறுறது திணைக்களத்தினுடைய கோவை தான். சரிதானே. நியமன அதிகாரியினுடைய கோவை அவர்கிட்ட இருக்கும். எங்களுக்கு தெரியும் நியமன கடிதம் எங்களுக்கு வழங்கப்படையிலேயே ஒரு கோவை ஒன்று எங்களுக்கு ஒரு பெயர் வழி கோப்பன்று தயாரிக்கப்பட்டு அதெல்லாம் அந்த கடிதம் அச்சிடப்பட்டிருக்கும். சரிதானே. எனவே அதனுடைய பிரதி அதில் இருக்கும். அதுக்கு பிறகு காலத்துக்கு காலம் அவர்களால் பேணப்படும். அதே நேரம் திணைக்களத்திலையும் அவர்களுக்கு ஒரு கோவை ஒன்று ஆரம்பிக்கப்படும். அந்த கோவையில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்க வேணும் போன்ற விடயங்கள் அரசு சேவான குழுவினுடைய நடைமுறை விதிகள் இருக்குது. அப்ப அது நாங்கள் அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம்ன்றபடியால் அதுல நாங்கள் கூடுதலா கவனத்தை செலுத்துவோம். அடுத்தது இணைந்த சேவை அலுவலர்களுடைய வரலாற்று தாள இணைந்த சேவையில் பணிப்பாளர் நாயகம் போன்ற நோக்கத்துக்காக இரண்டால் இங்குதானே எல்லாம் இப்ப வேதனேற்றம் போடுறது உட்பட எல்லா விடயங்களும் திணைக்களத்துல நடக்கும். எனவே திணைக்களத்தினுடைய வரலாற்றுத்தாள் தான் நிச்சயப்படுத்தப்பட்டிருக்கும். நியமன அதிகாரிகிட்ட இருக்கிற இணைந்த சேவையில் பணிப்பாளர் நாயகத்திட்ட இருக்கிற வர சுயவிவர கோவை என்றது இச்சப்படுத்துறதுக்கான தகவல்கள் அவர்கள்ட்ட இல்லை. எனவே அந்த தகவல்களை திணைக்கள தலைவர் மாதாந்த அறிக்கை மூலம் அனுப்பி வைக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் நடைமுறையில இல்லாத ஒரு விடயம். ஆனால் பரீட்சை நோக்கத்துக்காக ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. சரிதானே. அப்ப மாதாந்தம் எப்ப அனுப்பணும் என்றால் மாதாந்தம் அனுப்பணும். அப்ப அதுல இருக்கிற மாற்றங்கள் தொடர்பாக என்னென்ன விடயங்கள் அந்த கோவையில குறிக்கப்பட வேண்டும் என்ற அறிக்கை மாதாந்தம் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது.
அப்ப வரலாற்றுத்தாள் பேணப்படைகளை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விதிகள் என்று கேட்கப்பட்டிருக்குது. சரிதானே? அப்ப வரலாற்றுத்தாள் போன்ற விதிகள் அல்லது அதுல நாங்கள் கருத்துல கொள்ள வேண்டிய விடயங்கள் போன்ற எப்படி கேட்டாலும் அது சம்பந்தமாக ஒரு வரலாற்றுத்தாளை எப்படி பேண வேணும், அது தொடர்பான தாபன விதி கோவின் ஏற்பாடுகள் என்ன, அது பல்வேறு வகையான வினாக்களா வரலாம். உங்கள்கிட்ட இருக்கிற பல்வேறு வினாவா வரலாம், அல்லது சில நேரம் சிறிய பதில் அளிக்கிற வினாக்களா வரலாம், அல்லது கூடுதலான விடயங்கள் 4, 5 கேட்கிற விடயங்களா வரலாம். அப்ப வரலாற்றுத்தாள் ஒன்று பேணைகள்ல நாங்கள் நிச்சயமாக பின்பற்ற வேண்டிய விதிகள் என்று சொல்லி இதுல சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடின மாதிரி இது பூட்டி வைக்கப்பட வேணும், பாதுகாப்பாக வைக்கப்பட வேணும். அப்ப இப்ப வரலாற்றுத்தாள் இப்ப இதுல இருக்கிறதின்படி பாத்தீங்கன்னா வரலாற்றுத்தாள் தனியாக பேணப்படுறது போன்ற ஏற்பாடு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் காலங்காலமாக வரலாற்றுத்தாளை சுயவிவர கோவையோட இணைத்து தான் பேணுறோம். அது உத்தியோகபூர்வமாக இப்ப சொல்லப்பட்டிருக்குது, அது சுயவிவர கோவையோடையே இணைத்து பேணலாம் என்று சொல்லப்படுறது அரசு சேவானங்களுடைய நடைமுறை விதிகள்ல தான் அது தெளிவாக இப்ப சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நடைமுறையில நாங்கள் வரலாற்றுத்தாள்ன்றதை தனியாக வச்சு பேணுறது இல்லை. பொதுவாக நாங்கள் சுயவிவர கோவையோடையே இணைத்துத்தான் பேணுறோம் என்றது உங்களுக்கு தெரியும். அப்ப இது பூட்டி வைக்கப்பட்டிருக்க வேணும், அகர வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட வேணும் என்ற ஏற்பாடுகள் இருக்குது. இன்னமும் இதுல ஒரு மாற்றமும் செய்யப்பட இல்லை. ஆனா உங்களுக்கு தெரியும், நாங்கள் சுயவிவர கோவையை எப்படி ஒழுங்குபடுத்துறோமோ அந்த வகையில தான் இது ஒழுங்குபடுத்தப்படலாம். ஏனென்றால் வரலாற்றுத்தாள் சுயவிவர கோவையில தான் இருக்குது. அப்ப இதனுடைய பாதுகாப்பு, அதுல செய்யப்படுற பதிவுகளும் சரிதானே, பதிவுகள் மேற்கொள்றதும் சிரேஷ்ட முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர்கிட்ட கையளிக்கப்பட வேணும். அப்போ ஒரு சிரேஷ்ட அலுவலர்கிட்ட பொறுப்புல தான் அது கொடுக்க வேணும். அவர் தான் அதுல பாதுகாப்புக்கு மற்றது சரியான முறையில மூல ஆவணங்கள்ல இருந்து பதிவுகள் மேற்கொள்ளப்படுதுன்றதுக்கு பொறுப்பாக இருக்க வேணும். அப்ப அதுல எந்த விதமான தவறுகளும் ஏற்படாத வகையில உடனுக்குடன் மூல ஆவணங்கள்ல இருந்து பதிவுகள் மேற்கொள்ளப்பட வேணும். இதுல சகல மாற்றங்களும் என்ன மாற்றம் என்ன, அது சம்பள மாற்றமா இருக்கலாம், சேவை மாற்றமா இருக்கலாம், அரைச்சம்பள சம்பளமற்ற விடுமுறைகளும் திணைக்களத்தினருடைய மூல கட்டளையிலிருந்து நேரடியாகவும் உடனடியாகவும் பதியப்பட வேணும். உடனுக்குடன் அதை செய்யணும். போயிரு வேதனையேற்றத்தை நாங்கள் வழங்குறோம் என்றால் வேதனையேற்ற கட்டளை வந்தோடனே நாங்கள் வரலாற்றுத்தாளில் பதிவு செய்து கொள்ள வேணும். ஆனால் நடைமுறையில நாங்க பார்த்தோம்னால் என்ன நடக்குது என்றால் அவர் இடமாற்றம் ஆகி போய்தான் வரலாற்றுத்தாளை பாய்ஞ்சிட்டு அதுலதான் கையொப்பம் விட்டு கொடுக்குற நடைமுறை எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தவறான நடைமுறைகள். அப்ப கண்டிப்பாக உடனுக்குடன் பதிவு செய்ய வேணும். அதே நேரம் உடனுக்குடன் அதுல முதலொப்பம் இட வேணும். ஒரு பதவியில உத்தியோகத்தர் அதை உறுதிப்படுத்தி அரசாங்கத்தில் இருக்கிற இந்த பதிவுகளா இருந்தாங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்றது அதனுடைய உண்மைத்தன்மை என்றது பதவியில்ல உத்தியோகத்தர் ஒருவர் உறுதிப்படுத்துவதன் ஊடாகத்தான் உறுதிப்படுத்தப்படுகிறது என்றது நாங்கள் ஏற்கனவே வகுப்புகள்ல கலந்துரையாடின விடயம். அதே போல பொது 230B வழங்கப்படுற போற்றுதல் தூற்றுதல் அல்லது கண்டனங்களும் மெச்சுரைகளும் கொமெண்டேஷன் அண்ட் சென்சஸ் என்று சொல்லுவோம் நாங்கள். சரிதானே? அப்போ அது பொது 230B படிவம் பயன்படுத்தப்படுது. ஒரு அலுவலர் ஒரு சிறந்த அடைவு மட்டத்தை காட்டினாலோ அல்லது சிறந்த ஒரு செயற்பாட்டை செய்தாலோ அவரை பாராட்ட முடியும். அதே நேரம் அவர் ஏதேனும் தவறுகளில் ஈடுபடுவார இருந்தால் அவரை கண்டிக்க முடியும், கண்டனம் செய்ய முடியும். அதற்காக பயன்படுத்துற படிவம் 230 ஆவண்ணா. இது வினாக்கு வந்திருக்குது, உங்களுடைய பரீட்சையிலேயே வினாவுக்கு வந்திருக்குது. அப்ப 230 ஆவண்ணா படிவம். சரியா? அப்ப ஒன்றிலையும் பெற படிவங்களை தனியா குறிச்சு கொள்ளுங்க. 230 ஆவண்ணாவுல நாங்கள் அவரை மெச்சுர வழங்குறதுக்கும் பயன்படுத்தலாம், கண்டனம் செய்யறதுக்கும் பயன்படுத்தலாம். சரிதானே? அப்ப 2 வகையிலையும் பயன்படுத்த முடியும். அது வரலாற்றுத்தாளோட இணைக்கப்பட வேணும். அப்ப இப்ப நாங்க பாக்குறோம் என்னால் அப்ப அது சுயவிவர கோவையில இணைக்கப்பட வேணும் என்ற சில வரலாற்றுத்தாளோட இணைக்கப்பட்டுத்தானே. அப்ப வரலாற்றுத்தாளோட அது இணைத்து பண்ணப்பட வேணும். பொதுவாக வரலாற்றுத்தாள் ஆரம்பிக்கல அலுவலருடைய பிறந்த திகதி, அவரால் சமர்ப்பிக்கப்படுற அவருடைய மூல பிறப்பு சான்றிதழ்ல இருந்து பதிவு செய்யப்பட வேணும். அல்லது பிறப்பு சான்றிதழ் இல்லாதவர்களுக்கு எங்களுக்கு தெரியும் மாற்று ஆவணமாக அங்கீகரிக்கப்படுறது உத்தேச வயது சான்றிதழ். உத்தேச வயது சான்றிதழ் என்றது உங்களுக்கு தெரியும், அது இத்தனையாம் ஆண்டு அவர் பிறந்திருப்பார் என்றதுதான் சொல்லும். ஏன்னா திகதி சரியாக தெரியாத சந்தர்ப்பத்தில், அப்ப திகதி தெரிஞ்சால் அது காலம் கடந்ததாகவோ அல்லது உடனடியாகவோ பதிவு செய்யப்பட்ட பிறப்பு சான்றிதழ் இருக்கும். ஆனா திகதி தெரியாத சந்தர்ப்பத்தில் அவருடைய வயதை உறுதிப்படுத்துற உத்தேச வயது சான்றிதழ் இந்த பிறப்பு சான்றிதழுக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுது. ஆனால் அதுல ஆண்டுதான் தெரியும். சரிதானே? அப்ப அதை பரிசீலனை செய்து உண்மையிலேயே பிறந்த திகதியை குறிச்சு கொள்ள வேணும். அதை பிறந்த திகதியின்படிதான் அவர் ஓய்வுல போறார். அப்ப சகலதுக்கும் அது மிக முக்கியமானது. எனவே பிறந்த திகதியை அதுல குறிச்சு கொள்ள வேணும். அதே நேரம் பிறந்த ஆண்டு மட்டும் தெரிஞ்சால், அதாவது உத்தேச வயது சான்றிதழ் வழங்கப்பட்டிருந்தால் அவருடைய பிறந்த திகதி உறுதிப்படுத்த முடியாதுன்னு சொல்லி சொன்னால் அந்த சந்தர்ப்பத்துல அவருடைய பிறந்த திகதியாக கருதப்பட வேண்டியது ஜூலை மாதம் 1ஆம் தேதி. இது நான் நினைக்கிறேன் அதிபர்களுக்கான வினத்திரமான தட பரீட்சைகளுக்கு ஒரு கேள்வி.
சரிதானே. பிறந்த தேதி தெரியாத சந்தர்ப்பத்துல அலுவலர்களுடைய பிறந்த தேதியாக கருத வேண்டியது என்று 4 விடைகள் தந்திருந்தது. பல் தேர்வு வினா உண்டு. சரிதானே. அப்ப எங்களுக்கு அது தெரிய வேணும். பிறந்த தேதி தெரியாட்டி நாங்கள் என்ன செய்யறோம், ஜூலை 1ன்றது நடு ஆண்டு. சரிதானே. அப்ப அங்காலயம் இல்லை இங்காலயம் இல்லை, ஜூலை 1. அப்ப அந்த தேதியை வச்சுக்கொண்டு தான் அவர் ஓய்வுல போறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அப்ப ஜூலை 1 என்று கருதப்பட வேணும். அப்ப அந்த நேரத்துல ஜூலை 1ன்றது உத்தேச திகதி என்று குறிப்பிடப்பட வேண்டும் என்றது சொல்லப்படுது. அப்ப பாருங்க, பிறப்பு சான்றிதழ் இல்லாத பட்சத்துல ஆண்டு மட்டும் தெரியல எது பிறந்த திகதி என்றதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி, ஒரு மனதில் பதிச்சிட்டாலே எப்படியே பதிஞ்சிடும். ஒவ்வொரு பதிவும் மூலக்கட்டலுடன் சரி பரிசீலிக்கப்பட்டு பதவியில் உத்தியோகத்தரால முதல் ஒப்பமிடப்பட வேணும். ஒவ்வொரு பதிவுக்கும் முதல் ஒப்பமிடப்பட வேணும். அதான் உடனடியாகவும் சரியாகவும் பதிய வேணும். மூலக்கட்டளோடு இருந்து பதிய வேணும். இதெல்லாம் நிபந்தனைகள். ஆனால் நாங்கள் செய்யறது தவறானது என்றால் நாங்கள் எல்லாத்தையுமே பதிஞ்சு போட்டு கடைசி இடமாற்றத்துல போய்களை கீழே தான் சைன் பண்ணி போட்டு அனுப்புற நடைமுறை இருக்குது. ஆனால் அது தவறானது என்றால் ஒவ்வொன்றையும் மூலப்பதிவோட பதிவு செய்ய வேண்டியது, அதை பேணுறதுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிற சிரேஷ்ட முகாமத்துவ உத்தியோகத்தர் ஒருவருடைய பொறுப்பு. அதே நேரம் ஒவ்வொரு பதிவையும் பரிசீலிச்சு முதலொப்பம் இட வேண்டியது ஒரு பதவியில உத்தியோகத்தருடைய பொறுப்பாக வழங்கப்பட வேணும். சரிதானே. அப்ப பொருத்தமான வரலாற்று தாள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குதா, அதாவது எந்த படிவத்தில் ஆரம்பிக்கணுமோ அதுக்கு பொருத்தமான அவருடைய சேவைக்கு பொருத்தமான வரலாற்றுத்தாள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கா, அது சரியான முறையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கா, தேவையான சகல தகவல்களும் உள்ளடக்கப்பட்டிருக்குதா, இதன் பதிவுகள் நாளது பெறப்படுத்தப்பட்டு, அதாவது அப் டு டேட்னு சொல்லுவோம், ஒவ்வொரு நாள் உடனுக்குடன் பதிவு செய்யப்படுதா என்றத ஆக கூடது 3 மாதங்களுக்கு ஒரு முறை என்றாலும் பதவியில் உத்தியோகத்தர் பரிசீலிக்க வேணும். ஆக குறைஞ்சது 3 மாதங்களுக்கு ஒரு முறை என்றாலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 3 மாதம். அப்ப அது ஒரு வினாவாக உருவாகலாம். அப்ப எப்படி வினாக்கள் உருவாகும் என்றதை பார்த்து நாங்கள் வாசி படிச்சு கொண்டு போனோம் என்றால் ஒரு நாளும் கதை புத்தகம் வாசிக்கிற மாதிரி வாசி கொண்டு போவாங்க. கதை புத்தகம் வாசிக்கல எங்களுக்கு முடிவுக்கு போகணும்ன்றதான் நோக்கம் இருக்கும். ஒவ்வொரு விடயமா பார்த்து ரைட் இதுல எப்படி வீணா இப்ப நாங்கள் எங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி பரீட்சை செய்யலாம். சிலருக்கு விருப்பம் இருக்குது. சிலர் போட்டிருக்கிறீங்க மெசேஜில் என்னென்றால் ஒரு பரீட்சை செய்வோம். பரீட்சை செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு. சரிதானே. பரீட்சை செய்கிறது சுகமான வேலை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி தந்தால் நியாயமான நேரம் அதுல போயிடும். ஆனால் பரீட்சை செய்யறதுக்கு நாங்கள் முதல் தயாராக வேணும். அப்ப கேள்விகள் வந்து அதுக்கு விடிய நாங்கள் அணுக வேணும் என்றால் எப்படி கேள்விகள் உருவாகும் என்றதை விளங்கிக் கொள்வோம். சரிதானே. அப்ப அதாலதான் நாங்கள் இப்ப இலங்கை நிர்வாக சேவை மற்றது இந்த சூப்ராக்கள் எல்லாரையும் ஒன்றாக இணைச்சு நாங்கள் விளக்கமா பார்த்து கொண்டு போறோம் என்றால் இதை நாங்கள் முடிச்சிட்டோம் என்றால் பிறகு பரீட்சையில் நீங்க கொண்டு வர இந்த வினா வேண்டானே இவ்வாறான பேப்பர் நாங்கள் அதுல அது 2 நன்மையை தரும். என்னென்னு சொல்லி சொன்னால் ஒன்று ஒரு துரித மீளவும் எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சுட்டு திருப்பி மீளவும் ஒரு மீட்டலை நாங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும். அதே நேரம் சில நேரம் தவற விட்டு அல்லது புதிய விடயங்கள் போன்றவற்றை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். எனவே முதல் பரீட்சைக்கு விடையளிக்க வேணும் என்றால் எங்களுக்கு அதுக்குரிய அடிப்படை விடயம் தெரிய வேணும். அப்ப அதுல இருந்து எப்படி வினாக்கள் உருவாகலாம் என்ற ஒன்றையும் வாசிக்கல நாங்கள் விளங்கி கொண்டு போகணும். விளங்கி கொண்டு போயிட்டோம் என்றால் பிற பரீட்சைக்கு வர்ற வினாக்களுக்கு விடையளிச்சு நாங்கள் பழக முடியும். சரிதானே. அப்ப அதுதான் சரியான ஒரு கற்றல் முறையா இருக்கும். அப்ப அந்த முறையை தான் நாங்கள் பின்பற்றோம். அதாலதான் நாங்கள் கொஞ்சம் கூடுதலா ஆனால் எங்களால முடிஞ்ச அளவுக்கு விளங்கக்கூடிய வகையில சொல்லி கொண்டிருக்கிறேன். அதே நேரம் சிரமமா இருந்தாலும் கொஞ்சம் வேகமா நான் கதைக்கிறதுக்குரிய காரணம் எங்களுக்கு தெரியும் ஏஆர்எஃப்ஆர்ன்றது ஒரு பாரிய பாடப்பிறப்பு. அப்ப ஏஆர்ன்றது நாங்கள் அவ்வளத்தையும் பார்த்து முடிக்க வேணும்னு சொன்னால் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள கொஞ்சம் வேகமா போகணும். ஆனால் வேகம்ன்றதை பற்றி நீங்க கவலைப்பட தேவையில்லை. என்னன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் எவ்வளவு நேரத்துக்கு இந்த வகுப்புகளை நாங்கள் கூட விடயங்களை கொண்டு போகலாமோ அந்த அளவுக்கு கொண்டு போக முயற்சி செய்வோம். அதே நேரம் நாங்கள் விளக்கமா பார்த்து கொண்டு போவோம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்ப 2 நோக்கத்தையுமே நாங்கள் அடையக்கூடிய வகையில போவோம். அப்ப பொதுவாக பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 3 மாதத்துக்கு ஒருக்கா பரிசீலிக்க வேணும். அப்ப அதுகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா பரிசீலிக்கலாம்ன்றது ஒரு வினாவாக உருவாகலாம். அப்படி நாங்கள் ஒவ்வொரு பந்தியா வாசிக்கல அதை விளங்கி கொண்டு போயிட்டீங்கன்னா ஈஸி. மற்றது நான் சொல்ற மாதிரி என்னன்னா இப்படியே ஒவ்வொரு பாடமா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் நேற்று தான் நானே பார்த்தன் ஒரு அதிசயமா இருந்தேன்னு சொல்லி சொன்னால் நேற்று வகுப்புல இணைஞ்சு கொண்ட 2-3 பேருக்கு இவ்வளவு வரைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட கற்றல் சாதனங்களை அனுப்புறோம் என்றால் அது நியாயமா சேர்ந்துட்டு. ஆனால் இன்னும் எவ்வளவு தூரம் நாங்கள் கற்க வேண்டி இருக்குது. அப்ப அவ்வளத்தையும் சேர்த்து வச்சுட்டு கடைசி நேரம் படிக்கிறன்ற சிந்தனை இருக்குமா இருந்தால் நீங்க பரீட்சையில வெற்றி அடைகிறது கடும் சிரமமாக இருக்கும். எனவே தயவு செய்து அந்தந்த நேரத்துல உறுதிப்படுத்தி கொண்டு வாங்க. அந்தந்த நேரத்திலேயே அதை படிச்சு சிறு குறிப்புகளா எடுத்துக்கொண்டு வாங்க. எனவே ஈஸியா இருக்கும். அப்ப நாங்க பார்ப்போம் பதவிநிலை அலுவலர் அதனை போன்ற சிரேஷ்ட முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர் திணைக்கள தலைவரால விசேட விதமாக அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள் தவிர
வேறு எவரும் அணுகக்கூடிய மாதிரி வரலாற்றுத்தாள் வைக்கப்படல் ஆகாது. அப்ப அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதை பூட்டி வைக்கப்படும், பாதுகாப்பு ஒருவருடைய பாதுகாப்புல இருக்கணும். ஒருவருடைய முறையான வேண்டுகோள், ஒரு அலுவலர் தன்னுடைய வேண்டுகோளுக்கு அமைய அவற்றை வரலாற்றுத்தாள அதிகாரம் பெற்ற பதவியில அலுவலர் முன்னிலையில சரிதானே அவர் வரலாற்றுத்தாள பார்க்கலாம், அதாவது சுயவிவர கோவையை பார்க்கலாம். அப்ப அதை பார்க்கிறேன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பதவியில உத்தியோகத்தர் முன்னிலையில தான் தன்னுடைய வரலாற்றுத்தாள பார்க்க வேணும். என்றால் அதுல எந்த விதமான மாற்றங்களையும் எதையும் செய்யாத வகையில முதல் ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தாபன விதிக்கோவையில் இருந்தது 5 வருடங்களுக்கு ஒரு முறை பார்வையிடலாம்னு சொல்லி. இப்ப அப்படி இல்லை, அந்த பிரிவு நீக்கப்பட்டது. 6/2019 சுற்றுருவத்துல அந்த பிரிவு நீக்கப்பட்டது. எனவே இப்ப காலம் குறிப்பிடவில்லை. சரிதானே? அப்ப எந்த ஒரு விடயத்தையும் பாக்கல அதை அப்டேட்டா போனீங்கன்னா எல்லாம் அப்ப இப்ப காலம் குறிப்பிடப்படவில்லை. 5 வருடம் என்றது இல்லை. சரிதானே? அப்ப 5 வருடம் இல்லை. ஆனால் அவருடைய முறையான கோரிக்கைக்கு அமைய அனுமதியோட அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு பதவியில் உத்தியோகத்தர் முன்னிலையில தன்னுடைய வரலாற்றுத்தாள தன்னுடைய சுயவிவர கோவையை பார்வையிடுறதுக்கு அலுவலரால முடியும். அப்படி பார்வையிட அவர் அனுமதிக்கப்பட்டால் சரிதான், இது 5 வருஷத்துக்கு ஒருக்கா 1 வருஷத்துக்கு ஒருக்காண்டு எதுவுமே சொல்லப்படல, அந்த பிரிவு நீக்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு பார்வையிட அனுமதிக்கப்பட்டால் எல்லாமே சரியா இருக்குன்னு அவர் ஒரு சான்றிதழ் ஒன்று கொடுக்கும். அப்போ ஒரு தன்னை பர்சனல் ஃபைல பார்த்தாருன்னா சரி எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு சான்றிதழ் ஒன்று கொடுக்க வேணும். சரிதானே? இது நிபந்தனை. அப்ப ஒருவர் தன்னுடைய வரலாற்றுத்தாள அல்லது சுயவிவர கோவையை எப்படியும் வரலாம், எவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா பார்க்கலாம் என்றால் அப்படி ஒரு எந்த விதமான மட்டுப்பாடும் இல்லை. அவர் பார்க்கலாம், அவருடைய வேண்டுகோளுக்கு அமைய அவர் பார்க்கறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் அதுக்கு 2 நிபந்தனைகள் இருக்கு. சரிதானே? ஒன்று, ஒரு பதவியில உத்தியோகத்தர் முன்னிலையில தான் பார்க்கலாம். 2வது, அப்படி பாப்பாரா இருந்தால் எல்லா விடயங்களும் சரியாக இருக்குது என்றதை உறுதிப்படுத்தி கொள்ள வேணும். உறுதிப்படுத்தி அவர் கொடுக்க வேணும். சரிதானே? அலுவலர்கிட்ட இருந்து ஒரு சான்றிதழ் பெற்றுக்கொள்ள வேணும். எங்களுக்கு தெரியும் இது 6/2019 சுற்றுருவம் வந்தது. தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்த பிறகு அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய ஏற்பாடுகளுக்கு அமைவாக தாபன விதிக்கோவையினுடைய சில பிரிவுகள் திருத்தம் செய்யப்பட்டது. அதுல ஒன்றுதான் இது. அப்ப 5 வருடம் என்ற வரையறை இல்லை. ஏன்னா தகவல் அறியும் உரிமையின்படி அந்த உரிமை பிரஜைகளுக்கு இருக்குது. எனவே அலுவலருக்கும் அவ்வாறான உரிமை அந்த 5 வருடம் என்ற மட்டுப்பாடு இப்ப இல்லை என்றதை விளங்கி கொள்ளுங்க. சரி, அடுத்தது பதவியில்ல அலுவலர் ஒருவருக்கு எதிரான ஒழுக்காற்று விசாரணையின் பொருட்டு திணைக்கள தலைவர் செயலாளருக்கு ஏதேனும் அறிக்கை சமர்ப்பிப்பாரா இருந்தால் வரலாற்று தாழ்ந்த பிரதியையும் அதோடு சேர்த்து அனுப்பி வைக்க வேணும் என்று சொல்லியிருக்குது. இது பதவியில்ல உத்தியோகத்தருடைய ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக செயலாளருக்கு ஏதேனும் அறிக்கை சமர்ப்பிக்க இல்லை. அதே நேரம் அலுவலர் இடமாற்றம் பெற்று செல்ல முன்னைய திணைக்கள தலைவர் வரலாற்று தாழ்ந்த பிரதி ஒன்றை தான் எடுத்து வச்சு கொண்டு உண்மையா நாங்கள் ஒரு சுயவிவர கோவை அனுப்பி வைக்கல, கண்டிப்பாக வரலாற்று தாளுடைய பிரதியை நாங்கள் எடுத்து வச்சிருக்க வேணும். அப்பதான் எங்களுக்கு அவர் இடமாற்றமாகி போன அலுவலர் தொடர்பாகவும் அதுவரைக்கும் இருந்த விடயங்கள் முழுக்க எங்கள்கிட்ட இருக்கும். இல்லாட்டி நாங்கள் ஃபைல் எல்லாத்தையுமே அனுப்பிவிட்டோம் என்றால் ஒரு தகவலும் எங்கள்கிட்ட இருக்காது. ஆக இந்த ஃபைல் அனுப்பிட்டோம் என்றது மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்கும். ஆனபடியால் வரலாற்று தாழ்ந்த பிரதி ஒன்றை வச்சிருக்க வேணும். மூலப்பிரதியை புதிய திணைக்கள தலைவருக்கு அனுப்பி வைக்க வேணும். இது அந்தரங்க உரையிலிட்டு அனுப்ப வேணும் என்று முதல் இருக்குது. ஆனால் இப்ப உங்களுக்கு தெரியும் வரலாற்று தாள் சுயவிவர கோவையோடு தான் அனுப்பி வைக்கப்படுது. எனவே பதிவு தபால்ல அதாவது பாதுகாப்பான முறையில மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அப்ப அந்த அந்தரங்க உரையில இட்டு அனுப்ப வேணும் என்று தாபன விதி கோவையில ஏற்பாடு இருக்குது. சில நேரம் அது நேரடியா வினாவுக்கு வந்தால் இப்ப இதை பார்த்து பேப்பர் சென்ட் பண்ணப்பட்டால் ஒன்றும் செய்யலாது. ஆனால் நடைமுறையில அப்படி இல்லை. ஆனால் தாபன விதி கோவையில இந்த ஏற்பாடு நீக்கப்படவோ மாற்றப்படவோ இல்லை என்றதையும் விளங்கிக் கொள்ளுங்க. சரிதானே? அந்தரங்க உரையில இட்டு அனுப்ப வேணும். அலுவலர் ஓய்வு பெறும் சந்தர்ப்பத்தில் ஓய்வூதிய கணிப்பு தாளோட வரலாற்று தாளம் ஓய்வூதிய பணிப்பாளர் நியாயத்துக்கு அனுப்பணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விடயங்கள். அப்ப பொதுவாக வரலாற்று தாளில் என்னென்ன விடயங்கள் குறிக்க வேணும் என்று சொன்னால் எங்களால விடையளிக்க முடியும். என்றால் கணக்கு இருக்குது, ஆனபடியால் பிரச்சனை இல்லை. அது எப்படியான வினாக்கள் வந்தாலும் வரலாற்று தாளில் ஒரு அலுவலருடைய சேவை தொடர்பா கடமை தொடர்பா அதாவது கடமை நிலையம் தொடர்பா அல்லது அவருடைய சம்பளம் தொடர்பா அவருடைய ஓய்வூதியத்தையோ அல்லது அவருடைய சேவை காலத்தையோ பாதிக்கக்கூடிய அல்லது அவர் மீது கட்டுப்பாடு விதிக்கக்கூடிய, உதாரணத்துக்கு வெளிநாட்டு லீவ் என்றால் வெளிநாட்டு லீவுகள் என்றது எவ்வளவு காலத்துக்கு ஒரு எடுக்கலாம் போன்ற கட்டுப்பாடுகள் இருக்கு. எனவே வெளிநாட்டு விடுமுறை அப்படியானது எல்லாமே அதுல குறிக்கப்பட வேணும். இங்க சொல்லப்பட்டிருக்குது என்றால் கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்பப்பட வேண்டிய விடயங்கள். அப்ப கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்பப்பட வேண்டிய விடயங்கள் என்றதையும் இவ்வளத்தையும் நீங்க ஞாபகம் வச்சிருங்க. அதே போல வரலாற்று தாளில் குறிக்கப்பட வேண்டிய விடயங்கள் என்றாலும் இதே விடயங்கள் தானே.
ஏன்னா வரலாற்று தாள் தொடர்பா கணக்காய்வாளர் நாயத்துக்கு அனுப்பணும், அறிக்கை அனுப்பணும் என்றால் அது வரலாற்று தாளில் குறிக்கப்படத்தானே வேணும். எனவே 2 விடயங்களை இதை ஞாபகம் நீங்க வச்சிருக்கணும். எங்களுக்கு தெரியும் நியமனங்கள் எல்லாமே. அப்போ ஒரு நியமனம் தான் இல்லை, அதுக்கு பிறகும் அவர் பெற்றுக்கொள்ற நியமனங்கள் எல்லாமே அவருடைய வரலாற்று தாளில் குறிக்கப்பட வேணும். தகுதியான் கால நியமிப்புகள், தகுதியான் கால முடிவில் அவருக்கு பதவி உறுதிப்படுத்துறது, தகுதியான் கால நீடிப்பு அல்லது தகுதியான் காலத்தில் அவருடைய சேவையை முடிவுறுத்துறது, பதில் கடமை நியமனம், திணைக்களத்துக்குள்ளேயும் அல்லது சம்பள மாற்றமற்றதும் தவிர்ந்த இடமாற்றங்கள். திணைக்களத்துக்குள்ள கிளைக்குகளை மாத்திர இடமாற்றங்களை வரலாற்று தாளில் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நிலைய மாற்றங்கள் சரிதானே, அவருடைய நிலையமே மாறுதென்றால் அதாவது வேறு திணைக்களங்களுக்கோ வேறு அலுவலகங்களுக்கோ அவருடைய இடமாற்றங்கள் குறிக்கப்பட வேணும். அடுத்தது பதவி உயர்வு அல்லது பதவி உயர்வு மறுக்கப்பட்டிருந்தால் அந்த விவரம் அதுகள் குறிக்கப்பட வேணும். இதெல்லாமே கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அறிக்கை அனுப்பப்பட வேணும். அதனால்தான் நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் இவ்வாறான கடிதங்கள் எல்லாத்தின்றையும் பிரதி கணக்காய்வாளர் நாயகத்துக்கு வழங்கப்படுது. அடுத்தது விடுவித்தல். இதில் இருக்கிறது எல்லாமே நாங்கள் அரசு சேவாணக்குழுவினுடைய நடைமுறை விதிகள்ல நாங்கள் இன்னும் விரிவா பார்ப்போம். அடுத்தது வேதனையேற்றம் வழங்குதல், இடைநிறுத்துதல், நிறுத்துதல், குறைத்தல், பிற்போடல் என்ற வகையில எந்த வகையில் என்றாலும் வேதனையேற்றத்தை மறுத்தல் சரிதானே. அப்ப வேதனையேற்றம் 4 வகையில மறுக்கப்படலாம். இடைநிறுத்தல், நிறுத்தல், குறைத்தல், பிற்போடல் அந்த 4 வகையும் தெளிவாக எங்களுக்கு விளக்கம் இருக்க வேண்டும். நாங்கள் இதுக்கு அடுத்ததாக வேதனம் தான் பார்க்க இருக்கிறோம். அதுக்குரிய குறிப்புகளும் உங்களுக்கு அனுப்பிட்டேன். அதனுடைய அதுல நாங்கள் இன்னும் விரிவா பார்ப்போம். அப்ப வேதனையேற்றத்தை வழங்கின மறுத்த என்ன அது சம்பந்தமான தகவல்கள் வரலாற்று தாளில் குறிக்கப்பட வேணும். வினத்திரமான் தடையில சித்தி அடைகிறது அல்லது வினத்திரமான் தடையில இருந்து ஒருவருக்கு விலக்களிக்கிறது போன்ற விடயங்கள் குறிக்கப்பட வேணும். தற்காலிக வேலை நீக்கம் அல்லது பணித்தடை போன்ற விடயங்கள், பதவி குறைப்பு, சம்பளங்கள் படிகள் ஏற்படுற மாற்றங்கள் சரிதானே, சம்பளங்கள் படிகள் தொடர்பான விவரங்கள் எல்லாம் கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்பப்பட வேணும். பதவி நீக்கம், பதவி விலகுதல், ஓய்வு பெறுதல், மீள இணைத்தல், இறப்பு போன்ற சகல விடயங்களும் வரலாற்று தாளில் குறிக்கப்படுறதோட கணக்காய்வாளர் நாயகத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட வேணும் சரிதானே. அப்ப இதை விடையும் நாங்கள் சொல்லலாம். இப்ப எங்களுக்கு தெரியுமே ஏற்கனவே வந்த விடயங்கள் இருக்குது. அதாவது அரைச்சம்பள லீவுகள், சம்பளமற்ற லீவுகள் எல்லாத்தையும் நாங்கள் இதோட சேர்த்துக் கொள்ளலாம். அடுத்தது வெளிநாட்டு விடுமுறைகள், புலமை பரிசில்கள் போன்ற விடயங்கள் குறிக்கப்படும். அப்ப இதெல்லாம் வரலாற்று தாளில் குறிக்கிற விடயங்கள் சரிதானே. அப்ப இதுல கணக்கு இருக்குது. அப்ப இதை விளையம் கொண்டால் எங்களுக்கு கணக்கு இருந்து நாங்கள் கொஞ்சம் காணும் என்று அப்படி யோசிக்கலாது. என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப வரலாற்று தாளில் குறிக்கிற விடயங்கள் 8 தருக ஒரு 4 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி கேட்டால் நீங்க 8 எழுதுறது சின்ன சின்ன விதத்தின. ஆனால் வரலாற்று தாளில் அதை வேறொரு வகையான வினாவாக மாற்றினால் சில நேரம் உங்களுக்கு முழுக்க தெரிஞ்சிருக்க வேண்டி இருக்கும். எனவே கணக்காய்வாளர் நாயகத்துக்கு என்னென்ன விடயங்கள் அனுப்பப்பட வேண்டும் என்றத ஞாபகத்துல வச்சிருங்க. அப்ப திருப்பி ஒருக்கா வாசிக்கின்றால் சரி, இது சிறிய குறிப்பாகவே உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதுல மேலதிக விளக்கம் ஒன்றும் எழுதாம இலகுவா நீங்க எப்படி குறிப்பெடுக்க வேணுமோ அப்படியான குறிப்பாகவே தந்திருக்கு. இதான் ஒரு குறிப்பெடுக்கிறதுக்குரிய வடிவம். அதே மாதிரி வரலாற்று தாள் பேணைக்குள்ள நாங்க பின்பற்ற வேண்டிய விதிகளை நீங்கள் சின்னனா ஒரு சொல்லல, ஒரு 2 சொல்ல 3 சொல்ல குறிப்பெடுத்திக் கொள்ளுங்க. அதை பார்த்து இதுல இருக்கிற இந்த ஸ்லைட்ல இருக்கிற முழு விஷயத்தையும் கதைக்க தெரிஞ்சால் முழு வெற்றி சரிதானே. அடுத்தது நிலைய மாற்றத்துடனான இடமாற்றம் என்றால் பிரியாண கொடுப்பனவு அரசினால் வழங்கப்படுமா அல்லது அலுவலருக்கு வழங்கப்படாத அவரே பொறுக்க வேணுமா என்றது கட்டாயம் குறிப்பிடப்பட வேணும். அரசால பிரியாண கொடுப்பனவு வழங்கப்படும் என்றால் தான் அவர் பிரியாண கோரிக்கையில சமர்ப்பிக்கலாம். இடமாற்றத்தின் போது பல்வேறு விதமான கொடுப்பனவுகள் அவருக்கு வழங்கப்படுது. அது நாங்கள் இன்னொரு அத்தியாயத்துல விரிவா பார்க்க வேண்டியிருக்கும். முடிவடைந்த மாதத்துக்கான மேற்படி அறிக்கை சரிதானே, அதாவது கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்பப்படுற அறிக்கை பொது 228 ஒவ்வொரு மாதமும் அனுப்பி வைக்கப்பட வரும் சரிதானே. அப்ப பொது 208 ஒவ்வொரு மாதமும் முடிஞ்சோடனே கணக்காய்வாளர் நாயகத்துக்கு முதல் ஸ்லைட்ல நாங்கள் பார்த்த விடயங்கள் தொடர்பான அறிக்கை அனுப்புறதுக்குரிய படிவம் சரிதானே. அந்த பொது படிவத்தை பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் எப்பயும் கணக்காய்வாளர் நாயகத்துக்கு வெற்று அறிக்கை அனுப்ப தேவையில்லை. ஒரு மாதத்துல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை என்றால் அனுப்ப தேவையில்லை. ஆனால் எப்ப நாங்கள் பிறகு ஒரு தேவை அறிக்கை அனுப்புறோமோ அதுக்கு முதல் அறிக்கை எப்ப அனுப்பினதுன்றது அதுல குறிப்பிடப்பட வரும். ஏன்னா அப்பதான் அந்த அறிக்கைக்கு பிறகு இந்த அறிக்கை வந்திருக்குது, இடையில ஒன்றுமே இல்லை என்றதை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரிதானே. அப்ப வெற்று அறிக்கை அனுப்ப தேவையில்லை என்றா எந்த விதமான மாற்றமும் இல்லாட்டி மாதாந்தம் அறிக்கை அனுப்ப தேவையில்லை. மாற்றம் இருந்தால் அந்த மாதத்திலேயே அனுப்ப வேணும். எந்த மாற்றமும் இல்லை என்றால் எப்ப மாற்றம் வருதோ, அறிவிக்க வேண்டிய ஏதேனும் விடயங்கள் எப்ப நடக்குதோ அந்த நேரத்துல அறிக்கை அனுப்ப வேணும். ஆனால் அதுக்கு முதல் அறிக்கை எப்ப அனுப்பப்பட்டது, அது அனுப்பப்பட்ட திகதி, முன்னே அறிக்கை அனுப்பப்பட்ட திகதி,
அடுத்த அறிக்கையில குறிப்பிடப்பட வேணும். அப்பதான் அதை அவர்கள் தொடர்ச்சியாக கிடைக்கப்படுறதை உறுதிப்படுத்தலாம். இல்லாட்டி இடையில ஒன்று அவர்களுக்கு கிடைக்காட்டியும் கூட அதை கண்டுபிடிக்க முடியாம இருக்கும். சரிதானே? அப்ப வரலாற்றுத்தாள் தொடர்பா அப்ப வரலாற்றுத்தாளில் இருக்கிற விடயங்கள் முக்கியமானது. அது கணக்காய்வாளர் நாயத்துக்கு அவ்வளவு அறிவிக்கப்படுறது முக்கியமானது. அப்ப என்னென்ன விடயங்கள், என்ன நிபந்தனை, இந்த படிவத்துல அனுப்புறது போன்ற விடயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது இது ஒரு புதிய விடயமா இருக்கும். ஏனென்றால் நடைமுறையில் இல்ல, வினாக்களுக்கு வரக்கூடிய விடயம் பெயர் வழி பதிவு கோப்பு, பர்சனல் ரெக்கார்ட் ஃபைல். சரிதானே? அப்ப இது யாருக்கு பேணப்படுறது என்றது எங்களுக்கு தெரியும். அப்ப ஜனாதிபதியாலையும் அமைச்சரவையாலையும் நிரந்தர பதவிக்கு நியமிக்கப்படுகின்ற அலுவலர்கள் மற்றும் இணைந்த சேவை அல்லது திணைக்களத்தை சேர்ந்த பதவி நிலை அலுவலர்கள். ரைட் தானே? அப்ப ஜனாதிபதியாலையும் அமைச்சரவையாலையும் நிரந்தர பதவிக்கு நியமிக்கப்படுறது. அமைச்சரவையால உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதியால நியமிக்கப்படுறது. அரசியலமைப்புல பல்வேறு நியமனங்கள் இருக்குது. அமைச்சரவையினுடைய செயலாளர், போலீஸ் மா அதிபர், ஒம்புட்ஸ்மன் போன்ற பல பதவிகள் இருக்குது. அப்ப அதுகள் கூட உங்களுக்கு வினாக்களுக்கு இருக்குது. அப்ப அப்படியானவர்களுக்கு அதே நேரம் அமைச்சரவையால நியமிக்கப்படுற, அமைச்சரவையால நியமிக்கப்படுறாங்களான்னு பார்த்தோம்னா திணைக்கள தலைவர்கள். சரிதானே? அப்ப அமைச்சரவையால நியமிக்கப்படுறவர்கள். அடுத்தது இணைந்த சேவையை சேர்ந்த அல்லது திணைக்கள சேவையை சேர்ந்த பதவி நிலை அலுவலர்கள். அவர்களுடைய தகவல்களை பதிந்து பண்றதுக்கான ஒரு படிவம் அல்லது ஒரு உரைதான் இந்த பெயர் வழி பதிவு கோப்பு. சரிதானே? அதுக்குரிய படிவம் 230 ஆனா. 230 என்றோன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். 230 ஆவண்ணா ஏற்கனவே பார்த்துட்டோம். 230 ஆவண்ணான்றது கண்டனங்களும் மெச்சுரைகளும். 230 ஆனான்றது பெயர் வழி பதிவு கோப்பு. சரிதானே? அப்ப இந்த பெயர் வழி பதிவு கோப்பை யார் பேண வேணும்? அதையும் பார்த்துக் கொள்ளுங்க. ஜனாதிபதியால நியமிக்கப்படுவோர் தொடர்பாக ஜனாதிபதியினுடைய செயலாளர், அமைச்சரவையால நியமிக்கப்படுவோர் தொடர்பாக அமைச்சரவை செயலாளர், இணைந்த சேவைகளை பொறுத்த வரைக்கும் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர், அதுல சொல்லப்படாத ஏனியாக்கள் என்றால் திணைக்கள தலைவர், அதாவது திணைக்களத்தினுடைய பதவியில் உத்தியோகத்தர்கள் என்றால் திணைக்கள தலைவரால, திணைக்கள சேவையை சேர்ந்த பதவியில் உத்தியோகத்தர்களுக்கு. அப்ப ஜனாதிபதியால நியமிக்கப்படுற அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதியினுடைய செயலாளர், அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டால் அமைச்சரவையினுடைய செயலாளர், ஞாபகம் வச்சிருக்க. இணைந்த சேவையில சேர்ந்தாக்களை பொறுத்த வரைக்கும் இணைந்த சேவை பொது நிர்வாக அமைச்சினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. எனவே பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர், ஏனையோர் அதாவது திணைக்களத்தை சேர்ந்த பதவியில் உத்தியோகத்தர் என்றால் திணைக்கள தலைவர். ஏனையோர் விடயத்துல அதை பெயர் வழி பதிவு கோப்பன்றதுக்கு பொறுப்பான திணைக்கள தலைவர் அதனுடைய இணைப்படை பிரதியையும் அதில் இடப்படும் பதிவுகள் திருத்தங்கள் அனைத்தையும் உரிய அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்க வேணும். அந்த திணைக்களம் எந்த அமைச்சுக்குரியதோ அந்த அமைச்சின் செயலாளருக்கு அதனுடைய தகவல்களை அனுப்பி வைக்க வேணும். அப்ப பெயர் வழி பதிவு கோப்பு என்றத நாங்கள் சாதாரணமாக இதுல இருக்கிற ஏற்பாடுகளை விளங்கி கொண்டோம்னால் ஏதேனும் வினாக்கள் வந்தால் நாங்கள் அதை அணுக முடியும். சரிதானே? அப்ப அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதுல படிவம் இருக்குது 230. ஆனா பர்சனல் ஃபைல்ன்றது ஒரு படிவம் இல்லை. அதுக்கு அது ஒரு கோவையாகத்தான் பேணப்படுது. வரலாற்று தாளுக்கு படிவம் இருக்குது, கணக்காய்வாளர் நாயத்துக்கு அனுப்புற அறிக்கைக்கு படிவம் இருக்குது, பெயர் வழி பதிவு கோப்புக்கு படிவம் இருக்குது. ஒவ்வொரு அலுவலர்களுக்கும் அடுத்த பெயர் வழி கோப்பு, பெயர் வழி பதிவு கோப்பு என்ன தெரியும், அடுத்த பெயர் வழி பதிவு, பெயர் வழி கோப்பு, அதாவது பர்சனல் ஃபைல். அப்ப ஒவ்வொரு அலுவலர்களுக்கும் பெயர் வழி கோப்பு பேணப்பட வேணும். சரிதானே? பெயர் வழி பதிவு கோப்பை போல இதுக்கு ஒரு மாதிரி படிவம் என்றது இல்லை, இது ஒரு கோவை. பெயர் வழி கோப்பை யார் பேண வேண்டும் என்றால் 2 பேர். அதான் ஏற்கனவே பார்த்துனாங்க. அப்ப 2 வகையான ஆக்கள் இருக்கணும். ஒன்று நியமன அதிகாரி, அடுத்தது அவர் எங்க கடமையாற்றுறாரோ அந்த அவருக்கு வேலை வழங்குற நிறுவன தலைவரோ திணைக்கள தலைவரோ யாரோ அதுக்கு பொறுப்பான அந்த அவர் எந்த நிலையத்துக்கு இணைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த நிலையத்தினுடைய தலைவர்னு சொல்லலாம். அப்ப வேலை வழங்கும் அதிகாரி. அப்ப இணைந்த சேவையை சேர்ந்த அலுவலர் என்றால் மத்திய பெயர் வழி கோப்பு, அதாவது மூல பெயர் வழி கோப்பு இணைந்த சேவை பணிப்பாளர் நாயத்திட்டு இருக்கும். திணைக்கள தலைவருடைய பெயர் வழி கோப்பு திணைக்கள தலைவரால பண்ணப்படும். அப்ப அதுல ஒரு ஆள் கேட்டு நீங்க என்ன சொல்லிச்சனால் அங்க இருக்கிற பர்சன பயில, அதாவது இணைந்த சேவையில் பணிப்பாளர் நாயத்திட்டு இருக்கிற பர்சன பயில பார்க்கலாமான்னு சொல்லி அப்படி ஒரு விடயங்களும் ஈகோட்ல சொல்லப்படல. அவருடைய பர்சனல் பயில பாக்குறதுக்கு அவருக்கு உறுத்திருக்குன்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதை பார்க்கறதுல எந்த விதமான பயனும் இல்லை. என்றால் உண்மையாக நாளது வரப்படுத்தப்பட்ட முழு தகவலையும் கொண்ட பெயர் வழி கோப்பு திணைக்களத்துல தான் இருக்குது. எனவே திணைக்களத்தினுடைய பெயர் வழி கோப்பு தான் நாங்கள் அது மூல பெயர் வழி கோப்பு என்று சொல்லப்பட்டாலும் நியமன அதிகாரிகிட்ட இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே திணைக்கள பெயர் வழி கோப்பு தான் இற்றப்படுத்தப்பட்ட சரியான கோப்பாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இலங்கை நிர்வாக சபைக்கு தெரிவு செய்யப்பட்டால் அல்லது இந்த சுப்ராக்கு தெரிவு செய்யப்பட்டால் அதிசிறப்பு வகுப்புக்கு தெரிவு செய்யப்பட்டால் உங்களுடைய பர்சனல் ஃபைல் அங்கே இருக்கும்.
ஆனா அங்க இருந்து எடுக்கிறது இல்லை, இங்க இருக்கிற பர்சனல் ஃபைல தான் எடுக்கிறோம். எடுத்துதான் கடைசி 5 வேதனையற்றம் போட்டிருக்குதா, போன்ற அடிப்படை தாமியல் உங்களுக்கு இருக்குதா, ஒழுக்காற்று நடவடிக்கைகள் இருக்குதா போன்ற விடயங்கள் உங்களுடைய பர்சனல் ஃபைல், அதாவது திணைக்கள பர்சனல் ஃபைல் தான் பரிசீலிக்கப்படுறது. ஏனென்றால் அதுதான் திட்டப்படுத்தப்பட்டு இருக்கும். சரிதானே? ஆனா உண்மையா இதுல இருக்கிற ஏற்பாடுகளின் படி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது மிச்சப்படுத்தப்பட்டு தான் இருக்கணும். ஆனால் இதுல இருக்கிற பர்சனல் ஃபைல் செய்யறாங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன தகவலையாவது இப்பயாவது அனுப்புறீங்களாண்டால் அது நடைமுறையில் இல்லை. சரிதானே? எனவே இப்ப உண்மையா அதுக்காக நாங்கள் இந்த இதுல சொன்னப்பட்ட ஏற்பாட்டை மாத்தி விளங்கிக் கொள்ளல. அதான் இப்ப உண்மையா உண்மையான பர்சனல் ஃபைல் என்றது திணைக்களத்தில் இருக்கிறது தான். ஆனால் உண்மையிலேயே மூல பர்சனல் ஃபைல் என்று சொல்லப்படுறது நியமன அதிகாரிகிட்ட இருக்கிறதா தான் இருக்க வேணும். அப்படித்தான் நாங்கள் பரீட்சைகளுக்கு விடையளிக்கல கருத வேணும். ஆனால் உண்மையிலேயே அங்க இருக்கிற பர்சனல் ஃபைல்ல ஒரு விவரமும் இருக்காது. நாங்கள் ஏதாவது தொடர்பு கொண்டா அந்த கடித தொடர்புகள் மட்டும்தான் இருக்கும். சரிதானே? ஏனென்றால் நாங்கள் விவரங்களை அனுப்புறதும் இல்லை, அங்க அது இட்டப்படுத்தப்படுறதும் இல்லை. இது நடைமுறை சார்ந்தது. ஆனா பரீட்சை நோக்கத்துக்கு அப்படி யோசிக்காங்க. 2 பர்சனல் ஃபைல் இருக்கும், அங்க இருக்கிறதான் மூல ஃபைல் தான் நாங்கள் யோசிக்க வேணும். அப்ப இணைந்த சேவையை சேர்ந்த அலுவலர்களுடைய இதுல மத்திய பேர்வழி கோப்பு அல்லது மூல பேர்வழி கோப்பு இணைந்த சேவையில் பணிப்பாளர் நாயத்தால பண்ணப்படும். திணைக்கள தலைவரால திணைக்கள பெயர்வழி கோப்பு பண்ணப்படும். இடமாற்றம் பெற்று செல்லும் போது புதிய திணைக்கள தலைவருக்கு திணைக்கள பெயர்வழி கோப்பு தான் அனுப்பி வைக்கப்படும். அப்ப இந்த பெயர்வழி கோப்பு இருக்கலாம் அல்லது பெயர்வழி பதிவு கோப்பு இருக்கலாம். அப்ப இந்த ரெண்டையும் போன்ற தொடர்பான ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட நாங்கள் வரலாற்று தாள் போன்ற தொடர்பான ஏற்பாடுகளோடு ஒன்றுதான் இதுவும் போகுது. பதவிநில அலுவலரால பேணப்பட வேணும் என்று சொல்லப்படுது. சரிதானே? பெயர்வழி கோப்பு அல்லது பெயர்வழி பதிவு கோப்பு ஒரு பதவிநில உத்தியோகத்தரால பேணப்பட வேணும். அல்லது பதவிநில அலுவலருடைய மேற்பார்வையில ஒரு சிரேஷ்ட அலுவலர் அவரால் பேணப்பட வேணும். அவர் இந்த கடமைக்கு பொறுப்பாக நியமிக்கப்படலாம். பதவிநிலை அலுவலருடைய பர்சனல் ஃபைல் சிரேஷ்ட பதவிநிலை உத்தியோகத்தரால் பேணப்பட வேணும். சில நேரங்கள்ல விசேட சூழ்நிலையில திணைக்கள தலைவர் அந்த கோவையை கையாள வேண்டி இருக்கும். சரிதானே? அப்ப திணைக்கள தலைவருடைய அதிகார கையளிப்புக்கு அமைய, தீர்மானத்துக்கு அமைய அதுக்கு பொறுப்பானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றதுதான் இதுல சொல்லப்படுற விடயமா இருக்குது. அடுத்தது போற்றுதல், தூற்றுதல்கள். எங்களுக்கு தெரியும் கண்டனங்களும் மெச்சுரைகளும். கண்டனங்களா இருந்தால் அது சிவப்பு மையால குறிக்கப்பட வேணும். ரெட் மார்க்னு சொல்லுவோம். சிவப்பு மையால கண்டனங்கள் குறிக்கப்பட வேணும். ஏன்னா தட்டி பார்த்தோன்னா கண்ணுக்கு டக்குன்னு தெரியக்கூடியது. அப்ப இது எங்களுக்கு அதை விட்டாலும் அப்ப கண்டனங்கள் எப்பையும் சிவப்பு மையால குறிக்கப்படும். பதிவுகள் மேற்கொள்ள முன்னர் அது தொடர்பான உரிய அலுவலருக்கு அறிவிக்கப்பட்டு, ஏனென்றால் நாங்கள் சொன்னாங்க பாதகமான குறிப்புகள் எதுவும் அவருக்கு தெரியப்படுத்த வேணும். அவருக்கு தெரியப்படுத்துறதுக்கான குறிப்புகள் இருக்க வேணும் என்றதெல்லாம் ஏற்கனவே பார்த்துனாங்க. அப்பதான் இங்க சொல்லப்படுது. அப்ப அது கண்டனங்களா இருந்தால் அவருக்கு பாதகமான குறிப்பு தானே. அப்ப அது சிவப்பு மையால இருக்க வேணும். அப்ப பதிவுகள் மேற்கொள்ளப்பட முதல் அவருடைய மறுப்பு இருந்தால் அது பரிசீலிக்க நிராகரிக்கப்பட்டது என்ற அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கணும். அவர் ஏதேனும் அதுக்கு பதில்தார் என்ற எனும் சான்றிதழ் இணைக்கப்பட வேணும். சரிதானே? அப்ப இது கண்டனங்கள் தொடர்பான ஏற்பாடு. ஒழுக்காற்று விசாரணை தொடர்பான கடிதங்கள் பொதுவாக சுயவிவரக்கோவையில இடப்படுறது இல்லை. நாங்கள் எங்களுடைய சுயவிவரக்கோவை சில நேரம் ஒரு ஆள் அலுவலகத்துக்கு பிந்தி வந்தாலும் கூட அவருக்கு நாங்கள் அதுக்காக அடிக்கிற கடிதத்தை கூட பர்சனல் ஃபைல்ல அடிக்கிற பல திணைக்களங்கள் இருக்கு. ஆனால் பர்சனல் ஃபைல்ல நாங்கள் அப்படி அடிக்கக்கூடாது. சுயவிவரக்கோவையில அப்படியான கடிதங்களை போடக்கூடாது. ஒருவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா கூட அது தொடர்பான ஆவணங்கள் முதல் கட்டத்துல சுயவிவரக்கோவையில இடப்படக்கூடாது என்றுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒழுக்காற்று விசாரணை முடிவுல குற்றவாளியாக காணப்பட்டிருந்தால் அதுக்கு பிறகுதான் சரிதானே அந்த ஒழுக்காற்று கட்டளையோடு சேர்த்து குற்றச்சாட்டுத்தாள் எல்லாத்தையும் கோவையில போட வேணும். மற்றபடி அவர் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டாலோ அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கை கைவிடப்பட்டாலோ அந்த தொடர்பான இந்த ஆவணங்களும் சுயவிவர கோவையில இருக்கக்கூடாது. அப்ப இது எல்லாம் எங்களுக்கு ஒரு புதிய விடயங்களாக இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. இரண்டா பரீட்சைக்கு வரைக்கும் நாங்க மாறித்தான் இருக்கோம். இரண்டா எங்களுக்கு தெரியும் என்ன கடிதத்தை அடிச்சாலும் பர்சனல் ஃபைல் அடிக்கிற நடைமுறைகள் பல திணைக்களத்துல இருக்குது. அதனாலதான் பர்சனல் ஃபைல் நிறைஞ்சு போயிடும். அதுல பார்த்தா அரவாசிகள் தேவையில்லா கடிதங்கள்லாம் இருக்கு. அப்படி இல்லை. அவருடைய சேவையோட சேவை மாற்றத்தோடு இப்ப ஒழுக்காற்று கட்டளை அவருக்கு வழங்கப்பட்ட அவர் குற்றவாளியா காணப்படவில்லை என்றால் அது தேவையில்லை தானே. அவருடைய சேவையில அது எந்த விதமான பாதிப்பும் இல்லை தானே. ஏன்னா அவர் குற்றம் சுமத்தப்பட்டார் என்றது தேவையில்லை தானே. யாரும் உண்மையா குற்றம் செய்யாத ஆளுக்கு குற்றம் சுமத்தலாம் தானே. எனவே அது தொடர்பான தகவல்கள் எதுவுமே பர்சனல் ஃபைல்ல தேவையில்லை. ஆனால் அவர் குற்றவாளியா காணப்பட்டால் கண்டிப்பாக அது தேவை. ஏனென்றால் அது பதவி உயர்வுக்கு பாதிக்கும் பல விடயங்கள் இருக்குது. எனவே அது நாங்கள் போடப்பட வேணும். அப்ப அவர் குற்றவாளியா காணப்பட்ட பிறகு அவ்வாறு குற்றவாளியாக்கப்பட்ட ஒழுக்காற்று கட்டளையோடு தான் குற்றச்சாட்டுத்தால் போடப்பட வேணுமே தவிர
அதற்கு முன்னர் அது தொடர்பான எந்த கடித தொடர்புகளும் சேவரக்கோவையில் இடப்படக்கூடாது. ஒரு அலுவலருக்கு எதிரான ஏதேனும் முறைப்பாடுகள் இருந்தால் சரிதானே, அப்ப அந்த முறைப்பாடு தொடர்பான பரிசீலிக்கப்பட்டு சும்மா முறைப்பாட்டை கொண்டு வந்து பர்சனல் ஃபைல்ல போடலாது. அந்த முறைப்பாடு தொடர்பாக ஆராய்ஞ்சு, அதாவது உத்தியோகபூர்வமாக அந்த முறைப்பாடு தொடர்பாக ஆராயப்பட்டு அது தொடர்பான அறிக்கையோடு தான் பர்சனல் ஃபைல்ல போடுவோம். சரிதானே, அப்ப மற்றும்படி ஒரு கிடைக்கிற முறைப்பாடுகள் எல்லாத்தையும் கொண்டு அவருடைய பர்சனல் ஃபைல்ல போடக்கூடாது. ரைட். அப்ப அந்த விடயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. என்ன பர்சனல் ஃபைல எப்படி பேண வேணும்ன்றதுக்கு இருக்கு. அதே மாதிரி அந்தரங்க அறிக்கை. அப்ப அந்தரங்க அறிக்கை யாருக்கு அனுப்பப்படுறது, அந்தரங்க அறிக்கை என்றால் என்ன, அதுக்குரிய படிவங்கள் என்ன என்ற பல வினாக்கள் இந்த ஸ்லைட்ல இருக்கு. அந்தரங்க அறிக்கை அனுப்பப்படுறது பேர்வழி பதிவு கோப்பு யாருக்கு பேணப்படுதோ, அப்ப யாருக்கு பேர்வழி பதிவு கோப்பு பேணப்படணும்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப அந்தரங்க அறிக்கை வருடாந்தம் அனுப்பப்பட வேண்டிய அலுவலர் அல்லாதவர் என்று தந்துட்டு அதுல 3 பேரை தந்து வேறொரு ஆள் தரலாம். முகமது வச ஒத்தியுத்தரன்னு இல்ல. முகமது வச ஒத்தியுத்தர அதுக்குள்ள சொன்னதுக்குள்ள இல்லத்தானே. ஜனாதிபதியால நியமிக்கப்படுறவர், அமைச்சரவையால நியமிக்கப்படுறவர், இணைந்த சேவையை சேர்ந்த பதவியில் உத்தியோகத்தர், இணைய பதவியில் உத்தியோகத்தர்கள். இந்த 4 பகுதியினர் தான் இருக்குது. எனவே தர்ற விடைகள்ல யாருக்கு பேர் வழிப்பதிவு கோப்பு பண்ணணும்டா என்ன, யாருக்கு அந்தரங்க அறிக்கை அனுப்பி வைக்கப்பட வேணும்டா என்ன, அவைகளுக்கு தான். எனவே தர்ற பதவி எதுக்குள்ள வருதுன்றதை பார்க்கணும். அப்ப யார் பேண தேவையில்லைன்றதை நாங்கள் உத்தறியக்கூடியதா இருக்க வேணும். எனவே அந்தரங்க அறிக்கை வந்து பேர்வழி பதிவு கோப்பு பேணப்படுற அலுவலர்களுக்காகத்தான் அனுப்பப்படுறது. சரிதானே, இது வருடாந்தம் அனுப்பி வைக்கப்பட வேணும். திணைக்கள தலைவரால அமைச்சின் செயலாளருக்கு வருடாந்தம் அனுப்பி வைக்கப்பட வேணும். திணைக்கள தலைவர்களுடைய அவர்கள் தொடர்பான அந்தரங்க அறிக்கை செயலாளரால தயாரிக்கப்பட வேணும். அப்ப இந்த அந்தரங்க அறிக்கை தயாரிக்கிறதுக்குரிய படிவம் 230C. அப்ப 230 ஆனா பேர்வழி பதிவு கோப்பு, 230 ஆவண்ணா கண்டனங்களும் மெச்சுரைகளும், 230 ஈனா அந்தரங்க அறிக்கை. இணைந்த சேவையில் உள்ள அலுவலர்களுடைய அறிக்கை பொது நிர்வாக அமைச்சின் செயலாளருக்கும், பொறியியல் சேவையில் உள்ள ஒரு அறிக்கை பொறியியல் சேவை பணிப்பாளரால பொது நிர்வாக அமைச்சின் செயலாளருக்கும் எல்லாம். இணைந்த சேவைன்றது பொது நிர்வாக அமைச்சு தான் பொறுப்பு. பொது நிர்வாக அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். ஏனைய அலுவலர்கள் தொடர்பில் இணைப்பிரதி பேர்வழி பதிவு கோப்பின் 2வது பிரதியில் இணைப்பதற்காக வருடாந்தம் ஜனவரி 31. சரிதானே, அப்ப வருடாந்த அறிக்கை ஜனவரி 31க்கு முன்னர் உரிய அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். ஜனவரி 31க்கு முன்னர். பாதகமான ஏதேனும் குறிப்பு இருந்தால் ஏற்கனவே நாங்க பார்த்தபடி என்ன, அப்ப ஒருவர் தொடர்பான பாதகமான குறிப்புகள் இருந்தால் அந்தரங்க அறிக்கையில அந்தரங்க அறிக்கைன்றது வெளியே தெரியாம அனுப்பப்படுறது தானே. அப்ப அந்த அந்தரங்க அறிக்கையில கூட பாதகமான குறிப்பு, ஒரு அலுவலர் தொடர்பான பாதகமாக மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தால், குறிப்புகள் இடப்பட்டிருந்தால் அது அலுவலருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அப்ப எந்த விதமான அறிவித்தலுமே வழங்கப்படையில்லை என்றால் அந்தரங்க அறிக்கையில கூட அவரை பற்றி எந்த விதமான பாதகமான விடயங்களும் உள்ளடக்கப்படையில்லை என்றதான் கருத்து. ஆட்சேபண மேன்முறையீடு அவரால் செய்யப்பட்டால் அது சம்பந்தமா அவருக்கு அறிவிக்கல, அதையும் அதோட சேர்த்து தான் வச்சிருக்கோம். அப்ப அந்தரங்க அறிக்கையை தனியே நாங்க பழிவாங்குற நோக்கத்துக்காக பயன்படுத்தல, அலுவலருக்கு தெரியப்படுத்தி அவர் தன்னுடைய ஆட்சேபனையோ மேன்முறையீட்டையோ செய்யறதுக்கான சந்தர்ப்பம் அவருக்கு வழங்கப்பட வேணும். அப்படி அவர் ஏதாவது செய்வார் இருந்தால் அதையும் அந்த அறிக்கையோட சேர்த்து தான் வச்சிருக்கோம். அப்பதான் அதை பரிசீலிக்கிறவர்கள் தனியே அந்தரங்க அறிக்கையில் இருக்க பாதகமான குறிப்பை மட்டும் வச்சுக்கொண்டு அலுவலரிடம் போட இயலாது. அப்ப அவருடைய விளக்கமும் பெற்றுக்கொள்றதுக்கு, அப்ப எப்பயுமே ஒருவருக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கான முழுமையான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேணும். அதை பாத்தீங்கன்னா சரி சரிதானே. அப்ப அந்தரங்க அறிக்கை இதுல பல விடயங்கள் நாங்க பார்க்கறோம். கொஞ்சம் பகுமா பார்த்து கொண்டு போனாலும் கூட இல்லாட்டி எங்களுக்கு மாற்று வழி இல்லை. எனக்கும் கஷ்டம் தான், ஆறுதலா காய்ச்சி ஏன்டா இந்த 2 மணித்தியாலமும் ஃபுல்லாவே ஓய்வில்லாம காய்ச்சி கொண்டிருக்கிறதுன்றது பெரிய கடினமான விடயமா இருந்தாலும் கூட நாங்க கொஞ்சம் பகுமா போகணும். ஆனா இவ்வளவு நேரம் நாங்க பார்த்ததுக்குள்ள பல விடயங்கள் வினாக்களுக்கு முக்கியமான விடயங்கள். அப்ப அதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விடயம் சேவை சான்றிதழ். அப்போ ஒரு சேவை சான்றிதழ் வழங்குறது, நாங்கள் சாதாரணமாக ஒரு ஒரு எம்பசிக்கோ அல்லது வேற ஏதோ தேவைக்காக ஒரு அலுவலர் கடமையாற்றுறதை உறுதிப்படுத்தி கொடுக்கறதுக்கும் தலையங்கம் சேவை சான்றிதழ்னு தான் போறோம் நாங்கள். அது சேவை சான்றிதழ் அல்ல. அது வேணுமென்றால் அவருடைய பதவியை உறுதிப்படுத்துறது அல்லது கடமையாற்றத்தை உறுதிப்படுத்துறது அப்படி ஏதாவது தலையங்கங்களை போடலாமே தவிர அது சேவை சான்றிதழ் என்று தலையங்கம் உண்மையா போடக்கூடாது. சேவை சான்றிதழும் அல்ல. ஏன்னா சேவை சான்றிதழை வழங்குறதுக்கு எங்களுக்கு அதிகாரமும் இல்லை. அப்ப சேவை சான்றிதழ் என்றால் என்ன, சேவை சான்றிதழ் ஏன் வழங்கப்படுது, அந்த சேவை சான்றிதழ்ல உள்ளடக்க வேண்டிய விடயங்கள் என்ன, சேவை சான்றிதழ் எப்ப வழங்கலாம் எப்ப வழங்க இயலாது, யாரால வழங்கப்பட வேணும், இவ்வளவு வினாக்கள் இதுக்குள்ள இருக்குது. சரிதானே. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இளைப்பாறுகை, அதாவது ஒரு ஆள் ஓய்வுல போனால், பதவி விலகல், அதாவது அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனால்,
அல்லது திருப்தியற்ற சேவை நடத்தை அல்லாத காரணங்களால தற்காலிக நியமனம் முடிவுறுத்தப்பட்டார். ஒன்றில் ஓய்வுல போகணும், அதாவது அவருடைய ஏதோ ஒரு உள்ள விதிகளின்படி ஒருவர் ஓய்வுல செல்ல வேணும், அல்லது அவருக்கு பதவி விலகி போறதுக்கு உரிய ஏற்பாட்டின்படி உரிய அனுமதியோட பதவி விலகி போக வேணும், அல்லது மூன்றாவது தற்காலிக நியமனம் முடிவுறுத்தப்படும். ஆனால் அப்படி தற்காலிக நியமனத்தை ஒருவருக்கு முடிவுறுத்துறதும் அவருடைய தவறு காரணமாக முடிவுறுத்தப்படும் என்றால் சேவை சான்றிதழ் கொடுக்கிறார். அப்ப 3 சந்தர்ப்பம் தான் இருக்குது சேவை சான்றிதழ் கொடுக்கிறது. ஒன்று ஓய்வுல போறவருக்கு, அடுத்தது பதவி விலகி போறவருக்கு, அடுத்தது தற்காலிக நியமனம் முடிவிட்டு போறவருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது, அவருடைய தவறு காரணமாக முடிவுறுத்தப்பட்டால் அவருக்கு சேவை சான்றிதழ் கொடுக்கிறார். அப்ப பாருங்க, சேவை சான்றிதழ் என்று நாங்கள் இப்ப சேவையில் இருக்கிற ஆளுக்கு கொடுக்கிறோம். அப்ப இந்த 3 காரணத்தால அரசு சேவையை விட்டு விலகிற அலுவலர்களுக்கு மட்டும்தான் சேவை சான்றிதழ் வழங்கப்படலாம். இந்த 3 காரணம். அப்ப யாருக்கு சேவை சான்றிதழ் வழங்கப்படலாம்? இது ஒரு வினாவாக வரும், வந்திருக்குது. வேறு எவருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் அவர்களுடைய நடத்தை, திறமை அல்லது சேவை பற்றிய சான்றிதழ் எதுவும் கொடுக்க இயலாது. அப்ப இந்த 3 விடயங்கள் தொடர்பான சான்றிதழ் எதையுமே ஒன்று சேவையில இருக்கிற அலுவலர்களுக்கோ, இந்த 3ம் சேவை முடிவுறுத்தினாக்கள் தான், அது விளங்கிக் கொள்றீங்க. அப்ப சேவையில இருக்கிற அலுவலர்களுக்கோ அல்லது அவர்களுடைய தவறு காரணமாக சேவையை விட்டு போனாக்களுக்கோ கொடுக்கலாது. என்னென்ன 3 விடயம் என்று நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்று அவர்களுடைய நடத்தை, அடுத்தது அவர்களுடைய திறமை, அல்லது அரசாங்கத்தில் அவர்களுடைய சேவை, எங்கெங்க வேலையா செய்யணும். சரிதானே? அப்ப இந்த சான்றிதழ் எதுவுமே அவர்களுக்கு வழங்கப்படக்கூடாது. யாருக்கு? அவர்களுடைய தவறு காரணமாக சேவையை முடிவுறுத்தி போன ஆட்களுக்கும் கொடுக்கலாது. இப்ப விஓபி சேவனாளுக்கோ, அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஆளுக்கோ, அல்லது கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்ட ஆளுக்கோ, பிறத்திறமையின்மையின் பேரில் இழைப்பார செய்யப்பட்ட ஆளுக்கோ, எவருக்குமே சேவை சான்றிதழ் கொடுக்கலாது. விசேடமாக இந்த 3 விடயங்கள் தொடர்பான இந்த சான்றும் கொடுக்கலாது. அப்ப இந்த 3 விடயங்களை வடிவா ஞாபகம் வச்சிருங்க, அதை தனியா குறிச்சு கொள்ளுங்க. நடத்தை, திறமை அல்லது சேவை. அப்ப இந்த 3ம் தொடர்பா. அப்ப அதனாலதான் நாங்கள் சேவை சான்றிதழ் என்றப்ப நாங்கள் தலையங்கம் போடுறது பிள்ளைன்னு சொன்னா, ஆனா நாங்கள் சேவை சான்றிதழ் என்று போட்டுட்டும் இதை பற்றி ஒன்றும் கதைக்கிறோம் இல்லை. இவர் இஞ்செல்லாம் நல்லா வேலை செய்யறாரு அப்படி இப்படி ஒன்றுமே கொடுக்கறது இல்லை. அப்படி சில திணைக்களம் கொடுத்தாலும் அதே போல அப்படி கொடுக்கலாது. ஆக நாங்கள் கொடுக்கிற என்னுடைய என்றால், இவர் இத்தனையாம் தேதியிலிருந்து முகாமத்துவ சேவை உத்தியோகத்தராக எங்களுடைய அலுவலகத்துல கடமையாற்றார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன் என்றுதான் கொடுக்குறோம். அப்ப அது சேவை சான்றிதழ் அல்ல. அது அவர் கடமையாற்றுறது அல்லது அரசு சேவையில இருக்கிறார்ன்றதை உறுதிப்படுத்துறது, அவ்வளவுதான். சரிதா? அப்ப அது மற்றபடி அவற்றை வரலாறு எல்லாம் போட்டு கொடுக்கலாது. என்ன காலத்துல சேவையாற்றினவர் எல்லாம் நாங்கள் கொடுக்கலாது. ஆனால் தற்காலிக நியமனம் உண்டு, முடிவிற்ற ஒரு ஆளுக்கு நாங்கள் கொடுக்கலாம். ஆனால் அவருடைய தவறு காரணமாக நாங்கள் நிப்பாட்டி இருக்கக்கூடாது. தானாவே அந்த நியமனம் தற்காலிகம் தானே, அப்ப முடிவுறுத்தப்பட்டிருந்தால் கொடுக்கறதுல எந்த விதமான தவறும் இல்லை. இதை விளங்கி கொண்டதான் நாங்கள் வினாக்கள் அணுகலாம். சரிதானே? இப்ப சும்மா நாங்கள் பாஸ் பேப்பர்ல ஒரு வினாவை எடுத்து வச்சுக்கொண்டு அதுக்குரிய விடிய தேடி பிடிக்கிறதுல பிரியோசனம் இல்லைன்னா அதே போன்ற வினா பெரும்பாலும் பெற போறது இல்லை. சில வினாக்கள் வரலாம், சில வினாக்களுக்கு சாத்தியம் இல்லை, பல வினாக்களுக்கு சாத்தியம் இல்லை. ஆனபடியால் ஒவ்வொன்றிலிருந்து நாங்கள் விடயங்களை கேட்டுக்கொள்வோம். சரிதானே? அப்ப பரீட்சைகள் செய்யறதுக்குன்றதுக்கு முதல் நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டோம் என்றால் பிறகு நாங்கள் பரீட்சை செய்கிறது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். அப்ப அடுத்த விடயம் சேவை சான்றிதழ் என்ன விடயங்கள் உள்ளடக்கப்படவும். அலுவலக பெயர், அரசாங்கத்தில் ஆற்றிய அவருடைய சேவை காலம், அதாவது இப்ப இவ்வளவு காலம் அவர் சேவையாற்றிருக்கார் அரசாங்கத்துல. திணைக்களத்தினுடைய பெயர், திகதிகளோட வைத்த பதவிகள். அப்ப இந்த திணைக்களத்துல என்ன பதவியில இப்ப இப்ப வரைக்கும் கடமையாற்றியிருக்கிறார் என்று அவருடைய மொத்த சேவையை நாங்கள் குறிப்பிடலாம். விலகுவதற்கான காரணம், இப்ப ஏன் அரசு சேவையிலிருந்து அவர் விலகினார், அவருடைய வினத்திறமை, பொது நடத்தை. சரிதானே? வினத்திறமை, பொது நடத்தை, அதாவது மேல சொன்ன விடயங்கள், நடத்த தொடர்பா சொல்றோம், திறமை தொடர்பா சொல்றோம், சேவை தொடர்பா சொல்றோம். சரியா? அதான் 3வதா இருக்கிறதும் திணைக்களத்தின் பெயர், திகதிகளுடன் வைத்த பதவிகள், அதான் சேவை. வினத்திறமை என்றதான் அவற்றை திறமையை பற்றி சொல்றோம். பொது நடத்தை, அவற்றை நடத்தையை பற்றி சொல்றோம். அப்ப இது சேவை சான்றிதழ்லாம் உள்ளடக்கலாம். அந்த 3 வகுதியினருக்கு தான் கொடுக்கலாம். சரிதானே? வேறு யாருக்கும் கொடுக்க இயலாது. அப்ப இதுல ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. அப்ப 5 சொல்லப்பட்டிருக்க விடயங்கள் பாருங்க, 6 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலக பெயர் அது சாதாரணமா ஞாபகம் வச்சிருக்கலாம். அரசாங்கத்துல சேவை காலம்,
இங்க என்னென்ன பதவியில சேவையாற்றினவர் என்ற விரிவு. அப்ப இந்த 2வது 3வது தான் அவருடைய சேவை. விலகுவதற்கான காரணம், ஏன் விலகினவர், சரிதானே? அந்த காரணம் கண்டிப்பாக அந்த 3 காரணங்கள்ல ஒன்றா இருக்க வேணும். அடுத்தது வினத்திறமை, அவருடைய வினத்திறமை. அடுத்தது பொது நடத்தை. அப்ப இது தொடர்பான விடயங்கள்லாம் சேவை சான்றிதழ்ல உள்ளடக்கப்படும். ரைட். அடுத்த ஞாபகம் என்னன்னு சொல்லி சொன்னால், சேவை சான்றிதழ் தொடர்பான மேலதிகமான சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இணைந்த சேவையை சேர்ந்தோருக்கு யார் சேவை சான்றிதழை கொடுக்க வேணும்? இணைந்த சேவையை சேர்ந்தோருக்கு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளராலேயும், திணைக்கள தலைவர்களுக்கு அமைச்சின் செயலாளர்களாலேயும், ஏனைய திணைக்கள தலைவர்களுக்கு, ஏனையோருக்கு, அதாவது இணைந்த சேவையை சேராத ஏனையோருக்கு திணைக்கள தலைவர்களாலேயும் சேவை சான்றிதழ் வழங்கப்படும். சரிதானே? இப்ப யார் கொடுக்கிறது என்றதை பார்த்துக்கொள்ளுங்க. இணைந்த சேவையை சேர்ந்த அலுவலர்களுக்கு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் கொடுக்கணும், திணைக்கள தலைவர்களுக்கு உரிய அமைச்சின் செயலாளர் கொடுக்கணும், ஏனையோருக்கு திணைக்கள தலைவர் கொடுக்கணும். அப்ப 3 அதிகாரிகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர், உரிய அமைச்சின் செயலாளர் என்றால் அந்த அவர் எங்க எந்த அமைச்சுக்களை கடமையாற்றினாரோ அந்த அமைச்சின் செயலாளர். அடுத்தது திணைக்கள தலைவர். இதுல இணைந்த சேவை என்றால் என்னென்று விளங்கிக் கொள்ளுங்க. ஏன் இணைந்த சேவைக்கு பொது நிர்வாக அமைச்சர்? இணைந்த சேவை என்றது இப்ப சேவைகள்ல 2 வகை இருக்குது. ஒன்று இணைந்த சேவை, அடுத்தது மூடிய சேவை அல்லது திணைக்கள சேவை. அதாவது ஒரு அமைச்சுக்கு அல்லது ஒரு திணைக்களத்துக்குள்ள மட்டுப்படுத்தப்பட்ட சேவை, அது மூடிய சேவை, க்ளோஸ் சர்வீஸ். ஒரு அமைச்சுக்குள்ளேயோ திணைக்களத்துக்கையோ மட்டுப்படுத்தப்படாத சேவைகள் இணைந்த சேவைகள். இணைந்த சேவையை சேர்ந்தவர்கள் எல்லா அமைச்சுகள்லையும், எல்லா திணைக்களங்கள்லையும், எல்லா அரசு நிறுவனங்கள்லையும் கடமையாற்றக்கூடியதா இருக்கும். அப்படியான பதவிகள் எல்லா இடமும் இருக்கிறதா இருக்கும். உதாரணத்துக்கு முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர் என்றால் முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர் சுகாதார திணைக்களத்திலையும் வேலை செய்யலாம், கல்வி திணைக்களத்திலையும் வேலை செய்யலாம், போலீஸ்லையும் வேலை செய்யலாம். இதுல இருக்கிறீங்க எல்லாரும், சரியா? அரசு அலுவலகங்கள்ல வேலை செய்யலாம், மாகாண சபையில வேலை செய்யலாம், இங்கேயும் வேலை செய்யலாம், இங்கேயும் இடமாற்றத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அது இணைந்த சேவைகள் என்று சொல்லப்படும். அதை விளங்கி கொண்டீங்கன்னா இணைந்த சேவை இல்லைண்டா எதென்றால் எங்களுக்கு தெரியும். அரச முகாமத்துவ சேவை, அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை, சாரதிகள் சேவை, அலுவலக பணியாளர் சேவை, என்ன டிரான்ஸ்லேட்டர்ஸ் மொழிபெயர்ப்பாளர் சேவை, இப்படி சொல்லிக்கொண்டு போகலாம். என்னடா எல்லா இடத்துக்கும் வர்றது. மூடப்பட்ட சேவைகள் அல்லது ஒரு அமைச்சுக்குள்ள அல்லது ஒரு திணைக்களத்துக்குள்ள மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகள் என்றால் தெரியுமா? ஆசிரியர்கள் மாவட்ட செயலகத்துல வேலை செய்யலாது தானே. தாதிகள், வைத்தியர்கள், சரிதானே, போலீசார். அப்ப இப்படியானது எல்லாம் அப்படியான சேவைகள். அப்ப அதான் இதுல இருக்கிற வேறுபாடு. அதை விளங்கி கொண்டு சரி. அப்ப இணைந்த சேவை என்று சொல்றது என்ன என்றதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அப்ப அது வினாவுக்கு வந்துருக்கு. பின்வருவோரில் இணைந்த சேவையை சேர்ந்தவர் அல்லாதவர் அல்லது இணைந்த சேவையை சேர்ந்தவர் யாருண்டா மற்றது. பெரும்பாலும் இந்த அல்லாதவர் என்று கொண்டு வர அப்படித்தான் வினாக்கள் வருது, சரியா? அப்ப இணைந்த சேவையை சேர்ந்த அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லா அமைச்சுக்கள், எல்லா திணைக்களங்களையும் வேலை செய்யறதுக்கு முடியுமான அலுவலர்கள். அப்ப எல்லா இடத்துலயும் அவர்களுக்கான ஆளணி இருக்கும், இடமாற்றத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப சேவை சான்றிதழ் வழங்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன? சேவை சான்றிதழ் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கலாம்னு பார்த்தனாங்க. சேவை சான்றிதழ் வழங்கப்படுறதனுடைய நோக்கம் 2 ஸ்லைட் தான் இருக்கு, எவ்வளவு வினாக்கள் இருக்கு. அப்ப அவர் வேற இடத்துல வேலையை தேடிக்கொள்றதுக்காக அரசுல இருந்து அவர் விலகி போயிட்டார். அப்ப வேற இடத்துல வேலையை தேடிக்கொள்றதுக்காக அவருடைய சேவை காலம் தொடர்பான ஒரு குறிப்பாக பயன்படுத்துறதுக்காக தான் பிரதானமா சேவை சான்றிதழ் வழங்கப்படுது. அப்ப வேற இடத்துல வேலையை தேடிக்கொள்றதான் நோக்கம். இல்லாட்டி அவர் அரசுல கடமையான உறுதிப்படுத்தி வச்சிருந்த என்ன பிரயோஜனம்? நம்ம போய் இன்னொரு இடத்துல போய் நாங்கள் அரசுல எப்படி வேலை செய்யறேன், இவ்வளவு காலம் வேலை செய்யறேன் காட்டுறதுக்குரிய ஒரு ஆதாரம். அப்ப சேவை சான்றிதழ் எப்படி கொடுக்க வேணும் என்றால் எதிர்காலத்துல வேலை வழங்குபவர் எதிர்பார்க்கும் தகவல்களை அது கொண்டிருக்க வேணும். அதான் அந்த 3 பிரிவுக்குள்ள வரணும். சேவை, நடத்த, திறமை. இந்த 3க்குள்ள தேவையான தகவல்களை கொடுக்கணும். அவற்றை திறமை பற்றி சொல்லிக்கல நாங்கள் கொஞ்சம் வடிவா எழுதி கொடுக்கணும். அவருடைய நடத்த பற்றி சொல்லிக்கல கொஞ்சம் வடிவா எழுதி கொடுக்கணும். என்றாவது தேவையான சும்மா திருப்தியான நடத்தை, திருப்தியான நல்ல திறமையுடையவர் என்று சொல்லி கொடுத்து பிரியோசனம் இல்லப்ப. அவர் வெளியொண்ட பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு தொழில் கொள்வோர் என்னத்தை எதிர்பார்ப்பாரோ அப்படியான விடயங்களை உள்ளடக்கி, அப்படியான முழு தகவல்களையும் உள்ளடக்கி சேவை சான்றிதழ் வழங்கப்பட வேணும்.
உத்தியோகத்தருடைய சேவை திருப்தியற்றதாக இருந்தாலும் சரி, அவ்வளவு திருப்தியா இல்லாம இருந்தா கூட பிற இடங்களில் வேலை செய்யறதுக்கு ஏற்ற வகையில அவர்கிட்ட இருந்த நட்பண்புகள் இருந்திருக்கும் தானே. எல்லாமே பிள்ளை அவரால் இருக்காது. எனவே அதுக்கு மதிப்பு கொடுக்க வேணும். அப்ப அவர் பிள்ளை என்று நாங்கள் எழுதி கொடுக்க கூடாது. எனவே அவர்கிட்ட இருக்கிறவர் வேலையை தேடிக்கொள்றதான் நோக்கம். எனவே அவர் வேலையை தேடிக்கொள்ளக்கூடிய வகையில அவர்கிட்ட இருந்த நல்ல விடயங்கள் இருக்கும் தானே. அப்ப அதுக்கு மதிப்பு கொடுத்து அவருக்கு சேவை சான்றிதழ் கொடுக்குவார் என்றுதான் சொல்லப்படுது. அப்ப பாருங்க, சேவை சான்றிதழ் தொடர்பாக எவ்வளவு விடயங்கள் இருக்குது என்று சொல்லி சரிதானே. அப்ப இது ஒரு விடயம். இதுல கொமெண்டேஷன் கோவையில் போடுவதுடன் உரிய அலுவலருக்கும் வழங்கப்படும். நிச்சயமா கொமெண்டேஷன் எழுதுறதே அலுவலருக்கு தான் சரிதானே. அப்ப போற்றுதல் தூற்றுதல் அல்லது கண்டனங்கள் மெச்சுரைகள் என்றால் அவரை மெச்சு அவருக்கு கொடுக்காம நாங்கள் பாராட்டி போட்டு பிரயோசனம் இல்லையே, அல்லது அவரை கண்டிக்கிறது போட்டு பிரயோசனம் இல்லையே சரிதானே. அப்ப அந்தரங்க அறிக்கைன்றது வேற, மெச்சுரை அல்லது கண்டனம் என்றது 230B வழங்கப்படுறது அலுவலருக்கு தான் முகவரியிடப்படுறது, சுயவிவர கோவைக்கு பிரதிதான் இடப்படுறது. எனவே அது அலுவலருக்கு தான் வழங்கப்படுது. மாணவடியா அலுவலருக்கு முகவரியிட்டோடைய அலுவலருக்கு அது வழங்கப்பட்டதுக்குரிய ஆதாரம் சரி. ப்ரொவின்சியல் எம்எஸ்ஓ என்ன கேட்டகரி? அது இணைந்த சேவை என்று நாங்களாக சொல்றது. ஆனா ப்ரொவின்சியல் எம்எஸ்ஓ என்றாலும் அது அந்த வரைவிலக்கணத்தின்படி அதுக்காக நாங்கள் எம்எஸ்ஓன்றது இணைந்த சேவை என்றால் ப்ரொவின்சியல் எம்எஸ்ஓவும் இணைந்த சேவை தான். ஆனால் அது இப்ப இலங்கையில அரசு சேவைகள் எத்தனை இருக்குது என்றால் உண்மையா அரசு சேவைகள் 10 இருக்குது சரிதானே. ஒன்று அரசு சேவை, மத்திய அரசாங்க சேவை என்று சொல்றது அரசு சேவை. மற்றது மாகாண அரசு சேவை. மாகாண அரசு சேவை 9 இருக்குது, ஒவ்வொன்றும் தனித்தனி. வடமாகாண அரசு சேவை வேறு, தென் மாகாண அரசு சேவை வேறு. வெஞ்சிருந்து ஒரு ஆள் போகணும் என்றால் ரெண்டுக்கும் மாகாண பொதுச்சேவான குழு இருக்குது. இந்த மாகாண பொதுச்சேவான குழு விடுறதுக்கும் பண்ணணும், அந்த மாகாண பொதுச்சேவான குழு எடுக்கிறதுக்கும் பண்ணணும். அவர் கூட மாறி போயிட்டு ரான்சல்ல போயிடாது. இங்கே இருந்து விடுவிச்சு அங்க போக வேணும். எனவே வேற வேற சேவைகள் அது. ஆனால் மாகாணத்துக்குள்ள பாக்கியக்குள்ள எந்த அமைச்சரையும் திணைக்களத்திலையும் வேலை செய்யக்கூடிய பதவிகள் சரிதானே. நீங்க கம்பைன் சர்வீஸ் விளங்கி கொண்டீங்கன்னா ஓகே. G230B ஹிஸ்டரி சீட்டோட நினைச்சு வைக்கணும்னு சொல்றேன். அதனால நாங்க பர்சனல் ஃபைல்ல போடுறோம். இப்ப ஹிஸ்டரி சீட்டே பர்சனல் ஃபைல்லானே இருக்குதுன்னு சொன்னாங்க சரியான. 230B என்றது கண்டனங்களும் மெச்சுரைகளும். அப்ப அது ஹிஸ்டரி சீட்டோட நினைச்சு வைக்க வேணுமா தான் இதுல ஈகோட்ல சொல்லப்படுது. ஆனபடியால் அது வினாவுக்கு வரைக்கும் அதைத்தான் நீங்க பண்ணணும். ஆனால் இப்ப நாங்களும் என்ன செய்யறோம்னா பர்சனல் ஃபைல்ல சுயவிவர கோவில போடுறோம் என்றால் சுயவிவர கோவில தான் ஹிஸ்டரி சீட் இருக்கு சரியா. அப்ப அது நீங்க கேட்டது சரியா, ஹிஸ்டரி சீட்டோட நினைச்சுதான் பேணப்பட வேணும். அப்ப நான் பார்ப்போம் இன்னொரு முக்கியமான அத்தியாயம் 7 சம்பளங்கள் சரிதானே. அப்ப சம்பளங்கள் தொடர்பாகவும் பல விடயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். என்ற நடைமுறையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அடிக்கடி வினாவுக்கு வார விடயங்களும் கூட. அப்ப சம்பளங்கள் தொடர்பான பொதுவான ஏற்பாடுகள் அதுல இந்த அத்தியாயத்துல முன்னுக்கு சொல்லப்பட்டிருக்குது. சம்பளங்களை தீர்மானிக்கிற செயற்பாடு தாபன பணிப்பாளர் நாயகத்துக்கும் திரைசேரிக்கும் உரியது சரிதானே. அதாவது வரவு செலவு திட்ட பணிப்பாளர் நாயகத்துக்கும் உரிய ஒரு விடயமாக இருக்குது. அப்ப திரைசேரி தான் சம்பளத்தின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை வச்சிருக்குது. அதே நேரம் சம்பளம் என்ற விடயத்தோட தொடர்புடைய மிக முக்கியமான ஒரு அதிகாரி தாபன பணிப்பாளர் நாயகம். ஏன்னா தாபன பணிப்பாளர் நாயகம் தான் யாருக்கு எந்த சம்பளத்தை ஒதுக்க வேணும், எந்த பதவி என்ற பதவி நிலைகள் தொடர்பான முழுமையான கட்டுப்பாடு அவர்கிட்ட இருக்குது. எனவே இந்த 2 பேருக்கும் உரியதான் திரைசேரிக்கும் பொது நிர்வாக அமைச்சில் இருக்கிற தாபன பணிப்பாளர் நாயகத்துக்கும் ஒதுக்கப்பட்ட ஒரு விடயம்தான் அல்லது பொறுப்பான ஒரு விடயம்தான் சம்பளங்கள் தொடர்பானது. அதே நேரம் இன்னொன்று இருக்குது, எங்களுக்கு சம்பள ஆணைக்குழு இருக்குது இப்ப சரிதானே. அப்ப இந்த 3 சம்பள ஆணைக்குழுவும் இந்த சம்பள மாற்றங்கள் தொடர்பாக அவர்களுடைய அவதானிப்பும் பெற்றுக்கொள்ள வேணும், அவர்களுடைய சிபாரிசும் பெற்றுக்கொள்ள வேணும். எங்களுக்கு தெரியும் நாங்கள் அரச சேவை ஆணைக்குழுவினுடைய நடைமுறை விதிகள்ல பார்க்கலாம். சேவை பிரமாண குறிப்புல மாற்றங்கள் செய்யணும்னு சொல்லி சொன்னால் சம்பளத்தோட தொடர்புடைய விட வேண்டால் சம்பள ஆணைக்குழுவினுடைய ஆலோசனையும் அவர்களுடைய சிபாரிசும் பெற்றுக்கொள்ள வேணும். அதை நாங்கள் பார்ப்போம். அப்ப
இவர்கள் தங்களுக்குள்ள கலந்துரையாடி இந்த விடயத்தை தீர்மானித்துக் கொள்வார்கள். அவர்கள் 2 பேருக்கும் தான் இது உரிய விடயமா இருக்குது. பொதுவாக சம்பள அளவு திட்டங்களை உருவாக்குறதோ நிதி பிரமாணம் 71. நிதி பிரமாணம் 71. நீங்க நிதி பிரமாணத்துல படிப்பீங்களா இல்ல படிச்சிருப்பீங்கள் என்னவோ. அப்ப அதுல பல விடயங்கள் சொல்லி இருக்குது. அதாவது திரைசேரியினுடைய அனுமதியை பெற வேணும். அப்ப அதுல ஒரு ஒரு புதிய பதவியை உருவாக்குறது, அல்லது பதவி பேரை மாற்றுறது, பதவியினுடைய தரங்களை வகுக்கிறது, தற்காலிக பணியாளரை நிரந்தரமாக்குறது, வேதன அளவு திட்டங்களை மீளாய்வு செய்கிறது, சம்பளங்கள், கூலிகள், படிகள் என்பதில் மாற்றத்தை செய்கிறது, இதுகள் எல்லாத்துக்கும் திரைசேரியினுடைய அனுமதி பெறப்பட வேணும். ஆளணி கொண்ட மீளாய்வு செய்கிறது போன்ற விடயங்களுக்கு திரைசேரியினுடைய அனுமதி பெறப்பட வேணும் என்று சொல்லித்தான் நிதி பிரமாணம் 71 சொல்லுது. எனவே சம்பள அளவு திட்டங்களை உருவாக்குறது, சம்பள கட்டமைப்புகளை மாற்றி அமைக்கிறது, இதெல்லாம் திரைசேரிக்குரிய விடயங்கள். திரைசேரியினுடைய அனுமதி பெறப்பட வேண்டிய விடயங்கள். உங்களுக்கு தெரியும், பொது நிர்வாக அமைச்சருடைய சுற்றறிக்கையில சம்பளம் தொடர்பான, படிகள் தொடர்பான இந்த சுற்றறிக்கை வந்தாலும் கீழே ஒரு வசனம் இருக்கும். இது திரைசேரியினுடைய ஒருபாட்டுடன் அல்லது திரைசேரியினுடைய அனுமதியுடன் வெளியிடப்படுகிறது, இசைவுடன் வெளியிடப்படுகிறது. ஏதோ ஒன்று. அப்ப திரைசேரியின் அனுமதி இல்லாம அது செய்யலாது. ஆனால் திரைசேரியால உருவாக்கப்பட்டிருக்க சம்பள கட்டமைப்பு, அதாவது இப்ப எங்களுக்கு இருக்குத்தானே MN1, MN2, MN3 இருக்குத்தானே SL1, SL2, SL3, PL1, அப்படி பல சம்பள திட்டங்கள் இருக்குது. இப்ப 2025ஆம் ஆண்டு 10/2025 சுற்றுவத்துல சம்பள மாற்றம் செய்யலையும் பல சம்பள அளவு திட்டங்கள் இப்ப இருக்குது, புதுசா உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப அதெல்லாம் திரைசேரியினுடைய விடயம். ஆனால் அந்த சம்பள கட்டமைப்புல எந்த பதவிக்கு எந்த சம்பளத்தை புதிதாக ஒரு பதவி உருவாக்கப்படுகிறோம், அந்த பதவி இந்த சம்பள கட்டமைப்புக்குரியதா வரும் என்ற விடயங்கள் தாபன படைப்பாளர் அதை தீர்மானிக்கிற விடயமா இருக்கும். சரிதானே? அப்ப அந்த வகையில தான் அது போகும். அப்ப நான் பார்ப்போம் என்னென்று சொல்லி சொன்னால், அது தாவன படைப்பாளர் நாயத்தின் கடமையா இருக்கும். யாருக்கு இப்ப ஒரு புதிய பதவி உருவாக்கிக்கலாம், அதுக்கு எந்த சம்பள கட்டமைப்பு பொருத்த முடியதா இருக்கும். புதிய சம்பள அளவு திட்டத்தை உருவாக்குறதோ, சம்பள கட்டமைப்பை முழுமையா மீளாய்வு செய்யறதோ எல்லாத்துக்குமே நிதி அமைச்சு திரைசேரி தான் பொறுப்புடையதா இருக்கு. ஏற்கனவே இருக்கிற சம்பள கட்டமைப்புக்குள்ள புதிய பதவி ஒன்றுக்கான சம்பள அளவு திட்டத்தை தொடர்பாக தீர்மானிக்கிறது, அல்லது நடைமுறையில் இருக்கிற சம்பள கட்டமைப்புக்குள்ள ஒரு பதவியை உள்ளிருக்கிறது போன்ற விடயங்கள் தாவன படிப்பாளர்களையும் திரைசேரியாலையும் 2 பேரும் கதைச்சு அதெல்லாம் மேற்கொள்றதா இருக்கும். அப்ப எப்படி பார்த்தாலும் 2 பேரும் அதுல சம்பந்தப்படுறதா இருக்கும். 2 பேருக்கு முடியல புதுசா உருவாக்குறது முழுக்க திரைசேரியோட, அல்லது மீளாய்வு செய்யணுன்றது முழுக்க திரைசேரியினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதுதான் நிதி பிரமாணம் 71 சொல்லுது. சரிதானே? அதை விளங்கிக் கொள்ளுங்க. மதிப்பீடுகளில் வேறான அளவு திட்டங்கள் காட்டப்பட்டிருந்தாலும் அனுமதிக்கப்பட்டதுக்கு மாறாக வேதனங்களையோ கட்டணங்களையோ வழங்கி இயலாது. அதாவது அனுமதியை பெற்றுத்தான் வேதனங்களை வழங்கணும். சில நேரம் மதிப்பீடுகள்ல நாங்கள் வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தாலும், மதிப்பீட்டுல எங்களுக்கு ஏற்பாடுகள் இருந்தாலும் அனுமதிக்கப்பட்டதுக்கு மாறாக வேற ஒன்றை நாங்கள் செய்ய இயலாது. தாவன பணிப்பாளருக்கு நேரடியாக ஒரு MSO விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பலாமா? சரியா? எங்களுக்கு தெரியும், சாதாரணமாக எங்களுக்கு தொடர்பு கொள்ற முறைமைகள் இருக்கு. எப்பயும் திணைக்கள தலைவருக்கு ஊடாகத்தான் நாங்கள் எந்த ஒரு மேலதிகாரியோடையும் தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக தொடர்பு கொள்றதுக்கு எங்களுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. சரிதானே? அது தவறானதும் கூட. இப்ப உதாரணத்துக்கு திணைக்கள தலைவர் பற்றி ஒரு முறைப்பாடு செய்யறனாலும் திணைக்கள தலைவர் கூட தான் செய்யலாம். அது மேன்முறையீடுகள் எதுவா இருந்தாலும் சேவையில் இருக்கிற ஒருவர் திணைக்கள தலைவர் கூட தான் செய்யலாம். முன்னர் அரசாங்கத்துல சேவையாற்றியவர் கூட பொதுச்சேவை ஆணைக்குழு தவிர்ந்த வேற யாரோட தொடர்பு கொள்றாலும் அவர் இறுதியா கடமையாற்றின திணைக்கள தலைவர் கூடாகத்தான் தொடர்பு கொள்ளணும். என்ற திணைக்கள தலைவருடைய சிபார்சோட தான் அந்த விடயம் போகணும். ஆனால் அப்படி செய்யற முறையீடுகளை அனுப்புறதுக்கு அவர் கடப்பட்டிருப்பார், அது வேற விஷயம். மற்றபடி ஆலோசனையை கேட்கறது போன்ற விடயங்கள் திணைக்கள தலைவருக்குரியது. அப்ப தாவன படைப்பாளர்கிட்ட நம்முடைய நாங்கள் நேரடியா தொடர்பு கொள்ள இயலாது. RTI என்றது அது வேறு, அது அரசு அலுவலர்களுக்கான ஒரு உரிமை அல்ல, அது நாட்டினுடைய பிரஜைகளுக்குரிய உரிமை, வகிபாகம் வேறு. அப்ப நாங்கள் நாட்டினுடைய பிரஜை தானே நாங்கள். அப்ப நாட்டினுடைய பிரஜை என்ற ரீதியில அந்த சட்டத்துக்கு அமைய நாங்கள் நேரடியா RTI-யால கேட்கறது அதை நாங்கள் யார்கிட்டையும் கேட்கலாம். அது நாங்கள் அரசு அலுவலர்கள் என்ற ரீதியில அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. சரிதானே? அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது.
நாங்கள் எப்பயும் விளங்கிக் கொள்ள வேணும் என்று சொல்லி சொன்னால் ஆர்டிஐ என்றது அது வேறு, அது அந்த சட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு அமைவாக, ஏன்னா அந்த சட்டம் தான் மேலோங்கி இருக்கும், அந்த சட்டத்துக்கு அமைவாக நாங்கள் தகவல் அறியும் உரிமையின் கீழே, அந்த அடிப்படை உரிமையின் கீழே நாங்கள் விளக்கங்களுக்கு இருக்கிறது. அது ஒரு பிரஜை என்ற ரீதியில, ஒரு அலுவலர் என்ற ரீதியில இல்லை. மற்றும்படி அலுவலர் என்ற ரீதியில நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் எப்பயுமே திணைக்கள தலைவருக்கு ஊடாகத்தான் தொடர்பு கொள்ளலாம். சரிதானே? அதுக்கு பல்வேறு அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது, நாங்கள் அதை பார்ப்போம். அப்ப மதிப்பீடுகள்ல வேறான அளவு திட்டங்கள் காட்டப்பட்டிருந்தாலும் அனுமதிக்கப்பட்டதுக்கு மேலதிகமாக அனுமதியை பெற்றுத்தான் சம்பளமோ படிகளோ வழங்கலாம். அப்ப திரைசேரியினுடைய அனுமதி என்றது அங்க முக்கியம். புதிய பதவிகளுக்கு வேதனை அளவு திட்டத்தை குறித்தொதுக்கிறதுக்காக உரிய முன் அனுமதியின்றி அடுத்த வருடத்துக்கான மதிப்பீட்டுல சேர்க்கலாது. அப்ப ஒரு பதவியை உருவாக்கிக்கல, அதுக்குரிய வேதனை அளவு திட்டங்கள் எல்லாத்துக்குமே அனுமதியை பெறணும். உருவாக்குறதுக்கு திரைசேரியினுடைய அனுமதி, அதுக்குரிய வேதனை அளவு திட்டம் திரைசேரியினுடைய அனுமதி. சரிதானே? நிதி பிரமாணம் 71 மறந்துடாதீங்க. அது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நிதி பிரமாணம். நேரடியாகவே என்ன விடயம் என்று சொல்லாம நிதி பிரமாணம் 71 அமைய திரைசேரியினுடைய அனுமதியை பெறப்பட வேண்டிய விடயங்கள் என்று கேள்வி வருது அடிக்கடி. சரிதானே? அப்ப நிதி பிரமாணம் 71 பார்த்துக்கொள்ளுங்க. வேறு வகையில கட்டளையிடப்பட்டால் அன்று எந்த சம்பள மீளாய்வும் அது கட்டளையிடப்படும் திகதியிலிருந்து தான் நடைமுறைக்கு வரும். எங்களுக்கு வரதெல்லாம் வேறு வகையில கட்டளையிட்டு, இப்ப எங்களுக்கு எப்பயோ சர்க்குலர் வரும், ஆனால் முன் ஒரு தேதியிலிருந்து, இப்ப இந்த வருடமும் நடந்தது என்ன, எங்களுக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சம்பளம் மாற்றீடு செய்யப்படுறது வந்து. அப்ப வேறு வகையில கட்டளை இருந்தால் சரி. மற்றும்படி அந்த தேதி ஒன்றும் குறிப்பிடப்படாட்டி, இது எப்ப இருந்து செய்யறது என்று குறிப்பிடப்படாட்டி, எப்ப சம்பள மீளாய்வு நடைமுறைக்கு வருதோ, அது கட்டளையிடப்படுதோ அந்த திகதியிலிருந்து தான் அது நடைமுறைப்படுத்தப்பட வேணும். ஆனால் நடைமுறைப்படுத்த வேண்டிய திகதி அதுல சொல்லியிருந்தால் அந்த திகதியிலிருந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம். அதெல்லாம் எங்களுக்கு சாதாரணமா விளங்கின விஷயம். ஆனா ஒண்ணுமே சொல்லாம சம்பள மீளாய்வு கொண்டு வந்தால் அது இப்ப அந்த சர்க்குலர் வருதோ கட்டளையிடப்படுதோ அண்டையில இருந்து தான் அது நடைமுறைக்கு வரும். அடுத்த ஒரு விடயம் சம்பளத்தில், அது பொதுவான விடயங்கள். அடுத்த ஒரு விடயம் என்னன்னா மாதத்தின் பகுதிக்கான வேதனம். ஒரு மாதத்துல இடையில வேதனம் வழங்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். முதல் நியமனத்துல 1ஆம் திகதி தவிர்ந்த வேறொரு திகதியில ஒருவர் கடமையை பொறுப்பேற்றால், அல்லது மாத முடிவு தினம் தவிர்ந்த அதற்கு முன்னர் ஒரு திகதியில ஒருவர் ஓய்வு பெற்றால், அல்லது ஏதேனும் ஒரு வகையில அவருடைய பதவி அவருடைய சேவை முடிவுறுத்தப்பட்டால், சம்பளமற்ற லீவுகள் அரைச்சம்பள லீவுகள் பெற்றுக்கொள்ள, சில நேரம் மாதத்தின் இடையில அவருக்கு வேதனை ஏற்றம் கிடைக்கல போன்ற பல சந்தர்ப்பங்கள்ல மாதத்துல ஒரு பகுதிக்கான வேதனத்தை கால்குலேட் பண்ண வேண்டி வரும். சரிதானே? அப்ப மாதத்தின் இடையில நியமனம், அல்லது மாதத்தின் ஒரு பகுதிக்கு சம்பளமற்ற லீவுல செல்றது, அல்லது அப்படியான சந்தர்ப்பங்கள்ல. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல நாங்கள் எப்படி அந்த மாதத்துக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை பார்க்கிறது? அப்ப ஜனவரி மாதத்துல ஒரு ஆள் 10 நாள் சம்பளமற்ற லீவ் எடுத்தார், அல்லது 11ஆம் தேதி தான் கடமையை பொறுப்பேற்றார், அப்ப ரெண்டுக்குமே 10 நாள் சம்பளம் அவருக்கு கொடுக்க கூடாது. மிச்ச நாட்களுக்குரிய சம்பளம் தான் கொடுக்க வேணும். அவ 11ஆம் தேதி கடமையை பொறுப்பேற்றார் என்றால் 21 நாட்களுக்குரிய சம்பளம் தான் கொடுக்க வேணும். அல்லது 10 நாட்கள் சம்பளமற்ற லீவ் எடுத்திருந்தாலும் 21 நாட்களுக்குரிய சம்பளம் தான் கொடுக்க வேணும். அல்லது 20 நாட்கள் அரைச்சம்பள லீவ் எடுத்திருந்தாலும் 10 நாட்கள் முழு சம்பள லீவ் என்றால் 21 நாளுக்குரிய சம்பளம் தான் கொடுக்கணும். அப்ப ஜனவரி மாதத்துல 21 நாளுக்கு சம்பளம் கொடுக்கணும் என்றால் அதை பற்றி தான் இங்க சொல்லப்படுது. அப்ப எப்படி பார்க்க வேணும்னு சொல்லி சொன்னால், அவருக்கு அந்த மாதத்துல வழங்க வேண்டிய பகுதி வேதனத்தை பார்க்கறதுக்கு அந்த மாதத்துல இருக்கிற நாட்களுடைய எண்ணிக்கையால பிரிச்சு, அதாவது வீதாசாரத்துல கொடுக்கணும். அப்ப ஜனவரி மாதத்துல 10 நாளை கழிச்சு கொண்டு 21 நாளுக்கு சம்பளம் கொடுக்கணும் என்றால், அப்ப அவருக்கு அந்த மாதத்துல கொடுக்க வேண்டிய மொத்த சம்பளத்தை, அடிப்படை சம்பளத்தை பாக்கிக்கலாம், அடிப்படை சம்பளத்தை 31 பிரிச்சு 21 பெருக்கி வாரத்தொகையை தான் கொடுக்க வேணும். அதே மாதிரி தான் வாழ்க்கை செலவு படியும். சரிதானே? அப்ப அந்த மாதத்துல உள்ள நாட்களுடைய எண்ணிக்கையால பிரிச்சு அவர் கடமையாற்றிய அல்லது அவருக்கு வழங்க வேண்டிய நாட்களுடைய எண்ணிக்கையால பெருக்கித்தான், அதாவது வீதாசார அடிப்படையில தான் அந்த மாதத்துல கடமையாற்றிய நாட்களுக்கும் அந்த மாதத்துல இருக்கிற மொத்த நாட்களுக்கும் இடையிலான விகிதாசாரம். அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. இதே பிப்ரவரி மாதத்துல 21 நாள் சம்பளம் கொடுக்கணும் என்றால் அந்த பிப்ரவரி மாதத்துல எத்தனை நாள் இருக்குன்னு பார்க்கணும். சில வருடங்கள்ல 28 நாள் இருக்கலாம், சில வருடங்கள்ல 29 நாள் இருக்கலாம், உங்களுக்கு தெரியும். அப்ப 28 நாளா 29 நாளா இருக்கான்னு பார்த்து 28 நாள் இருக்குன்னா அப்ப அவருடைய மொத்த அவருடைய மாத சம்பளத்தை 28 பிரிச்சு 21 பெருக்கி கொடுக்கணும். 29 நாள் இருந்தா 29 பிரிச்சு 21 பெருக்கி கொடுக்கணும்.
சரிதானே? மார்ச் மாதம் வேண்டாம் 31, ஏப்ரல் மாதம் வேண்டாம் 30, அது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மாதத்துல இருக்கிற நாட்களுடைய விகிதாசாரத்தின் அடிப்படையில் தான் அவர் கடமையாற்றின நாட்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இடையில சில நேரம் அவருக்கு பதவி உயர்வு கிடைச்சால் பழைய சம்பளம் எத்தனை நாளே கொடுக்கணும். 11ஆம் தேதி பதவி உயர்வு கிடைக்குது என்றால் 10 நாளைக்கு பழைய சம்பளம் கொடுக்கணும். அப்ப பழைய சம்பளத்தை மார்ச் மாதம் என்றால் 31 பிரிச்சு 10 நாளுக்குரியதை பெருக்கி 10 நாளுக்குரிய சம்பளத்தை பார்க்கணும். புதிய சம்பளம் 21 நாளைக்கு கொடுக்கணும் என்றால் புதிய சம்பளத்தை 31 பிரிச்சு 21 பெருக்கி புதிய சம்பளம் எவ்வளோன்னு பார்க்கணும். ரெண்டையும் அவரு கொடுக்கும். வேதனையேற்றம் வழங்கப்படைக்கலையும் அப்படித்தான். 11ஆம் தேதி வேதனையேற்றம் என்றால் மார்ச் மாதம் என்றால் 21 நாளுக்கு அந்த வேதனையேற்றம் அவருக்கு கிடைக்கும். முதல் 10 நாளுக்கு வேதனையேற்றம் இல்லை தானே. அப்ப 31 பிரிச்சு 21 பேருக்குத்தான் வேதனையற்ற பெறுமதியையும் பார்த்து கொடுக்க வேணும். அப்ப இதுதான் இதுல சொல்லப்படுற விடயம். அப்ப சம்பளமற்ற அல்லது அரைச்சம்பள லீவுன்ற தொடக்கத்துல அல்லது முடிவுல விடுமுறை தினங்கள் வந்தால் அப்ப எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் நீங்க பார்க்கலாம். இப்ப 10 நாள் சம்பளமற்ற லீவ் என்றால் சில நேரம் அதுல தொடக்கத்திலேயோ சம்பளமற்ற இப்ப திங்கள்ல இருந்து ஒரு ஆள் சம்பளமற்ற லீவுல இப்ப ஒரு கணிப்பீடு செய்யல திங்கள்ல இருந்து சம்பளமற்ற லீவு வருது. திங்கள்ல இருந்து அடுத்த புதன் வரைக்கும் சம்பளமற்ற லீவு. அப்ப எங்களுக்கு தெரியும் திங்கள்ல இருந்து ஞாயிறு வரைக்கும் 7 நாள், அடுத்தது திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள், வியாழக்கிழமை வேலைக்கு வந்துட்டார். அப்ப இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் என்றால் திங்கள்ல இருந்து சம்பளமற்ற லீவை கால்குலேட் பண்ணா முதல் சனி ஞாயிறும் வரையில வள்ளிதான் வேலைக்கு வந்தவர். அப்ப 10 நாள் என்று பாக்குறதா இல்ல சனி ஞாயிறையும் சேர்த்து 12 நாளுக்கு சம்பளமற்ற லீவை கழிக்க வேணுமா என்றால் அதுக்குத்தான் இதுல சொல்லியிருக்கிறேன் என்றால் சம்பளமற்ற லீவுன்ற தொடக்கத்திலேயோ அல்லது முடிவிலேயோ பொது விடுமுறை தினங்களோ அல்லது லீவு நாட்கள் வந்தால் அந்த இப்ப நான் சொன்ன உதாரணத்துல அவர் திங்கள்ல இருந்து அடுத்த புதன் வரைக்கும் சம்பளமற்ற லீவுல நிற்கிறார் என்றால் முடிவுல சம்பளமற்ற லீவு முடிவுல விடுமுறை தினங்கள் வர இல்லை. ஆனால் திங்கள்ல தொடங்குகின்றபடியால் அதன் தொடக்கத்துல விடுமுறை தினம் வந்திருக்குது சனி ஞாயிறு. அப்ப நாங்கள் என்னதை பார்க்கணும் என்றால் வெள்ளி அவர் கடமைக்கு வந்திருந்தால் வெள்ளி அவருக்கு சம்பளமற்ற லீவு இல்லை தானே. ஆனபடியால் சனி ஞாயிறையும் நாங்கள் அதுல சேர்க்க தேவையில்லை. அப்ப முதல் அல்லது அடுத்த வேலை நாள்ல அவர் கடமை ஆற்றி இருந்தால் அப்ப வெள்ளிக்கிழமை வந்திருந்தால் நாங்கள் சனி ஞாயிறு சம்பளமற்ற லீவுக்கு சேர்க்க தேவையில்லை. உண்மையா வெள்ளிக்கு பிறகு அவர் இனி அடுத்த புதன் தான் வர லீவு செட்டில் பண்றதுக்கு இல்ல சம்பளமற்ற லீவு தான். ஆனால் வெள்ளிக்கிழமை அவர் வேலைக்கு வந்தவர் என்றால் அடுத்த சனி ஞாயிறு வர தேவையில்லை தானே. இப்ப திங்கள்ல இருந்துதான் அவர் வரையில்லை என்று கருதி திங்கள்ல இருந்துதான் சம்பளமற்ற லீவை பார்க்க வேணும். சரிதானே? அதே போல சம்பளமற்ற லீவு முடியக்குள்ள ஒரு வெள்ளியில முடியுது என்றால் அடுத்த திங்கட்கிழமை அவர் வேலைக்கு வந்துட்டார் என்றால் நாங்கள் வெள்ளி வரைக்கும் தான் சம்பளமற்ற லீவை கால்குலேட் பண்ணுவோம். ஆனா திங்களும் வர இல்லை என்றால் செவ்வாதான் வாரர் என்றால் சனி ஞாயிறு திங்கள் 3 நாளையும் கூட்ட வேண்டி வரும். அதுதான் இதுல சொல்லப்படுற விடயம். அப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப சம்பளமற்ற அல்லது அரைச்சம்பள லீவுன்ற தொடக்கத்துல அல்லது முடிவுல விடுமுறை தினங்கள் வருமா இருந்தால் அந்த தொடக்கத்திலேயோ அல்லது முடிவுலையோ வர விடுமுறை தினங்களுக்கு தொடக்கத்துல வந்தால் அதுக்கு முதல் நாள் அல்லது முடிவுல வந்தால் அதுக்கு அடுத்த நாள் அவர் கடமைக்கு சமூகம் அளித்திருந்தால் கடமையாற்றி இருந்தால் அந்த விடுமுறை தினங்களை சம்பளமற்ற லீவிலையோ அரைச்சம்பள லீவிலையோ சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அடுத்தது நாங்க பார்ப்போம் என்றால் மாத்தின இடையிலான ஒரு திகதியில சம்பள மாற்றம் ஏற்பட்டால் சம்பள ஏற்றம் பெறலாம், பதவி உயர்வு பெறலாம், சம்பள மீளாய் வரலாம் தான் நான் முதலே சொல்லிட்டேன். ஒவ்வொரு சம்பள வீதத்திலையும் கடமையாற்றின நாட்கள வீதாசாரத்தின்படி சம்பளம் கொடுக்க வேணும். இது நான் உதாரணத்தோட உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுவும் விளங்கி இருக்கும். உடனே பார்த்துக்கொள்ளுங்க. சம்பளம் சில விடயங்கள் இதுல நாங்க பார்க்கிற விடயங்கள் கொஞ்சம் கடினமானதுன்னு சொல்லப்படுறது இதுகள் அல்ல. ஆனால் அதுல நான் சொல்ற உதாரணங்களோட அல்லது நான் சொல்லிக்கல வடிவா விளங்கி கொள்ளுங்க, குறிச்சு கொள்ளுங்க. தயவு செய்து கிளாஸ்ல திருப்பி திருப்பி வலியுறுத்துறது கனவேரை பார்த்தாலும் இப்ப இன்றைக்கு 2-3 பேர்ட்ட வீடியோன்னு ஆயினது. ஆனா ஒருத்தரும் நோட் புக்கோடையோ அல்லது கிளாஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கிறதா இல்லை. உண்மையா நீங்க நேர கிளாஸுக்கு போகணும்னால் எவ்வளவு நேரத்தை செலவழிச்சு நீங்க அந்த கிளாஸுக்கு போகணும். இது ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு கிடைச்சது. ஆனால் அதை நாங்கள் அந்த இதிலே பயன்படுத்துவோம். சரியா? அப்ப கூடுதலா நாங்கள் எங்களுடைய வேலைகளோடைய தான் நிக்கிறோம். இப்ப பாருங்க, நான் இவ்வளவு அறிவுறுத்தல்கள் வழங்கியும் ஒருத்தருமே கதைக்கலாம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் கிளாஸை கொண்டு போண்டிருக்கு. சரியா? சில நேரம் நல்லா இருக்கு, சில நேரம் பிரச்சனை. ஏனென்றால் சில நேரம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாம தவறுதலா ஓன் ஆயிட்டா கூட மைக்க அன்மியூட்ல இருக்குது மியூட் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்க அதை கிரகிக்கிறதுல கூட சில பேர் இல்லை. அது வேற சிந்தனையில் நீங்க இருந்தால் உங்களுக்கு அது பிள்ளைங்க அதுதானே. அப்ப ஆனபடியால் அதை தவித்துக் கொள்றதுதான் மிக மிக நல்ல. அப்ப வகுப்புல நீங்க வகுப்பா இருந்தால் இப்படியான இடையூறு வராது.
சரி, என்ன வரைக்கும் மேக்சிமம் பயன்படுத்திக் கொள்ளுங்க. இது ஒரு போட்டி பரீட்சைக்கு படிக்கிறீங்கன்றதை திருப்பி திருப்பி ஞாபகத்துல வச்சிருங்க தயவு செய்து. ஆனால் சிலராம் பார்த்தேன் இப்ப வகுப்புகள் எல்லாம் முனைராக்கள் மாறி மாறித்தான். சரியா? அப்ப நானும் சில கட்டுப்பாடுகள் இல்லாம வர்றது, ஆனால் மாறி மாறித்தான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறதாக இல்லை. ஓகே. அப்ப அப்படித்தான் சம்பளம் தீர்மானிக்கப்பட வேணும். அப்ப அது உங்களுக்கு தெரியும். அது சரி. சம்பள கணிப்பீடு செய்யல அரைச்சதத்துக்கு மேற்பட்டு வந்தால், அதாவது அரைச்சதம் அப்ப எங்களுக்கு தெரியும் சதம், ரூபா சதம் தானே. அப்ப இப்ப 25 என்றால் தசம் 25 வந்தால் 25% என்று வரும். ரூபா கால்குலேட் பண்ணிக்கல 256 என்று வந்தது என்றால், அதாவது அரைச்சதத்தை விட கூட வந்தால், அல்லது அப்ப அரைச்சதத்தை விட கூட வந்தால் அது அடுத்த சதமா பார்க்கலாம். 256 25%, அங்கால தசம் அங்கால 6 வருது. அப்ப 5 விட கூட, அரைச்சதத்தை விட கூட, அப்ப 26% எடுக்கலாம். அரைச்சதமோ அல்லது அதை விட குறைவோ இருந்தால் நாங்கள் அந்த பின்னத்தை விட வேணும். இது நிதி பிரமாணத்திலையும் சொல்லப்படுற ஒரு விடயம். நிதி பிரமாணம் 238(3) சொல்லப்படுது. அப்ப அரைச்சதுக்கு மேல வந்தால் அப்ப மொத்த கணிப்பீட்டுல நாங்கள் அதை பார்க்க வேணும். ரைட். அப்ப அந்த அப்படி அரைச்சதமா இருந்தாலோ அல்லது அதை விட குறையவா இருந்தாலோ சதத்தின் பின்னம் வரைக்குள்ள அதை நாங்கள் நீக்க வேணும். அரைச்சதத்துக்கு விட கூட என்றால் அடுத்த ஒரு சதமாக அதை கருத வேணும். முதல் நியமனத்துல வேதனம் வழங்குறது தொடர்பான ஏற்பாடுகள் இதுல இருக்குது. சரியா? முதல் நியமனத்துல வேதனம் வழங்குறது. ஃபினான்சியல் ரெகுலேஷனோ நிதி பிரமாணம் தானே சொன்னான். ஓகே. சவுண்ட் பிரச்சனையா இருக்கா? நான் கதைக்கிறது கேட்ட சொல்லலாத நேரம் ஒரு ஆள் மெசேஜ் போடுங்க. அதுக்கு பிரச்சனையா இருக்குண்டு யாரோ ஒரு ஆள் போட்டுருக்கீங்களே சில நேரம் வெட்டுது அப்படியா? ஓகே 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 தேங்க்யூ. அப்ப நான் பாப்பேன்னு சொல்லி சொன்னால் சம்பளமற்ற லீவ்ல நிக்கிற ஒரு ஆள் உரிய தேதியில வர இல்லை, இன்னொரு நாள் பிந்தி வந்தால் என்ன செய்யறால் அது இப்ப காரணத்தை பொறுத்து தானே. ஒரு ஆள் சம்பளமற்ற லீவு என்றதும் ஒரு லீவு தான். லீவுன்றது அனுமதியை பெற்றுத்தான் எடுக்க வேணும். அவர் ஒரு நாள் பிந்தி வந்தால் அதுக்குரிய அனுமதியை பெற்றால் அது சேர்ந்து அது வரைக்கும் அவர் திருப்பி கடமைக்கு வரும் வரைக்கும் சம்பளமற்ற லீவா இருக்கும். அனுமதி இல்லாமல் என்றால் அது 24 மணித்தியாலம் தானே விஓபி சம்பளமற்ற சம்பளமற்ற லீவுக்கும் பொருந்தும். ஒரு ஆள் லீவுக்கு விண்ணப்பிச்சு சம்பளமற்ற லீவுக்கு விண்ணப்பிச்சு இப்ப கடமைக்கு வரணுமோ அன்றைக்கு வரையில் என்றால் 24 மணித்தியாலம் தாண்டினால் எந்த விதமான அறிவித்தலும் இல்லை என்றால் அவர் தானாகவே பதவியை விட்டுட்டு போயிட்டார் கருதலாம். அல்லது உரிய முறைப்படி அனுமதி எடுத்துட்டார் என்றால் எங்களுக்கு அது தொடர்ந்து அப்படியே சம்பளமற்ற லீவா போகும். அப்ப அது அனுமதியை பெற்றுட்டால் சரி. அப்ப இங்க செட்டில்மெண்ட் தானே பார்க்கப்படுது. சரி. ஆனா லீவுக்குரிய முக்கியமான நிபந்தனை அனுமதி. அது திணைக்கள தலைவரோ அல்லது லீவை அனுமதிக்கிற அதிகாரி உரிய முறைப்படி அனுமதிச்சால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப முதல் நியமனத்துல பொதுவாக சம்பள அளவு திட்டத்தின ஆரம்ப நிலையில வைக்க வேணும். யாருன்னாலும் ஏதாவது ஒரு பதவி கிடைச்சால் ஆரம்ப நிலையில வைக்க வேணும் பொதுவா. அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலையும் அப்படி இல்லை. இப்ப நீங்க சில நேரங்கள்ல SLAS சித்தி அடைஞ்சிட்டீங்கன்னா, சில நேரத்துல அதிசிறப்பு வகுப்பு சித்தி அடைஞ்சிட்டீங்கன்னா பொதுவா தொடக்கத்துல வைக்க வேணும். ஆனால் உங்களுக்கு தெரியும் பதவி உயர்வுன்றது நீங்க எடுக்கிற சம்பளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுறது. ஒரு பதவிக்கான விண்ணப்பதாரிக்கு இந்த பிரிவின் ஏற்பாடுகளுக்கு புறம்பாக ஏதாவது ஒரு சம்பள படிநிலையில வழங்குறதாக சொல்லலாது. அப்படி செய்யலாது. அப்ப முதல் ஆட்சியக்கப்படுறவர் எப்படியும் அது பதவி உயர்வுன்றது வேற. அதை நாங்க பார்ப்போம். அப்ப ஒரு நாளும் நாங்கள் சொல்லலாது இப்ப அவருடைய இதை பொறுத்து நாங்க கோல் பண்ணைகளையோ நியமன அதிகாரிக்கு கூட முடியாது குறித்த ஒரு படிநிலையில வைக்கிறோம். அவருடைய தொடக்க சம்பளம் என்னவோ அவருக்குரிய அவருக்கு அந்த பதவிக்கு அனுமதிக்கப்பட்ட சம்பள அளவு திட்டத்தின் தொடக்க சம்பளத்துல தான் வைக்க வேணும். குறித்த தகமைகளை அல்லது அனுபவத்தை அல்லது ரெண்டையும் கருத்துல கொண்டு பொருத்தமான நிலையில வைக்கிறது என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டு உரிய அனுமதியோட விளம்பரம் செய்யப்பட்டிருந்தால் அப்படித்தான் அந்த பதவிக்கு கோரப்பட்டிருந்தால் அது புறநடையான சந்தர்ப்பங்கள்ல அப்படி ஏற்பாடு செய்திருந்தால்தான் அதை அப்படி ஒரு படிநிலையில வைக்கலாமே தவிர மற்றும்படி பொதுவாக அவ்வாறு ஒரு இதை நாங்கள் உள்ளடக்கியலாது உரிய அனுமதியை பெறாம அப்படி ஒருவரை வைக்க வேண்டிய பணியில தெளிவாக ஆட்சேர்ப்பு திட்டத்திலேயோ அல்லது விளம்பரத்திலேயோ அல்லது ரெண்டுலேயுமோ குறிப்பிடப்பட்டிருந்தால் பிரச்சனை இல்லை.
ஆனால் ஆட்சி சில பதவிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய தகமையை பொறுத்து அவர்களுக்கு கூடுதலான சம்பளங்கள் வழங்க வேணும் என்று தீர்மானித்தால், இது புறநடையானது, அதை கடுமையா யோசிக்காங்க. ஆனால் அப்படி தீர்மானித்தால் அப்படி ஒரு முடிவொன்றை அப்படி வழங்க வேணும் என்றால் அப்படி ஒரு முடிவொன்று எடுக்கிறதுக்காக நாங்கள் நியமனத்தை அவர் தெரிவு செய்த பிறகு அந்த முடிவு எடுக்கிறதுக்காக ஒத்தி வைக்கலாம் என்ற அந்த முடிவு எடுத்த பிறகு உரிய அதிகாரிகளுடைய அனுமதியை பெற்று அந்த முடிவு எடுத்த பிறகு நாங்கள் அதெல்லாம் அப்படியான ஏற்பாடுகளை ஆட்சேர்ப்பு திட்டத்தில், அதாவது கதைச்சு முடிவெடுக்கிற ஏற்பாடுகளை உள்ளடக்கிறதுக்கு முன்னர் அல்லது ஒரு படிநிலையில வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை உள்ளடக்கிறதுக்கு முன்னர் உரிய அதிகாரிகளுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேணும். சரிதானே? அப்ப அதுல பிரதானமாக திரைசேரிதான். திரைசேரியும் தாவன பணிப்பாளர் நாயகமும் அதுல செல்வாக்கு செலுத்தினோம், அதான் உரிய அதிகாரிகள். இவ்வாறு ஏற்பாடு விளம்பரத்துல செய்யப்பட்டிருக்கிறதுல தெரிவு சபால தெரிவு செய்யறதுக்காக நியமிக்கப்படுற சபை விண்ணப்பதாரின் தகமைகளை அனுபவங்களை கவனமா பரிசீலனை செய்து எந்த படிநிலையில வைக்க வேணும்னு சொல்லி, அதாவது அவருடைய தகமைக்கு ஏற்ப படிநிலை வழங்குறன்ற ஒரு தீர்மானம் இருந்தால்தான் எந்த படிநிலையில வைக்க வேணும்னு சொல்லி அவை என்ன சிபாரிசு செய்ய வேண்டி இருக்கும். சரியா? இது பொதுவாக வினாக்களுக்கு வேற இல்லை. ஆனால் அப்படி நாங்கள் கழிச்சு ஒன்றையும் போக வேண்டாம்ன்றதுக்காக நான் சிலதை ஸ்கிப் பண்றேன் இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் போட்டி பரீட்சைன்ற ரீதியில அப்ப அதை சும்மா சாதாரணமா விளங்கி கொண்டு வாங்க, ஒன்றும் இல்லை. ஒரு ஆரம்பத்துல வைக்கணும். ஒரு படிநிலையோட விசேடமா கொடுக்கறதா இருந்தால் அப்படியான ஏற்பாடு உரிய அனுமதியோட உள்ளடக்கப்பட்டிருக்க வேணும். அதுதான் இதுல சொல்லப்படுது. அப்ப சில நேரம் அவை இந்த தகமைக்கு ஏற்ப அவர்கிட்ட இருக்கிற சரி செய்யப்படுறவருக்கு இருக்கிற தகமைக்கு ஏற்பதான் படிநிலை கொடுக்குறதுன்னு சொல்லி அப்ப அது பிறகு அவற்றை தகமையெல்லாம் பரிசீலிக்கப்பட்ட பிறகு நேர்மோச பரீட்சை சபை என்ற சிபார்சையும் பெற்று தீர்மானிக்கப்பட வேண்டும். உடன்பாடு காணப்பட்டு சிவபரமான குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அனுமதி பெறப்படும் வரைக்கும் நியமனம் கொடுக்கலாது. எந்த சம்பள படிநிலையில வைக்கிறேன்னு தீர்மானிக்காம இருக்கும் வரைக்கும் நியமனம் கொடுக்கலாது. அதுக்கு பிறகுதான் நியமனம் வழங்கப்படலாம். முன் அனுமதியின்றி வேதன நிலை ஒன்றில் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எதுவும் நியமன கடிதத்துல உள்ளடக்கப்பட இயலாது. சரிதானே? இது பொதுவாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயமே தவிர அவ்வளவு பெரிய முக்கியம் இல்லை. ஆனால் முக்கியம் இல்லைன்றதை சும்மா பார்த்து கொண்டு வாங்க. வேதன அளவு திட்ட மீளாய்வு. சரியா? அப்ப வேதன அளவு திட்ட மீளாய்வுன்றது இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி. இப்ப வேதன அளவு திட்ட மீளாய்வு தொடர்பா எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. நாங்கள் பர்சனல் பயிர் செய்யறாக்களா இருக்கலாம், இல்லாட்டியும் கூட எங்களுக்கு நடுக காலத்துக்கு காலம் வேதன மீளாய்வு நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு வருஷம் நடந்து கொண்டு இருக்குது. சரியா? அப்புறம் இப்ப 2025லயும் இப்ப 3 வருஷமா நடக்கிறதுக்கு தான் சிற்றுவம் வந்திருக்கு. அப்போ ஒரு ஜனவரியிலையும் எங்களுக்கு வேதன அளவு திட்ட மீளாய்வு வரும். வளமையாக எங்களுடைய மீளாய்வு தொடர்பாக நாங்கள் அறிந்திருக்கிற விடயமும் வளமையாக நடைமுறைப்படுத்துற விடயங்களுக்கும் பரீட்சை நோக்கத்துல வினாப்படுற வினாக்களுக்கு நாங்கள் அளிக்க வேண்டிய விடைகளுக்கும் இடையில பெரிய வேறுபாடு இருக்குன்றத தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. 2 விடயங்கள்ல இது பிரதானமா வேறுபடுது. ஒன்று, இதுல நாங்க பார்க்கிற விடயங்கள்லாம் பரீட்சைக்கு விடையளிக்கப்பட வேண்டும். ஆனால் எங்களுக்கு காலங்காலமாக தெரியும் எங்களுடைய சம்பள மீளாய்வுகள் எல்லாம் இந்த 2025 செய்யப்பட்டதா இருக்கலாம், 2016 செய்யப்பட்டதா இருக்கலாம், அல்லது 2006 செய்யப்பட்டதா இருக்கலாம், அல்லது அதுக்கு முதல்ல எப்ப செய்யப்பட்டதாகவும் இருக்கலாம். எங்கட சம்பள மீளாய்வுகள் எல்லாம் படிநிலை அடிப்படையில செய்யப்படுது. அதாவது நாங்கள் இப்ப எங்கட சம்பள அளவு திட்டத்துல எத்தனையாவது படிநிலையில சம்பளம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ அதே படிநிலையில புதிய சம்பள அளவு திட்டத்திலையும் கொண்டே வைக்கிறது. இப்ப 10 வேதனை ஏற்றங்களை பெற்று 11வது படிநிலையில சம்பளம் எடுக்கிறோம்னா புதிய சம்பள அளவு திட்டத்திலையும் 11வது படிநிலையில கொண்டே வைக்கிறது. இதான் நாங்க வளமையா செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பரீட்சைக்கு வினாக்கள் வரும் பொழுது அப்படி இல்லை. சரிதானே? அப்படி விசேடமாக சொல்லப்படாட்டி நாங்கள் எப்படி மீளாய்வு செய்ய வேண்டும் என்றதான் தாபன விதிக்கோவையில சொல்லியிருக்கு. உங்களுடைய நீண்ட கால அரசு சேவையில உங்களுக்கு ஒரே ஒரு அனுபவம் மட்டும்தான் வந்திருக்கும் என்று நான் நம்புறேன். சரிதானே? உங்களுக்கு ஒரே ஒரு கதை அனுபவம் வந்திருக்கும். இப்படி நாங்கள் சம்பள மீளாய்வு இதுல சொல்லப்பட்டபடி செய்தது. 6/2006 3 நினைக்கிறேன். 6/2006 ஒரு திருத்தம் சம்பள அளவு திட்டங்கள் மீளாய்வு செய்யப்பட்டது. அப்ப இதுல சொன்ன மாதிரி தான் செய்யப்பட்டது, படிநிலை அடிப்படையில வைக்கப்படல. ஆனா 28/2010 நினைக்கிறேன். சரிதானே? 28/2010 சுற்றத்துல திருப்பி அது நிலுவை இல்லாம அந்த நேரத்திலிருந்தே படிநிலை அடிப்படையில மாற்றப்பட்டு சீர் செய்யப்பட்டது. அப்ப அது கூட நாங்கள் இந்த முறையில செய்தோன்னு சொல்லலாது. ஆனால் நடைமுறை அனுபவத்துல நீங்கள் அந்த சுற்றினுவம் ஒன்று வரைக்கலாம் 6/2006 பிறகு
6/2006 3ஆக இருக்க வேணும் நினைக்கிறேன். ஏதோ அது முக்கியம் இல்லை. அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் 2 மீளாய்வு வந்துட்டுது. அதுல ஒன்றுதான் நீங்க வாழ்க்கையில அனுபவப்பட்டிருப்பீங்க. சரிதானே? நாங்கள் இப்ப 8வது படிநிலையில இருந்தார்கள் கூட அதுல கொண்டே வைக்கல. 3வது படிநிலைக்கு வந்தார்கள், 2வது படிநிலைக்கு வந்தார்கள். இருக்கிற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி அவரை கொண்டே அங்க வச்சது. ஆனால் அது 28/2010 என்று நினைக்கிறேன். அந்த சுற்றுருவத்தில் அது சீர் செய்யப்பட்டது. திருப்பி படிநிலை அடிப்படையிலேயே கொடுத்து கொண்டு வந்தாச்சு. சரி, அப்ப அது கூட பிறகு இல்லை. அப்ப பரீட்சைக்கு நாங்கள் சம்பள அளவு திட்ட மீளாய்வு எப்படி செய்யணும் என்றால் இதுல சொல்லியிருக்கிறதுபடிதான் நாங்கள் விடையளிக்க வேண்டும். சரிதானே? அப்ப எப்படி மீளாய்வு செய்ய வேண்டும் இதுல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப புதிய சம்பள அளவு திட்டம் செயல் பெறும் தேதியில இருந்துதான் மாற்றீடு செய்ய வேணும். அது உங்களுக்கு தெரியும். அப்பயும் சம்பள மீளாய்வு என்றால் எப்ப இருந்தால் செயல் பெறுதோ அந்த தேதியில இருந்து தானே மாற்றீடு செய்ய வேணும். அதாவது அந்த சுற்றுருவம் வார தேதியில இல்ல, எப்ப இருந்துன்னு சொல்லியிருக்கின்றார். தாவண பணிப்பாளருடைய அல்லது சம்பள மீளாய்வுக்கு அனுமதிக்கும் அதிகாரியினுடைய விசேட அறிவுறுத்தல்கள் இல்லாத சந்தர்ப்பத்துல அப்ப எங்களுக்கு நாங்கள் ஏன் படிநிலை அடிப்படையில செய்யறோம் என்றால் எங்களுக்கு நெடுகவே இந்த சுற்றுருவம் வரைக்குள்ள விசேட அறிவுறுத்தல் அந்த சுற்றுருவத்தில் இருக்குது. படிநிலை அடிப்படையில மீளாய்வு செய்யப்பட வேணும்னு சொல்லி நீங்க இந்த சுற்றுலத்தையும் பார்க்கலாம், ஒவ்வொரு சுற்றுலத்தையும் பார்க்கலாம். படிநிலை அடிப்படையில மீளாய்வு செய்யப்பட வேணும் என்றா நாங்க எத்தனையாவது படிநிலையில சம்பளம் எடுத்துக்கொண்டிருக்கோமோ அதே மாதிரி புதிய சம்பள அளவு திட்டத்துல படிநிலை எண்ணி போட்டு சம்பளத்தை எடுக்கிறது. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கின்றால் அப்படியான விசேட அறிவுறுத்தல் இல்லாட்டி, விசேட அறிவுறுத்தல் இருந்தா அதன்படி செய்யறது இல்லாட்டி இப்படிதான் செய்யணும். அப்ப எனக்கு எங்களுக்கு எக்ஸாம்லையும் ஒன்றுமே சொல்லாமல் சம்பள மீளாய்வு ஒன்று செய்யப்படக்குள்ள என்று சொல்லி வினாக்கள் கேட்கப்பட்டிருக்குது. அப்ப நாங்கள் இதைத்தான் முழங்கிக் கொள்ள வேணும். சரிதானே? அப்ப சம்பள மீளாய்வு ஒன்று செய்யறது எப்ப என்றால் எந்த டேட்ல சம்பள மீளாய்வு செய்யறோமோ, அதாவது எங்களுக்கு ஏப்ரல் மாதமோ இன்னும் மார்ச் மாதம் தான் சம்பள சுற்றுருவம் வருது. ஆனால் 1/1 செய்ய வேணும். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து சம்பள மீளாய்வு செய்ய வேணும் என்று வருத்தம் வைப்போம். அப்ப சம்பள மீளாய்வு செயல்வேலைக்கு வார தேதி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. அப்ப எப்ப நாங்க சம்பள மீளாய்வு செய்யறோமோ அதற்கு உடன் முந்தின நாளில் அவருக்குரிய சம்பளத்தை தான் பார்க்கணும். இப்ப இருக்கிற சம்பளத்தை இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் சில நேரம் பிப்ரவரியில் அவருக்கு இன்கிரிமெண்ட் போட்டிருக்கலாம். அதை பார்க்கக்கூடாது. எனவே எப்ப சம்பள மீளாய்வு செயல்களுக்கு வருதோ அதுக்கு உடன் முந்தின தேதியில அவர் எடுத்த சம்பளத்தை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் சம்பள மீளாய்வு செய்யப்பட வேண்டும். அப்ப டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தான் சம்பளம் ஒன்று செயல்வலுக்கு வருது என்றால் சம்பள மாற்றம் ஒன்று, டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அவர் என்ன சம்பளத்தை எடுத்தார் என்றதை பார்க்க வேணும். அது வரலாற்று தாளில் இருக்கும். அந்த சம்பளத்தை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் புதிய சம்பள அளவு திட்டத்துக்கு அவரை மாற்ற வேணும். அதை விளையம் பண்ணீங்கன்னா சரி. அப்ப அதுதான் அவர் எடுத்த பழைய சம்பளம் என்று கருத வேணும். அதாவது செயல்வலுக்கு வர்ற திகதிக்கு உடன் முந்தின திகதியில அவர் எடுத்த சம்பளம். அப்ப அந்த சம்பளம் பழைய சம்பளம் புதிய சம்பள அளவு திட்டத்தின் படிநிலைகளுக்கு இடையில வருமா இருந்தார். சரியா? புதிய சம்பள அளவு திட்டத்தின் படிநிலைகள் 2க்கு இடையில வருமா இருந்தார். இப்ப அவர் முதல் எடுத்த சம்பளம் சும்மா உதாரணத்துக்கு சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்கக்கூடியதா இப்ப எல்லாம் சம்பளம் பெரிய தொகையெல்லாம் போயிட்டுது. ஏன்னா இப்ப பெரிய தொகையெல்லாம் போயிட்டுது. அப்ப ஞாபகம் வச்சிருக்கிறது கஷ்டம். சும்மா சின்ன நாண்டால் அப்ப அவர் முதல் எடுத்த சம்பளம் 10,400 ரூபா. அப்படி ஒரு சம்பளமே இப்ப இல்லை. குறைஞ்ச சம்பளம் 40,000 ரூபா. அப்ப 10,400 ரூபா அவர் சம்பளம் எடுத்தாருன்னு சொல்லி சொன்னால் புதிய சம்பள அளவு திட்டத்துல 10,400 ரூபான்னு ஒரு அமௌண்ட் இல்லை. புரிஞ்சு கொள்ளுங்க. 10,400 ரூபான்னு ஒரு அமௌண்ட் இல்லை. அதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 10,300 ரூபாய் இருக்குது. அடுத்தது 10,600 ரூபாய் இருக்குது. 10,300 ரூபாய் இருக்குது. அடுத்தது 10,600 ரூபாய் இருக்குது. 10,400 ரூபான்னு ஒரு ஸ்டெப் இல்லை. எனவே அவர் எடுத்த சம்பளம் இறுதியா பெற்ற சம்பளம் 10,400 2 படிநிலைகளுக்கு இடையில வருது. புதிய சம்பளத்தின் 10,300க்கும் 10,600க்கும் இடையில வருது. அப்படியான சந்தர்ப்பத்தில் அவரை கொண்டு போய் உயர்ந்த படிநிலையில வைக்கணும். 10,600ல வைக்கணும். இதுதான் முதலாவது விஷயம். சரியா? படிநிலைகளுக்கு இடையில வருமா இருந்தால் அடுத்த உயர் படிநிலையில வைக்க வேணும். 10,300க்கும் 10,600க்கும் இடையில வருது என்றால் 10,400 ரூபாய் அவர் எடுத்திருக்கிறார் என்றால் உயர்ந்த படிநிலை என்றது 10,600 ரூபாயில அவரை வைக்க வேணும். படிநிலை ஒன்றுக்கு ஒத்ததா இருந்தால், அதாவது 10,300 தான் அவர் எடுத்த சம்பளமா இருந்தால் அடுத்த படிநிலை 10,600ல அவரை வைக்க வேணும்.
சரிதானே? 2 படிநிலைக்கு இடையில வந்தால் உயர்ந்த படிநிலையில வைக்க வேணும். படிநிலை ஒன்றுக்கு ஒத்தா இருந்தால் அடுத்த படிநிலையில வைக்கணும். நேரடியா உங்களோட சூப்பர் எக்ஸாமுக்கு வந்த கேள்வி, அடிக்கடி எக்ஸாமுக்கு வர கேள்வி. சரிதானே? சம்பள மீளாய்வு ஒன்றின் போது அவர் இறுதியாக பெற்ற சம்பளமானது 2 படிநிலைகளுக்கு இடையில வருமாக இருந்தால் குறைந்த படிநிலையில் வைக்க வேணும், அடுத்த கூடின படிநிலையில் வைக்க வேணும், அடுத்த கூடின படிநிலையில் வைத்து மேலதிக வேதனையேற்றம் ஒன்று வழங்க வேண்டும், தொடக்கத்தில் வைக்க வேண்டும். 4 விட சிம்பிளா மார்க்ஸ் எடுக்கக்கூடியல. ஆனால் படிய விளையும் கொள்ளுங்க. சரிதானே? அப்ப படிநிலை ஒன்றுக்கு சமனா இருந்தா படிநிலைன்றது அது முதலாவது படிநிலை ஆரம்ப சம்பளமா இருக்கலாம், அல்லது அடுத்தடுத்த இன்கிரிமெண்ட் எடுத்து வேற படிநிலையா இருக்கலாம். அப்ப இங்க சம்பள அளவு திட்டத்தை வழங்கிக் கொள்ளுங்க. எங்களுக்கு தெரியும் சம்பள அளவு திட்டம் என்றது 10,000 ரூபாய் ஒரு ஆளுடைய தொடக்க வேதனம் என்றால் அப்ப 10,000, பிறகு அவற்றை வேதனையற்ற பெறுமதி 300 ரூபாண்டா அப்ப முதலாவது படிநிலை என்றது 10,000, இரண்டாவது படிநிலை என்றது 10,300, மூன்றாவது படிநிலை என்றது 10,600. ஒவ்வொரு இன்கிரிமெண்ட் கிடைக்க 10,900, 11,200, 11,500 அப்படி போய் கொண்டு இதான் படிநிலைகள் என்று சொல்லப்படுறது. அப்ப படிநிலை ஒன்றுக்கு சமன் என்றால் அது தொடக்க சம்பளமா இருக்கலாம், அல்லது இடையில ஒரு படிநிலையா இருக்கலாம், அதுக்கு சமனா இருந்தால் அப்ப 10,000 ரூபாய் எடுத்தா அல்லது 11,000 ரூபாய் எடுத்து 10,300 எடுத்தால் அல்லது 10,600 ரூபாய் எடுக்கிறாள் என்றால் அடுத்த படிநிலையில வைக்க வேணும். அப்ப ஏன் அதிலேயே வைக்கலண்டா, அதுல வச்சா அவருக்கு நட்டம் வரையில தானே, குறையில தானே. ஆனால் எப்பயுமே சம்பள மீளாய்வு ஒன்று செய்தால் அவருக்கு ஒரு அதிகரிப்பு ஒன்று வர வேணும் என்றதை விளங்கி கொண்டோம் என்றால், அப்படி ஈக்கோட்ல சொல்லல, விளங்கி கொண்டோம் என்றால் எங்களுக்கு மயக்கம் வராது. அப்ப 10,300 எடுக்கிறாள் 10,300லயே வச்சோம் என்றால் அவருக்கு அதிகரிப்பு வராது. அப்ப 10,600 அடுத்ததுல வச்சாதான் அதிகரிப்பு வரும். இடையில எடுக்கிற ஆளுக்கு அவருக்கு ஒரு அதிகரிப்பு வரணும்னால் அடுத்த உயர்ந்ததுல வைக்கணும், வச்சுட்டா அதிகரிப்பு வந்துருத்தானே. எனவே அதோட இல்லாம அதுக்கு மேல போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பத்தை விட குறைவா இருந்தால், தொடக்க சம்பளத்தை விட குறைஞ்ச சம்பளம் எடுக்கிற ஆளா இருந்தால், இப்ப 10,000 தான் தொடக்க சம்பளம் என்றால் 9,900 எடுக்கிறாள் என்றால் 10,000 வச்சாலே அவருக்கு ஒரு அதிகரிப்பு வந்துருத்தானே. 9,999 ரூபாய் எடுக்கிற ஆளா இருந்தாலும் அப்படி ஒரு வேதனாளர் திட்டம் இல்ல, சும்மா சொல்றாங்க, அவரை கொண்டு வந்து 10,000 வச்சால் அவருக்கு 1 ரூபா அதிகரிப்பு வருது தானே. எனவே ஒரு அதிகரிப்பு கொண்டு வந்தா சரி. அப்ப தொடக்கத்துக்கு கூட குறைஞ்சிருந்தா தொடக்கத்துல வைக்கலாம், படிநிலைக்கு சமனா இருந்தால் அதுலயே வைக்கலாம், அடுத்த படிநிலையில வைக்கணும், அப்ப ஒரு அதிகரிப்பு வரும். 2 படிநிலைக்கு இடையில இருந்தால் உயர்ந்த படிநிலையில வைக்கணும். இந்த 3 விஷயம் தான். சரிதானே? அப்ப அவர் இறுதியா பெற்ற சம்பளம் என்றது புதிய சம்பள அளவு திட்டத்தினுடைய 2 படிநிலைகளுக்கு இடையில வருமா இருந்தால் உயர்ந்த படிநிலையில வைக்கப்பட வேணும். ஒரு படிநிலை ஒன்றுக்கு சமனாக இருக்குமா இருந்தால் அடுத்த உயர் படிநிலையில வைக்கப்பட வேணும். தொடக்கத்தை விட குறைவா இருக்குமா இருந்தால் தொடக்கத்துல வைக்கப்பட வேணும். சரிதானே? அப்ப 10,000, 10,300, அதாவது 10,000 டேஷ் 10 தர 300, அதாவது 10 இன்கிரிமெண்ட் 300 ரூபாய் படி, அப்படித்தான் அந்த சம்பள அளவு திட்டம். நான் பார்ப்போம் அடுத்த வகுப்புல திருப்பி இருக்க விரிவா பார்ப்போம். அப்ப அப்படி இருந்தால் எங்களுக்கு படிநிலைன்றது 10,000, 10,300, 10,600, 10,900, 11,200, 11,500, 11,800 அப்படி போய் கொண்டு 10 இன்கிரிமெண்ட் வரைக்கும் 300, 300, 300 ரூபாய் கூடிக்கொண்டிருக்கும். அப்ப அதுல இந்த சம்பள அளவு திட்டம் தான் புதுசா வந்திருக்கின்றால் அவர் ஏற்கனவே 10,400 ரூபாய் எடுக்கிறாருன்னா 10,600 வைப்போம். 10,300 ரூபாய் தான் எடுக்கிறாருன்னா 10,600 வைப்போம் அடுத்த படிநிலையில. 10,600 ரூபாய் எடுக்கிறாருன்னா 10,900 வைப்போம் அடுத்த படிநிலையில. தொடக்கத்தை விட குறைவா இருந்தால் 9,990 ரூபாய் எடுக்கிறாருன்னா 10,000 வைப்போம், அதிகரிப்பு வரும். 8,400 ரூபாய் எடுக்கிறாருன்னா என்ன எவ்வளவு குறைதண்டங்களை பார்க்கறது இல்லை, தொடக்கத்துல வைப்போம். 10,000 தான் அவர் இப்ப எடுத்துக்கொண்டிருக்கிற சம்பளம் என்றால் அது ஒரு படிநிலைக்கு சமனா வருது. அப்ப அடுத்த படிநிலையில வைக்க வேணும், 10,000 வைக்கலாது 10,300 வைக்க வேணும். இதுதான் சம்பள மீளாய்வு. சரிதானே? அப்ப சம்பள மீளாய்வு ஒன்று செய்யல எப்படி செய்கிறோம் என்றதை இதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. நாங்கள் அடுத்த வகுப்புல உதாரணங்களோட பார்ப்போம். நான் சம்பள மீளாய்வோட விட்டுட்டு என்னால் அங்காலப்புற போய்க்கல, இது விளங்கினா தான் அடுத்தது விளங்கும். அப்ப ஈஸியா நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அப்ப இப்ப நான் சொன்ன உதாரணத்தை நீங்க குறிச்சு விளங்கினீங்கன்னா இப்ப திருப்பி சொன்னது விளங்கி இருக்கும். அப்ப பொதுவாக வேதன அளவு திட்ட மீளாய்வு ஒன்று செய்யப்பட்டால் அடுத்தொரு மயக்கமான அல்லது புலவுற வினா உண்டு. எதிர்கால வேதனையற்ற திகதியானது மீளாய்வு செயல்வலுக்கு வந்த திகதி ஆகும். அப்ப சம்பள மீளாய்வு ஒன்று செய்யப்படையில அவருடைய எதிர்கால வேதனையற்ற திகதி என்னவா இருக்கும், எப்ப சம்பள மீளாய்வு செய்தாங்களோ இனி அந்த திகதி தான். அப்ப ஜனவரி 1 சம்பள மீளாய்வு செய்தோம் என்றால் அந்த சம்பள மீளாய்வு யாருக்கெல்லாம் செய்யப்பட்டதோ அவர்களுடைய எல்லாருடையதும் எதிர்கால வேதனையற்ற திகதி ஜனவரி 1 இருக்கும்.
இதுதான் தாவண விதிக்கோவை சொல்லுது. ஆனால் நடைமுறையில நாங்கள் என்ன செய்யறோம்? வேதனையற்ற திகதியை மாத்துறது இல்லை. அப்ப பரீட்சையில 4 விடைகள் வந்தால் வேதனையேற்றம் ஒன்று செய்யப்பட்டால் எதிர்கால வேதனையற்ற திகதி என்றது மாற்றம் என்று இருக்கும். வேதனை மீளாய்வு நடைமுறைக்கு வந்த திகதியாகும். ஜனவரி 1ஆம் திகதியாகும். இல்லை ஏதோ 4 விட தந்திருப்பான். ரெண்டா நாங்கள் மாற்றம் என்று இருக்கும்ன்றதுக்கு எல்லாரும் கீறிட்டு மார்க்ஸையும் போட்டு பார்த்து இருப்போம். ஒரு மார்க்ஸ் பிறந்த. ஏனென்றால் தாவண விதிக்கோவை என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் எதிர்கால வேதனையற்ற திகதி என்றது மீளாய்வு நடைமுறைக்கு வந்த திகதி. ஆனால் எங்களுக்கு வந்த சம்பள மீளாய்வு சுற்று நிறுவத்துல எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த சுற்று நிறுவமே சொல்லுது வேதனையற்ற திகதியில் மாற்றம் இல்லை என்று சொல்றபடியா தான் நாங்க மாத்துறது இல்லை. அதே மாதிரி நாங்கள் சம்பள மீளாய்வு அடிக்கிற கடிதத்துல எல்லாமே அடிக்கிறோம். அப்ப சம்பளம் கொடுக்குற அலுவலருக்கு தெரியும் வேதனையற்ற திகதியில் மாற்றம் இல்லை, வேதனையற்ற திகதி மாற்றம் என்று இருக்கும் என்று போட்டு அடிக்கிறோம். அடிக்கிறபடியா தான் வேதனையற்ற திகதி மாறுறது இல்லை. அந்த ஒரு வசனம் இல்லாம நாங்க அந்த வேதனையற்ற தேதியை பற்றி ஒன்றுமே குறிப்பிடாம ஒரு கடிதத்தை அடிப்பமா இருந்தால், அப்படி ஒரு சுற்றுருவம் பெருமா இருந்தால், அல்லது அப்படித்தான் நாங்கள் மீளாய்வு செய்து கொடுப்போமா இருந்தால், அந்த மீளாய்வு செய்து கொடுக்கிற தேதி தான் எதிர்கால வேதனையற்ற தேதியா போயிடும். ஏனென்றால் சம்பள மீளாய்வு செய்யப்படுறது 2 காரணங்களுக்காக. ஒன்று, சில நேரங்கள்ல வேதனையற்ற பெறுமதியை அதிகரிக்கிறது, சில நேரங்கள்ல அந்த பதவியினுடைய தன்மையை கூட்டுறதுக்காக, அப்ப அப்படியான காரணங்களுக்காக செய்யப்படலாம். வேதனையற்ற பெறுமதியை அதிகரிக்கிறத நோக்கமா கொண்டு, அதாவது வேதனை உயர்வுகள், வேதனையற்ற பெறுமதி கூட வர்றதுக்கு அலுவலரை ஊக்குவிக்கிறதுக்காக அப்படி செய்யப்படலாம். அல்லது சம்பளத்தையே அதிகரிக்கிறத நோக்கமாக கொண்டு செய்யப்படலாம். அப்ப வேதனையேற்றங்களை மாத்திரத்துக்காக சம்பள மீளாய்வு ஒன்று செய்யப்பட்டால், அல்லது தொடக்கத்தை மாத்திரத்துக்காக சம்பள மீளாய்வு ஒன்று செய்யப்பட்டால், இந்த முறைப்படி செய்யறதுதான் சரி. ஏன்னா அவருக்கு சம்பளத்துல மாறாது, ஆனா இனி எடுக்கிற இன்கிரிமெண்ட் எல்லாம் கூட வரும். அப்ப அவர் வேகமா அவர்கிட்ட சேவைக்கு ஏற்ற மாதிரி கூட சம்பளம் எடுப்பார். ஆனால் எங்களுடைய சம்பள மீளாய்வு எல்லாம் செய்யப்படுறது அவருடைய சம்பளத்தை அதிகரிக்கிறதுக்காக, வேதன அளவு திட்டத்தை மாற்றத்தை நோக்கமாக கொண்டு செய்யப்படுறது இல்லை, அவருடைய சம்பளத்தை அதிகரிக்கிறதுக்காகத்தான் மீளாய்வு செய்யப்படுறது. எனவே சம்பளத்தை அதிகரிக்கணும் என்றால் இப்படி செய்தால் சம்பளம் அதிகரிக்காது, படிநிலை அடிப்படையில் செய்தால் சம்பளம் அதிகரிக்கும். 21,000 ரூபாய் இருந்தது 40,000 ரூபாய் கொண்டு போகணும் என்றால் இப்படி செய்தால் ஒரு ஒரு இன்கிரிமெண்டோட குறைஞ்ச தொகை தானே கூடும், சரிதானே? ஆனபடியால் சம்பளத்தை அதிகரிக்கிறத நோக்கமாக கொண்டுதான் எங்களுடைய மீளாய்வுகள் எல்லாம் செய்யப்படுது. ஆனபடியால் அதுல 2 நிபந்தனைகள் உள்ளடக்கப்படுது. ஒன்று, இந்த ஏற்பாட்டுக்கு தாபன விதிக்கோவைக்கு மாறாக 2 நிபந்தனைகள் உள்ளடக்கப்படுது. ஒன்று, படிநிலை அடிப்படையில மீளாய்வு செய்யப்பட வேணும். 2வது, வேதனையற்ற திகதியில மாற்றம் இல்லை. அப்ப அந்த 2ம் இல்லை என்றால் இதுதான் பொருந்தும். எனவே நாங்கள் பரீட்சைக்கு பரீட்சை நோக்கத்துல விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னென்றால், சம்பள மீளாய்வு செய்யப்பட்டால் வேதனையற்ற தேதி மாறாது. விசேடமா கட்டளையிட்டப்பட்டா அதன்படிதான் நாங்க செய்ய வேணும். அந்த கட்டளை தான் எங்களுக்கு ஒரு முறையும் கிடைக்குது. அப்ப இதுவும் தவற விடுற ஒரு வினாவுல உண்டு. புதிய சம்பள அளவு திட்டம் ஒருவருக்கு பாதகமா இருந்தால், சில நேரம் அவருக்கு அதை செய்யல ஏதாவது பாதகம் இருக்கின்றால், தாபன பணிப்பாளர்கிட்ட அனுமதியோட பழைய சம்பள அளவு திட்டத்தில் அவரை தொடர்ந்து வச்சிருக்கிறதுக்கு தாபன பணிப்பாளர்கிட்ட அனுமதி கோரலாம். அது அவர் தான் முடிவெடுப்பார். யாருக்காவது பாதகமா இருந்தா, ஆனா எங்களுடைய பாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்றால் முழுக்க முழுக்க எங்களுடைய சம்பள அளவு திட்டத்தினுடைய நோக்கம், மாத்துறதுக்கு நோக்கம் சம்பள அளவு திட்டத்தை மாத்துறது இல்ல, சம்பளத்தை அதிகரிக்கிறது. சரிதானே? ஆனபடியால் எங்களுக்கு அதெல்லாம் வர்றது இல்லை. இறுதியாக பெற்ற சம்பளம் என்றது சம்பள மீளாய்வு நடைமுறைக்கு வருவதற்கு உடன் முந்தின திகதியில பெற்ற சம்பளமே தவிர மீளாய்வு செய்யல. இப்ப சர்க்குலர் எல்லாம் அவங்களுக்கு 2020 இருந்து சம்பளம் அதிகரிக்குது சும்மா உதாரணத்துக்கு. அப்ப இப்ப நாங்க எடுக்கிற சம்பளம் வேறவே இருக்கும். ஆனால் 2020 1/1 வந்தால் 2019 31 12 என்ன சம்பளம் எடுத்தோமோ அதுதான் நாங்க இறுதியா பெற்ற சம்பளம் என்று கருத வேணுமே தவிர இப்ப இருக்கிற சம்பளத்தை இல்ல. அது நான் முதலே சொல்லிட்டேன். சரிதானே? அப்ப இவ்வளவு விடயங்களை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இதான் சம்பள அளவு திட்டமும் இதுக்குள்ள என்ன கேள்வி வந்தாலும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். சரிதானே? அப்ப சம்பள அளவு திட்டம் மீளாய்வுண்டா என்னன்னு பார்த்துக் கொள்ளுங்க. இதே போல சரிதானே? அடுத்த பதவி உயர்வின் போது சம்பளம், அதை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம். சரிதானே? வரேன், 2 மெசேஜ் போட்டிருக்கீங்க, அதையும் பார்த்து